உள்ள வந்துட்டோம் நெனைக்கிறேன். வந்துட்டோமா பாருங்க. வந்தா வந்தாச்சு, வந்தாச்சு. ஓகே. வி ஆர் அஃபிஷியலி லைவ் ப்ரோ. வணக்கம். வணக்கம் ஜான்விக் ப்ரோ. வெல்கம் டூ தி ஸ்ட்ரீம் ப்ரோ. டுடே செகண்ட் லைக். சூப்பர் ப்ரோ. 2வது லைக்கா நீங்க? ஃபர்ஸ்ட் லைக் யாரு? சேது ப்ரோவா? ஹாய் ஜான்விக் ப்ரோ. நீங்க தான் ஃபர்ஸ்ட் லைக் சேது ப்ரோ? ஆமா, எப்பயும் நான் தான். ஓகே. வெற்றிகரமாக இன்னைக்கு நம்ம புது கேம் ஆரம்பிச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆ காட் ஆஃப் வார்ல வந்து கிரேட்டோஸ் வச்சு எல்லாரையும் போட்டு பொல பொலன்னு பொளந்துட்டு இருப்போம். 3 வெப்பன்ஸ வச்சு அடி பொல பொலன்னு பொளந்துருப்போம். இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற பொருள் தெரியுமா சேது ப்ரோ? சண்ட போடுறதுக்கு? ஒரே ஒரு சின்ன குச்சி ப்ரோ. அந்த குச்சிய வச்சு நம்ம சண்ட போடுவோம். மந்திரக்கோள், மந்திரக்கோள். மந்திரக்கோல் அதாவது மேஜிக் வாண்டுன்னு சொல்லுவாங்க. மந்திரக்கோல் வச்சு தான் வந்து நம்ம ஃபுல் சண்டையே வந்து இதுல இருக்கும். இதுல வந்து ஆக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஆ, நமக்கு அந்த என்ன சொல்றது? கேயாஸ் பிளேடோ இல்ல வந்து ஈட்டியோ எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து மந்திரங்கள் தான். மாயாஜால உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். லைவ் பார்க்குறவங்க என்ன பண்ணுங்க, மறக்காம ஆ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சேது ப்ரோ அப்படியே ஷேர் பண்ணுங்க பாப்போம். ஷேர் பண்ணியாச்சு. ம். அப்புறம் எல்லார்கிட்டயும் ஒரு மந்திரக்கோள் இருக்கு ப்ரோ. ஆமா. உங்க எல்லார்ட்டயும் ஒரு மந்திர கோல் இருக்கு. அத வந்து உபயோகப்படும்போது புத்தி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேற டைம் அப்படி யூஸ் கிடையாது பண்ணாதீங்க. ப்ரோ. அது நான் சொன்னது மூளைய சொன்னேன் ப்ரோ. என்னது? நம்ம மூளை தான் நம்மளோட மந்திரக்கோள். ஓ! அதுதான் நம்முடைய மந்திர கோல். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ம். இது நியூ ஸ்டோரி ஆர் ஹாரி பாட்டர் ஸ்டோரி. அதாவது ப்ரோ, நம்ப இன்னைக்கு ஆடப்போற கேம் வந்து என்னன்னா, நம்ப இதுவரைக்கும் பண்ணதிலேயே வந்து மொதல்ல பண்ண போற ஆர்பிஜி கேம். அதாவது ரோல் பிளேயிங் கேம் வந்து நம்ம இன்னைக்கு மொதல்ல பண்ண போறோம். ரோல் பிளேயிங் கேம்னா என்னன்னா வந்து, நம்ப வந்து கேரக்டரே வந்து டிசைன் பண்ணுவோம். நம்ப வந்து இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம் அப்டின்னா, நம்ம ஸ்கூல்ல வந்து ஒண்ணு புல்லியா இருப்போம். இல்லன்னா வந்து ரொம்ப அமைதியான பையனா இருப்போம். இல்லன்னா வந்து நல்ல படிப்பாளியா இருப்போம். இல்லன்னா வந்து பிளே பாயா இருப்போம். இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு ஸ்கூல் லைஃப்ல. அது மாரி அந்த கேரக்டர நம்ப வடிவமைப்போம். அதான் வந்து ரோல் பிளேயிங் அப்டின்னு சொல்லுவாங்க. அதே டைமு நம்மளுடைய ஃபேஸ் வந்து நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைல் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவுட்ஃபிட் வந்து மாத்திக்கலாம். இந்த மாரி. அது மட்டும் இல்லாம, ஆ நம்ப வந்து பேசுவோம் இல்லையா? டயலாக் பேசுவோம் இல்லையா? அந்த விஷயங்கள கூட நம்மளே வந்து டிசைன் பண்ணலாம். நம்ம வாக்கிங் டெட்ல பேசுவோம் இல்லையா? அது மாரி நம்ப இதுல பேசலாம். நம்ம எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதும் வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான பங்கா இருக்கும். ஏன்னா இது வந்து ஆர்பிஜி கேம். நம்முடைய முதல் ஆர்பிஜி கேம் வந்து நம்ம அ ஹாரி பாட்டர் கேம் தான் பண்ண போறோம். ஓகே. ஹாரி பாட்டர்ல வர எல்லா விஷயங்களுமே இதுல வரும். நான் வந்து கேம் வந்து போக போக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ லைவ் பார்க்குறவங்க கொஞ்சம் அப்படியே மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். சரி நம்ம உள்ள போலாமா? ஓகே. போலாம். ஓகே ப்ரோ. இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ப்ரோஸ். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துருக்க சேனல் பேர் வந்து ZJay ப்ளீஸ். நம்ம வந்து இன்னைக்கு என்ன கேம் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்வர்ட்ஸ் லெகசி உடைய முதல் பார்ட் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு ஆர்பிஜி கேம் ஆடப் போறோம். ஸோ அதனால ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கேம பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இது ஒரு பெரிய கேமு. ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம். அதாவது நம்ம எங்க வேணா போலாம். ஒரு பெரிய ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கூல் முழுக்க நம்ம எங்க வேணா நம்ம வந்து டிராவல் பண்ணலாம். அதுக்கான விஷயங்கள் வந்து போக போக சொல்லுவாங்க. அது மாரி டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கு நம்ம வந்து ஃபன் பண்றது எல்லா விஷயம் வந்து நம்ம புல்லியில பண்ணோம் இல்லையா? அது மாரி இல்லாம இன்னும் கொஞ்சம் சில மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாயாஜாலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நெறைய வரும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ரொம்ப நல்லாருக்கும். ஸோ நம்ம வந்து கன்டினியூஸா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைவ் பார்க்குறவங்க வந்து மறக்காம லைக், ஷேர் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம வந்து 355 சப் வந்துட்டோம். 360 போறதுக்கு இன்னொரு 5 சப் இருக்கு. புதுசா யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமா 360 போயிடலாம். ஓகே. உங்கள் அனைவரையும் ஹாக்வர்ட்ஸ் லெகசியுடைய முதல் அ பகுதிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். உள்ள போலாமா சேது ப்ரோ? போலாம். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, கேரக்டர் டிசைன் பண்ணணும் சேது ப்ரோ. அதான் இப்ப முதல்ல. என்ன மாரி வைங்க? உங்கள மாரியேவா? சரி. சேது ப்ரோ ஆ, டிசைன் பண்ணுமா? சேது ப்ரோ வந்து ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல படிச்சாருன்னா எப்படி இருப்பாரு? அப்படின்ற மாரி. இதுல நான் தான் கேரக்டரு. இப்ப நான் சொல்றது தான் நீங்க ஐய்யய்யோ! விளையாடணும். ஓகே? என்ன ப்ரோ கிராஷ் ஆயிருச்சு. என்னாச்சு? ஏதோ நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நடந்துச்சே. இவ்ளோ பெரிய இன்ட்ரோக்கும் கிராஷ் ஆயிருச்சா? இருங்க. ஸ்டார்ட்டிங்ல தான வச்சேன். இன்னும் வச்சேன். எனக்கு என்னமோ உங்கள மாரி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஒருவேள அதுல ஏதாவது பிரச்சனையா இருக்கோ? இல்ல, இல்ல. அப்ப ஷிபின மாரி கிரியேட் பண்றோம். ஓகே. சிவின் ப்ரோ மாரியா? ம். ஓகே. ஆ, இருங்க. என்ன ப்ரோ டக்குனு இப்படி ஆரம்பத்திலேயே கொடைச்சல் குடுக்குது கேமு. இல்ல? எப்பவுமே நம்ம புது கேம் பண்றோம் அப்டின்னா, எப்பவுமே வந்து இந்த இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு தோல்விக்கு வரும். மொத படி தான் ப்ரோ வெற்றி.
இல்ல. வெற்றிக்கு முதல் படி தான் தோல்வி. என்ன இது சேது ப்ரோ சாரி, மாத்தி 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 சொல்லிட்டவா? மாத்தி சொல்லிட்டதா? சாரி. ஓகே. அது உணர்ச்சி வசப்பட்டேன். ஆனா கரெக்ட் தான் ப்ரோ. எப்பவுமே தோல்வி வந்து கரெக்ட் தான். தோல்விக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிப்போம். அப்புறம் தோல்வி கிடைக்கும்ன்றது ஆ. அதுவும் உண்மதான் ப்ரோ. இல்ல? எல்லா டைமும் ஜெயிக்க முடியாது. எல்லா டைம் ஜெயிக்க முடியாதுல்ல. அதனால சம்டைம்ஸ் அதனால சில சில அப்படி நேரத்துல சொல்லுவான். வந்து நம்ம இப்படிதான் இது பண்ணி ஆகணும். வேற கேம்ஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. ஏன் ஸ்டார்ட் ஆகல? ரன்னிங்ல இருக்கு. ஓகே, ஓகே. இது ஏன் ரன் ஆக மாட்டேங்குது? ரன்னிங்னு காட்டுது ஆனா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஹாக்வர்ட்ஸ் சீக்கிரம் வா ஹாக்வர்ட்ஸ். வந்துருச்சு ப்ரோ. ஏன் இவ்வளவு நாள் வந்து தெரியல. ஹாக்வர்ட்ஸ் லெகசி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப கால தாமதம் ஆகுதுல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஓகே. ஹாய் ஞானேஸ்வரன் ப்ரோ. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ஞானேஸ்வரன் ப்ரோ. ஹாய் ஞானேஸ்வரன் ப்ரோ. ஸ்க்ரீன்ல வருதா ப்ரோ? ஹாக்வர்ட்ஸ் லெகசி அப்படின்னு சொல்லிட்டு. வருது வருது. வந்துருச்சா? ஓகே. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? இப்போ நியூ கேரக்டர் போயிடலாம் ப்ரோ. கஷ்டப்பட்டு அவ்வளவு பெரிய இன்ட்ரோ கொடுத்ததுக்கு கிராஷ் பண்ணி விட்டு நம்மள வந்து பாடா படுத்துதுல்ல. ஆமா. என்ன ப்ரோ கிராஷ் ஆகுது மறுபடியும்? ஏன் இத்தனை வாட்டி ஆகுது? ஒரே நிமிஷம் இருங்க. இது ஏன் கிராஷ் ஆகுது? ஓ! இங்க பிரச்சனை இருக்கா? ஏன் இத்தனை நாள் கிராஷ் ஆகுது? ஒரே நிமிஷம் இருங்க. இது ஸ்டோரேஜ் ப்ராப்ளமா இருக்கு. இருங்க. நான் ஒரு 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 ஐடியா பண்றேன் இருங்க. இதுக்கப்புறம் கிராஷே ஆகாத மாதிரி நான் பண்றேன் இருங்க. இதுக்கப்புறம் நீ கிராஷ் ஆவ அப்படின்ற மாதிரி. இப்ப ஆவாது பாருங்க ப்ரோ. இதுக்கப்புறம் வந்து கிராஷ் ப்ராப்ளம் வராது ப்ரோ. ஓகேவா? ஒரு ஃபைல் டெலீட் பண்ணிட்டேன். ஒரு ஃபைலையே. இதுக்கப்புறம் நீ ஆவ. எந்த ஃபைல்? அது எனக்கு தெரியா. எந்த ஃபைலு? என்ன நான் ஃபைலு? சொல்ல மாட்டேன். சேது ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஒரு நம்ம இந்த ஸ்டீம் இருக்குல்ல. ஸ்டீம்ல என்ன பண்ணுது? ஒரு பெரிய சைஸ் ஃபைல் ஒண்ணு பெருசா ஒண்ணு வந்துருது ப்ரோ. அந்த ஃபைல் என்ன பண்ணுது? ஓ! என் ஸ்டோரேஜ புடிச்சுக்குது ப்ரோ ஸ்டீம்ல. அது ஏன்னே தெரியல. நான் அது இப்ப ஏன்? தான் போய் கிளியர் பண்ணேன். தெரியல. அது ஏதோ அங்க ஸ்டீம் சைட்ல ஏதோ அது தேவைப்படுதுன்னு நெனைக்கிறேன். மேபி ஸ்டோரேஜ் மாரி ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். தெரியல. இப்ப வராது ப்ரோ. இப்ப அது டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்ப வராது. லைவ் பார்க்குறவங்க வந்து மறக்காம லைக், ஷேர் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. லைவ் புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. நெறைய பேர் லைக் பண்ண மாட்றீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே. ஹாய் சாம் ப்ரோ. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. ஓகே. ஹாய் சாந்த்ரோ. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? போயிடலாம். உள்ள போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல. அந்த ஒரு ஃபைல் தான் ஏதோ பிரச்சனை ஆயிருச்சு போல. இதுக்கப்புறம் கிராஷ் ஆகாம போலாம் இருங்க. என்ன இது? டெவில் சிம்பலா? ஓ! டெவில். ஓ! ஓகே, ஓகே. அதாவது அதுக்கா? எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கா? ஓகே. ஓகே. இப்ப உள்ள வந்துட்டேன் பாருங்க. இப்ப வந்து எந்த பிரச்சனையும் வராது ப்ரோ. என்ன பொறுத்தவரைக்கும். என்ன சொல்றீங்க? வராதுன்னு நம்புவோம். வராதுன்னு நம்புவோம். ப்ரோ ஏன் இந்த சீசன் 3 ஸ்க்ரீன் இன்னும் பிளாக்காவே இருக்கு? இப்ப வந்துச்சா? இப்பதான் வந்து வந்துச்சு. இப்போ இருங்க. இப்ப உள்ள போயிடலாம். அப்ளிகேஷன வந்து நம்ம கிளிக் பண்ணி உள்ள போயிடலாம். ஓகே. காலதாமதம் இல்லாம உள்ள போயிடலாம் ப்ரோ. தோசை சாப்பிட்டீங்களா? சூப்பர் ப்ரோ. எது ப்ரோ வச்சுக்கலாம்? பெண்ணா ஆணா சேது ப்ரோ? நம்ம ஆ எப்பயுமே ஆன் தான் bro. எப்பவுமே ஆண் மகன் தானா? ஓகே. நமக்கு ஏன் பெண் குடுத்துருக்காய்ங்க? ப்ரோ சீசன் 3 எப்ப ப்ரோ? ஐ அம் வெயிட்டிங். டேட் சொல்லுங்க ப்ரோ. சீக்கிரமா பண்ணலாம் ப்ரோ. சீக்கிரமா பண்ணலாம். ஓகே. கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணலாம். கேர்ள் தான் வேணுமா? என்ன ப்ரோ? அப்ப என்ன ப்ரோ ஆண்கள் வேணாமா? ப்ரோ காதல்னா வந்துச்சுன்னா இனிமே மாதிரி என்ன bro. ப்ரோ பண்றது? அப்புறம் ஆண் ஆணா தான் வந்து காதல் பண்ண முடியும் பெண்கள் கிட்ட. என்ன ப்ரோ? இதுன்னு ஆமா, சொல்லுங்க சேது நம்ம ப்ரோ. இது வச்சுக்கலாம். ஆனாவே வச்சிருக்கோம். இது நல்லா இருக்குல்ல கேரக்டர்? இவன் கேரக்டர். இவன் என்ன மாதிரி இருக்கான் ப்ரோ லைட்டா? இவனா? மீச இதெல்லாம் வைக்க இதுக்கு முடியாது முன்னாடி ப்ரோ. இருந்தானே. மீச இதெல்லாம் வைக்க முடியாது. மீசலாம் ஆக்க முடியாது. அவன் மீச ஆஹா. தாடி இருக்கவனா? கூல்ல. ஓ, அதுதான் இப்போ. இதே வச்சுக்கலாமா இல்ல மாத்திக்கலாமா? ஹேர் ஸ்டைல் மாத்திக்கலாமா? ஹேர் ஸ்டைல. இது நல்லா இருக்கு. ஹேர் ஸ்டைல்ல. இது ஸ்கின் கலரா? ஹேர் எங்க ப்ரோ இருக்கு? இது ஃபுல்லா ஸ்கின் கலர். ஓ ஃபேஸ் ஷேப் ப்ரோ இது. ஓகே, ஓகே. ஃபேஸ் ஷேப் இது. மூஞ்சி எது நல்லா இருக்கு? ப்ரோ இது முன்னாடி மூஞ்சே நல்லா இருந்தது. ஓ செகண்ட் பர்சன் நல்லா இருந்தோ. ஓகே செகண்ட் பர்சன் சொல்லிட்டாங்க. என்னைய கிரியேட் பண்ணணுமா? வேணாம் ப்ரோ. நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்ப நான் யாருன்னு அப்படின்ட்டு. என்னைய மாதிரி பண்ணுங்க. இதான் சேது ப்ரோ. இப்படிதான் இருப்பாரு சேது ப்ரோ. பாத்தீங்களா? இதே ஹேர் வச்சுக்கலாமா இல்ல மாத்திக்கலாம் ப்ரோ ஹேர்? நான் பேப்பர் ஷேட் வச்சிருக்கேன் ப்ரோ. அதே மாதிரி வைங்க. இது எது பேப்பர் ஃபீடு? இதா? கீழே வந்து ஃபேட் ஆயிருக்கும், மேல இருக்கும்.
அதெல்லாம் இது இருக்குமான்னு நல்லா தெரியல ப்ரோ. இருக்கு. லிமிட்டடா தான் இருக்கு ஆக்சுவலா. லிமிட்டடா தான் வந்து இருந்துச்சு. ஹேர் ஸ்டைல் இருக்கு. விரிச்சு விட்டுருமா ப்ரோ? விரிச்சு நல்லா தொங்க விட்டுருமா முடிய? நல்லா இருக்கலாம். ஃபங்க் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விரிச்சு விட்டுருமா முடிய? ப்ரோ. பின்னாடில இருந்து பார்த்தா பொண்ணு மாதிரி இருக்கும் ப்ரோ. பொண்ணு மாதிரி இருக்கோ? சரி இது இது உண்மையான பொண்ணு மாதிரி இருக்கு. இது 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 நல்லா இருக்கே ப்ரோ. இது கொஞ்சம் இதுவும் பொண்ணு மாதிரி தான் இருக்குல்ல? ப்ரோ இது பொண்ணோட இது இது ப்ரோ. லிட்டரல் பொண்ணு தான். ஓகே சரி ஓகே. இல்ல ப்ரோ வெளிநாட்டுலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. இப்படிதான் வச்சிருப்பாங்க தெரியுமா? வெளிநாட்டுலாம் முடியெல்லாம் இப்படிதான் வச்சிருப்பாங்க. இது அவங்க வச்சிருப்பானுங்க. பங்க் இருக்க மாதிரி பாருங்க ப்ரோ. பங்க் இது எல்லாமே பங்க் தான் ப்ரோ. இது எல்லாமே பங்க் மாதிரி தான் இருக்கு. இல்ல கரெக்ட். இங்க பாருங்க ப்ரோ. பெரிய கொண்டை ப்ரோ பாத்தீங்களா? தலை ஃபுல்லா முடி, பின்னாடி ஒரு பெரிய கொண்டை. இது வேணா இது ஆன்டி ஆன்டி மண்டை ப்ரோ. வேற மாதிரி இருக்கு லாங் ஹேர் இருந்தாவா? அப்படியா? சரி சரி ஓகே ஓகே. லாங் ஹேர் வேணாம். சரி ஓகே ப்ரோ. அப்ப ஷார்ட் வச்சுக்கலாமா ஹேர்? பிரைட் ப்ரோ. பிரைட் நல்லா இருக்கே. பிரைட் சூப்பரா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. ஆனா வேணாம் ப்ரோ. என்ன மாதிரி இல்ல. உங்கள மாதிரி இல்லையா? சரி இந்த ஹேர் டீசென்ட்டா இருக்கு. இது டீசென்ட்டா இருக்குல்ல? இது டீசென்ட்டா இருக்குல்ல? ப்ரோ என் மண்டைய பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி வைங்க ப்ரோ. உங்க மண்டைய பாத்துர்க்கேன். ஆனா இதுல எந்த ஹேர்னு தெரியலையே. டக்குனு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதே. நீங்க ஒண்ணொண்ணா சொல்லுங்க. சரி இது வச்சுக்கலாமா? இதுனா இது பார்க்க லைட்டா இருக்கு. இது லைட்டா இருக்கு. இது ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. டிஃபரண்டா இருக்கா? சரி இதா இல்ல டீசென்ட்டா வச்சுக்கலாமா ப்ரோ? டீசென்ட்டா நானே சொல்றேன் ப்ரோ. டீசென்ட்டா எது அப்ப? எது டீசென்ட்டா இருக்கு? இன்னும் கொஞ்சம் மேல. இது நல்லாதான் ப்ரோ இருக்கு. இது முன்னாடி வச்சீங்களே. இதா இதே நல்லா இருந்துச்சு. இதே நல்லா இருந்துச்சு. ஜான்சினா மாதிரி இருக்கு ப்ரோ. அப்படிதான் ப்ரோ. ஜான்சினா ஹேர் மாதிரி இருக்கு. அதுக்கும் முன்னாடி. இதா? இதுதான் டாப்பர் ஷேட். இதுவா? இதா? ஓகே ஓகே. இது வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது ஓகே. இது ஓகே ப்ரோ. ஓகே. முடியே வந்து வர வச்சாச்சு. தழும்பு வச்சுக்கலாம் ப்ரோ. சரி ப்ரோ. முகத்துல தழும்பு இருக்கா முகத்துல? அதெல்லாம் அது இல்ல ப்ரோ. இங்க பாருங்க பயங்கரமா இருக்கு தழும்பு. எங்க பாருங்களா? செமையா இருக்குல்ல? காட் ஆஃப் வார்ல இருக்க மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஏன் எல்லாத்துலயுமே காட் ஆஃப் வாரா சேது ப்ரோ? ஓகே. இருங்க. நம்ம ஹாரி பாட்டருடைய தழும்பு இருக்கும்ல அது இருக்கா? நெத்தியில வருமே ப்ரோ. நெத்தியில ஒரு தழும்பு வருமே அது இருக்கா? இல்லையா? ரைட்ல தான லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேல தான இருக்கு. எது அந்த தழும்புன்னு தெரியலையே. இருங்க. இந்த தழும்பு கண்ணுல தழும்பு வருது. நல்லா இருக்கலாம்னா கண்ணுல இருந்து தழும்பு வருது. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆனா பாதி பூரி விட்ட மாதிரி இருக்கு. வேணாமா? தழும்பே வேணாமா? தழும்பே வேணாமோ? ப்ரோ இது நல்லா இருக்கு ப்ரோ. மேல ரெண்டு அந்த இது கிட்ட ஐப்ரோஸ் கிட்ட ரெண்டு கட் இருக்கு. இது இருக்கதே நல்லா இருக்கா? இதே நல்லா இருக்கு. ஓகே. இது ஓகே. இது என்னது ஃப்ரெக்கிள்ஸ்? ஃப்ரெக்கிள்ஸ் மச்சம் ப்ரோ. மச்சமே அதுக்கு அப்புறம் மூஞ்சில ஒரு மாதிரி பொறியா இருக்குது ப்ரோ. பாத்தீங்களா? இது கூட இருக்குல்ல? மச்சம் வச்சுக்கலாமா ப்ரோ? மச்சம் ப்ரோ கண்ணுல ஒரு மச்சம். ரொம்ப பொறியா வரணும். இங்க மச்சம் ப்ரோ. கண்ணுக்கு பக்கத்துல ஒரு மச்சம் வச்சுக்கலாம். அது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கு பாக்க. அது ஜான் ஃபேஸ் ஆர்டிஆர்ல ஜான் ஃபேஸ் மாதிரி இருக்கா? ஓகே அந்த தழும்பு. ஆமா கரெக்ட். காம்ப்ளெக்ஷன்னா என்ன? காம்ப்ளெக்ஷன்னா முகத்துல ஏதோ மாதிரியான இது வரும் போல. சரி ஓகே. இருக்கதே வச்சுக்கலாம். மாத்த வேண்டாம். ப்ளஷ் மாதிரி அது. அப்ப இருக்கதே வச்சுக்கலாம் விடுங்க. இதே வச்சுக்கலாம். இது என்னது? ஐப்ரோ ப்ரோ. என்ன ப்ரோ இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கான் கிரியேட் பண்றதுக்கு? நல்லா இருக்காங்க. நிறைய இருக்கு. ஆக்சுவலா இது ஆர்பிஜி கேம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆடுறது. அதனால வந்து நிறைய வந்து புதிய ஆப்ஷன்ஸ்லாம் வருது. இது நல்லா இருக்கு பாருங்க. யூனி ப்ரோவா? இதோ இருக்கு பாருங்க யூனி ப்ரோ. எப்படி இருக்கு யூனி ப்ரோ? கொஞ்சம் வேணா டிஃபரண்டா இருக்கு. நல்லா இல்ல? இது நல்லா இருக்கு ப்ரோ. இந்த ப்ரோ நல்லா இருக்குல்ல? கண்ணு கீழ ஒரு மச்சம் இருக்கு. இது நல்லா இருக்கு. ஐயோட கலர் மாத்தலாம். ஐயோட கலர் மாத்தலாமா ப்ரோ? இங்க பாருங்களா. ப்ளூ கலர் மாத்துங்க. பூனை கண்ணா? பூனை கண்ணு வருதா பாருங்க அதுல. இதான் பூனை கண்ணு. இது பூனை கண்ணு ப்ரோ. எங்க பாருங்க. பாம்பு கண்ணு ப்ரோ. இல்ல? பாம்பு கண்ணு இது. பாம்பு மாதிரி இருக்குல்ல? ப்ளூயிஷா இருக்கும்ல. மைல்ட் ப்ளூவா? இது மைல்ட் ப்ளூ தானே? இது மைல்ட் ப்ளூவா?
இது கிரியேட் நைட்டா? நைட் டைம் மூவி ஜானா? ஜான் மார்ஷனா? அதான் மீச தாட்லாம் வராது ப்ரோ. வெறும் ஹேர் மட்டும் தான் இதுல. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்கல்ல. இது ப்ளூ தான ப்ரோ இது? இது ஓகே தான். இந்த ப்ளூ நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஓகே, ப்ளூ ஐஸ். இது சேது ப்ரோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ளே ஆமா ப்ரோ. அவர் பயங்கரமான ப்ளே பாய். ஓகே, வாய்ஸ் ப்ரோ அடுத்து. நல்லா கேக்குது. ஓகே, அடுத்து வாய்ஸ் வந்து இருங்க. கேட்டு பாக்கலாம். இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. இனிமையா இருக்குல? பென் வாய்ஸ் ப்ரோ. பென் வாய்ஸ் ப்ரோ. I believe I'm really going to enjoy this class. தெரியுது. இது நல்லா பிட்ச் கொஞ்சம் அதிகமா இருக்கு. குறைச்சு விட்டுருமா பிட்ச? இருங்க. That was quite ப்ரோ something. கொஞ்சம் மொரட்டுத்தனமா பேச மாதிரி இருக்கும். அப்ப பிட்ச் இறக்கணும் ப்ரோ. டீப்பான வாய்ஸ் இல்ல. Some dust. Nothing. I am indeed a student, but I இப்போ நல்லா டீப்பா இருக்குல? இப்ப கேக்குறதுக்கு. இருங்க. இது கரெக்ட்டா இருக்கு. இது டீப்பா இருக்குல? ஓகே, நல்லா இருக்கு. ரெண்டு முடிஞ்சது. அடுத்து வந்து டிஃபிகல்ட்டி நார்மல் தான ப்ரோ நம்ம போறது? இது நார்மல் தான். ஓகே, 1 செகண்ட் ஐ அம் பேக். ஓகே சாம் ப்ரோ, போய்ட்டு வாங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம போய் போடலாம். ZJay அதுக்கு அப்புறம் சேது ப்ரோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் எந்து, செகண்ட் நேம் உங்களுது. டேய் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் போறோம். அங்க வரும்போது எங்க பேர் தான் வரும். ஓகே, நேம் வந்து வெச்சாச்சு. விட்சா விசாடா. விட்ச்னா வந்து பெண்கள் டார்மெட்ரி போயிடலாமா சேது ப்ரோ? பேசாம நம்ம வேணாம் ப்ரோ, அதெல்லாம் வேணாம். வேணாமா? விசாட் தானா? ஆண்களுடைய டார்மெட்ரி தான். ஓகே, ஆண்களுக்கு தான் போணுமா? சேது ப்ரோக்கு வந்து கூச்சமா இருக்கு போல. சரி, ஓகே, அவ்வளவுதான் ப்ரோ. ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. வந்து விட்டார் ZJay சேது. அப்ளிகேஷன்ல வந்து ZJay சேது அப்படி. வந்துட்டோம் ப்ரோ. சேது ப்ரோ செம ஸ்மார்ட்டா இருக்கீங்க சேது ப்ரோ இதுல. ரொம்ப நன்றி ப்ரோ. It appears we are almost ready to depart. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு ரெண்டு பேரும். It's a pity we didn't have a bit more time to spend on spellcasting. மாத்தி சொல்லலாம். ரெண்டு பேரும் தான் இருக்கல. Practicing the spells we worked on. I have, Professor. you are a teacher போல ப்ரோ. I'm quite sure I've never seen anyone take so quickly to a second-hand wand. You'll be a force to be அதாவது reckoned with when we get உடனே around. வந்து வாண்ட எடுக்கறவங்கள நான் இதுக்கு பார்த்ததே கிடையாது. இவர் பேர் வந்து ப்ரொஃபசர் பிகாம் ப்ரோ. ஓகே, நம்மள வந்து இவர்தான் ஹாக்வர்ட்ஸ் கூட்டி போக போறார் போல. George, glad my rather cryptic description of our location did not thwart your finding us. ஏதோ ஒரு I've இடத்தை operated வந்து more vaguely to find destinations ஏதோ than this. சொல்றாங்களே. Though I confess I may have miscalculated slightly you already on my played this first game. try. நான் இருக்கேன் ப்ரோ. Gave quite நான் the ஆடி fight இருக்கேன் some actually. theatergoers ஆனா இது வந்து ஒரு in புதிய பயணம் நான் கொண்டு போறேன். ஓகே, It's உங்களுக்கு been much too long. ஸ்பாயில் பண்ணாத When I மாதிரி received your owl, I must say I... Best not speak here. ஓகே, இங்க பேச வேண்டாம். Of course. Why don't we speak en route to நம்ம ஏன் ஹாக்வர்ட்ஸ் போற வழியில பேச கூடாது? sorting ceremony. சார்ட்டிங் செரிமோனி வந்து நம்ம வந்து அட்டெண்ட் As long பண்ணனும். as your young charge here doesn't mind me tagging along. Not at all, sir. ஓகே, நான் உங்க கூட சேர்ந்து வரலாமா? ஓகே, வரலாம் வாங்க. Since I've been to the castle. சேது ப்ரோ நீங்க ஆடிக்கீங்களா சேது ப்ரோ கேம்? Pile of rocks. இல்ல ப்ரோ, ஆனது இல்ல. சேது ப்ரோ ஆனது இல்லையா ப்ரோ? அதான் முத வாட்டி பாக்குறேன். ஓகே, இந்த வண்டியை பாருங்களேன். இந்த வண்டி ஞாபகம் இருக்கா அப்புறம் யாருக்காச்சும்? இது வந்து ஹாரி பாட்டர்ல வரும் இந்த வண்டி. இதுல ஒரு அனிமல் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு 4 அனிமல் வந்து கூட்டு போகும். அதை பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க சாவறத வந்து நேர்ல பார்த்தாதான் வந்து நம்ம கண்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும். அது வந்து எத்திரல்னு சொல்லுவாங்க அது பேரை. அந்த விலங்கு பேரை வந்து எத்திரல்னு சொல்லுவாங்க. வந்துட்டான் ப்ரோ. வார்னர் பிரதர்ஸ் கேம்ஸ் வந்துட்டான் ப்ரோ. போட்டாங்க ப்ரோ. போட்டாங்களா? அவலான்ஸ் ப்ரொடக்ஷன். ஏதோ படம் அவலான்ஸ் ப்ரோ. ஹாரி பாட்டர் மியூசிக் ப்ரோ. அதான் தெரியுது. அதான் ஹாரி பாட்டர் மியூசிக். 4K கேம்ஸ் விசிட்டிங் வேர்ல்ட். அது காப்பிரைட் வருமா? காப்பிரைட் வராது நினைக்கிறேன். ஹாக்வர்ட்ஸ் கேம் தானே, வராது நினைக்கிறேன். வந்தா பாத்துக்கலாம், வேற என்ன பண்றது, லாஸ்ட்னா பாத்துக்கலாம். அப்ப அந்த கேமே கஷ்டம் ப்ரோ ஸ்ட்ரீம் பண்றது. ஆமா, Just barely. ஓகே, And who is your traveling உங்க கூட வர அந்த கம்பெனியன் யாரு? A new student. ஒரு புது ஸ்டூடண்ட். புதுசா? Yes, sir. I'm நான் starting வந்து school as a 5th இயர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்.
How extraordinary. கொஞ்சம் It is ஓல்டஸ்ட் indeed. ஸ்டூடண்ட் None போல of the நம்ம. faculty has ever heard of anyone being admitted to Hogwarts so late. ஓகே. அதாவது இதுவரைக்கும் யாருமே இவ்ளோ லேட்டா வந்து Of ஹாக்வர்ட்ஸ் course, ஸ்கூல்ல யாருமே as சேர்ந்து the கிடையாது. other fifth years will have been honing their magical skills for 4 years ஓ now. அடுத்த 4 Hogwarts asked வருஷத்துக்கு if I வந்து could get our new இவன மாதிரியான student 5th up இயர் to ஸ்டூடண்ட் speed வந்து a bit இவனை before பத்தி the term பேசிட்டு begins. இருப்பாங்க அதுக்கப்புறம். Well, you couldn't have asked for a better mentor. இது Professor எஸ்டர்டே Fig வந்து is not பார்த்துட்டு only an அழுதுட்டேன் ப்ரோவா. exceptional teacher, அப்படியே ப்ரோ? he's also Leah remarkably intuitive. ஓ and லீய பார்த்து gifted அழுதுட்டீங்களா? wizard. ஓகே ஓகே. Mr. செமையா இருந்துச்சுல. Osric is எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு ஒரு I மாதிரி dare இருந்துச்சு. say it's one of the reasons he's risen so far at the ministry. ஓகே எங்க போறாங்க போல ஹாக்வர்ட்ஸ்க்கு தான் போறாங்க Have you மூணு பேருமே. seen this? இத பாத்தீங்களா? இது காப்ளின் ப்ரோ. ஓகே அவன் பேரு Opinions ராண்ட்ராக் differ போல. as to how great a threat Ranrock really is. ஓகே ராண்ட்ராக் வந்து உண்மையிலேயே ஒரு பயங்கரமான Although த்ரெட்டா I've yet to இருந்திருக்கான். convince my colleagues at the ministry, ப்ரோ ரெக்க தெரியுது பாத்தீங்களா இது ப்ரோ? is இது a ரெக்க. significant செமையா இருக்குல்ல? and it was your wife, Eleazar, ஓ இவங்களுடைய வைஃப் தான் who வந்து alerted his activities அவனுடைய months ago. ஆக்டிவிட்டீஸ் வந்து அலர்ட் பண்ணதா? How? She wrote to me about Ranrock before ஓ she ராண்ட்ராக்க died, பத்தி அவங்க எழுதி இருக்காங்க. wondering அவன் what the சாகறதுக்கு ministry அவங்க knew சாகறதுக்கு about முன்னாடி. his activities. ஓ Before I could respond, ஹாய் I ஹில்சன் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. received this. ஹாய்டா, வெல்கம் It டு was தி the last ஏதோ thing ஒரு she இது sent ப்ரோ me, இது பிளாஸ்க் மாதிரி Eleazar. இருக்குல்ல? It came to me via her owl. அவங்க வைஃப் உடைய அவுல் கிட்ட இருந்து இந்த I பிளாஸ்க் can only வந்திருக்கான். assume But she had to get rid of it quickly to keep it ஓ இது safe. வந்து அவங்க சேஃபா வச்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ராண்ட்ராக் கிட்ட இருந்து சேஃபா வச்சுக்க. அவன் தான் வில்லன் போல ப்ரோ. லாஸ்ட் is காப்ளின் தான். powerful indeed. It looks like goblin இது metal. பார்க்கறதுக்கு காப்ளின் மெட்டல் மாதிரி இருக்கு. What's அதுல ஏதோ that சிம்பிள் glow? இருக்கு. அது என்ன க்ளோ I அது? don't see a glow. எனக்கு க்ளோ கண்ணுக்கு தெரியலையே. எனக்கும் தெரியலையே. எனக்கும் தெரியலையே. சேது ப்ரோ சம பயங்கரமா இருக்கார்ல நம்மால. கொஞ்சம் ஹேண்ட்ஸமா ஆ இருக்காரு. அது ஹேண்ட்ஸம். எத்தனை பெண்கள் வந்து விழ போறாங்கன்னு தெரியல. How did you Wait. ஓ திறந்துருச்சு ப்ரோ அது. திறந்துருச்சு. ஆ டிராகன். டிராகன் வந்துருச்சு ப்ரோ. பாதி இது புடிச்சிருச்சு ப்ரோ. அங்க பாத்தீங்களா ப்ரோ? பாதி கேரேஜ் வந்து புடிச்சு கவிருச்சு ப்ரோ. இப்ப கண்ணுக்கு தெரியணும்ல ஒருத்தனை கொன்னுட்டான். அங்க பாருங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது நம்ம இறப்ப வந்து நேர்ல பாக்குறோம் அப்படின்னா அந்த விலங்குகளை வந்து கண்ணால பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஓ அது வேறயா? பறக்கிற ஆமா அந்த பறக்கிற விலங்குகளை பார்க்க முடியும். இல்ல பார்க்க முடியாது. டெத்தை வந்து நேரடியா பார்க்கணும். ஓ பயங்கரமா இருந்ததுல. ஐயோ அந்த கீ வந்து கீழ விழ போகுது ப்ரோ. இருங்க ப்ரோ புல்லட் ட்ரெயின் மூவி ட்ரைலர் பாத்தீங்களா ப்ரோ? பார்க்கல ப்ரோ மறந்துட்டேன் ப்ரோ. கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது ப்ரோ. பார்க்க நினைச்சிருந்தேன் டக்குன்னு மறந்தேன். நீங்க சரி ப்ரோ? நான் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருந்தா? அந்த எஃப்1ஓட ஹீரோ அவன் பேரு தெரியல எனக்கு. பிராட் பிட். அவன் செமையா இருந்துச்சானா. அதான் நான் ஆக்சுவலா பார்க்க நினைச்சிருந்தேன். ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருந்ததால பார்க்க மறந்துட்டேன். நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? பார்த்து நாளைக்கு சொல்றேன். ஓ நமக்கு காயம் பட்டிருக்கான் ப்ரோ. லைட்டா காயம் பட்டிருக்கு. இது வந்து விகன் வேர்ல்டு போர்ஷன். இது வந்து ஹீலிங் போர்ஷன் நினைக்கிறேன். ஹெல்த் ஏத்துறதுக்கு ப்ரோ. ஓகே ஹெல்த் ஏத்திடுவோமா? ஹெல்த் இது குடிச்சா வந்து ஹெல்த் ஏறுமா? இருங்க. ஹெல்த் ஏறிடுச்சு ப்ரோ. பாத்தீங்களா பார் எவ்வளவு பெருசா இருக்கு. எவ்வளவு பெரிய பாரு. என்னால நம்பவே முடியல. ஜார்ஜ் இறந்தான். ஓ அவரா கூட வந்த அவரா? அதான் அந்த டிராகன் வந்து ஒரு கேரேஜ் வந்து மிட் ஏர்ல அட்டாக் பண்ணதே. நம்ம எங்க இருக்கோம்? எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா அது வந்து ஒரு போர்ட் கீயா? ஓ அது ஏதோ மந்திரம் அடங்கி இருக்கான் ப்ரோ அந்த கீழ. அது எங்க போய் தொடுதோ அங்க வந்து ஏதோ ஒரு கதவு திறக்குமா ப்ரோ. சரி. ஓகே நம்ம வந்து சுத்தி பார்க்கணும். என் கூடயே இரு. இந்த போர்ட் யாரு கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஓகே ப்ரொஃபசர் ஃபிக் நான் உங்க கூடயே தான் இருப்பேன். ஓகே நீங்க வந்து பல மந்திரங்களை எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வரேன். ஓகே லைவ் பாக்குறவங்க சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச ஹாரி பாட்டர்ல வர மந்திரம் பேரு சொல்லுங்க ப்ரோ. ஹாரி பாட்டர் பாத்துருக்கீங்களா சொல்லுங்க. என்ன சாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இடம் சூப்பரா இருக்கு. அதான் செமையா இருக்குல்ல. நம்ம ஏதோ ஸ்காட்டிஷ் ஐலாண்ட்ல வந்து மாட்டிட்டு இருக்கோம். இந்த போர்ட் வந்து இங்க கொண்டு வந்திருக்குன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்திருக்கணும்.
have sent that port key to George for a reason. மிரியம் வந்து ஜார்ஜ் கிட்ட வந்து அந்த போர்ட் கீ And now George கொண்டு போய் சேர்த்துக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் கண்டிப்பா. இது ஏதோ இடத்துக்கு கூட்டு போமா ப்ரோ இந்த போர்ட் கீ. ஆனா எங்க கூட்டு போன்னு தெரியலையா? I'd like to have a look around. ஓகே நம்ம சுத்தி பார்க்கணும் அப்பதான் தெரியும். Let's see if we can find a path, however faded it may be. ஓகே வழியை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த பக்கம் என்ன வழி போகுது அப்படின்றத பாப்போம். சூப்பர் மூவி ப்ரோ புல்லட் ட்ரெயின். அப்படியே ப்ரோ ஓகே ஓகே. நான் பார்த்தே இல்ல ப்ரோ. கண்டிப்பா பார்க்கறேன் ஓகே. ப்ரோ டுமாரோ என்ன கேம்? நாளைக்கு வந்து இது ப்ரோ நாளைக்கு வந்து டூம் ரைடர் பண்ணலாம் ப்ரோ நாளைக்கு. ஓகே. டூம் ரைடர் நாளைக்கு பண்ணலாம். அது ஒரு வித்தியாசமான பயணமா இருக்கும். ஓகே. ஏதோ ஏன்ஷியன்ட் மேஜிக் வந்து காணாம போயிருக்கான். அத வந்து நம்ம வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் பிக் வந்து சொல்றாரு. அதாவது ஏன்ஷியன்ட் மேஜிக்ன்றது வந்து ஒரு சில பேரால மட்டும்தான் வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். அது வந்து காணாம போயிருச்சு. காணாம போயிருச்சா? என்ன சொல்றீங்க? மேஜிக் எப்படியே காணாம போகும்? என்ன சொல்றீங்க? Hogwarts castle was built by கேக்குது. is itself a stronghold of that ancient magic. ஓகே ஓகே ஓகே. I don't know where she came into possession of the port key, but I am certain it was to do with that search. ஓகே நம்ம தேடுறதுல ஏதாவது ஒன்னு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன்ஷியன்ட் மேஜிக் சொல்றாங்க ப்ரோ. பழங்கால மேஜிக்கா? ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியறதா அந்த மேஜிக்கா இருக்குமோ? யூஸ்லெஸ்ஸா சொல்றான். ஓகே இந்த தொலைஞ்சு போன மேஜிக் வந்து எப்படி இங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்க வைஃப் வந்து நினைக்கிறாங்க. மிரியம் வந்து ரொம்ப அது வந்து கண்டுபிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணாங்களாமா? அதாவது அந்த பவர் வந்து உண்மையிலே வந்து பவர்ஃபுல்லா ஒண்ணும் கிடையாது. அது வந்து யார் வந்து கரெக்டா யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து அதோட பவர் இருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க. அந்த ஏன்ஷியன்ட் மேஜிக். It appears to be a sort of என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ? எங்க வீட்ல இன்னைக்கு அடை ப்ரோ. உங்க வீட்ல சேது ப்ரோ? Let's see some of that one word you were practicing. தக்காளி தோசையா? Focus on the center. வந்துச்சு ப்ரோ. ஓகே ஓகே. பேசிக் காஸ்ட் அதாவது நம்ம வந்து பேசிக்கான அந்த இல்லாம சும்மா நார்மலா நம்ம வந்து விங்காடியம் லெவியோசா அதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்பெக்டோ பெட்ரோனம் அந்த மாதிரியான மேஜிக் எல்லாம் வந்து இல்லாம இது கொஞ்சம் நார்மல் சாம் இது. ஓகே. வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டீங்களா? That was a bit rougher than I'd expected. எது இன்னைக்கு சிக்கனா? பாத்தீங்களா ப்ரோ? சிக்கன் போட்டாங்களா? காலேஜ்ல கடைசில. பாத்தீங்களா? நேத்து ரைஸ் போட்டாங்கன்னு வருத்தப்பட்டீங்கல்ல இன்னைக்கு பாத்தீங்களா? எப்படி வந்து வாழ்க்கை வந்து மாறுது பாத்தீங்களா ப்ரோ? உணவு வந்து எப்பவுமே நமக்கு வந்து திடீர்னு வந்து நல்ல உணவு கிடைக்கும் அப்படினே. எது எதிர்பார்க்காதீங்க. ஆமா எது எதிர்பார்க்காதது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து என்ன மேல ஏற முடியல. ஏறிட்டேன் ப்ரோ. பார்க்கலாம் இந்த சாம குச்சியை வச்சு அடிக்கிறது. என்னது? குச்சி அடி அதுக்குதான். இது வந்து பேசிக் சாம் ப்ரோ. இது பேசிக்கா நம்ம வந்து அப்படியே குச்சி வச்சு அந்த பவர் விடுறது. போக நிறைய மேஜிக் கத்துக்கலாம். லைவ் பாக்குறவங்களுக்கு லைவ் பிடிச்சதா மறக்காம லைக் ஷேர் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. இந்த லைவ் பிடிச்சிருந்து லைக் பண்ண மறந்துட்டீங்கன்னா லைக் போயிட்டு பாருங்க. ரொம்ப உதவியா இருக்கும். நிறைய பேர் வந்து லைவ் பாக்குறீங்க லைக் போட மறந்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இங்க பாருங்க ஒரு ரிப்பேரோ புதிய மேஜிக் பாத்தீங்களா ப்ரோ? அதாவது ரிப்பேரோ அதாவது சரி செய். நம்ம என்ன பண்ணலாம் சேது ப்ரோ? இங்கிலீஷை வந்து தமிழ்ல வந்து அப்படியே வச்சுக்கலாமா? ஓகே. அதாவது எப்படின்னா பறந்திடும் இறக்கோசா அப்படின்றாங்கல்ல. அதாவது லெவியோசா வந்து சொல்றாங்கல்ல பறந்திடும் இறக்கோசா அப்படின்ற மாதிரி ரெப்பேரோ வந்து என்ன சொல்லலாம் நம்ம வந்து சரி செய் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. உடைந்ததை சரி செய். உடைந்ததை சரி செய். ஓகே. தமிழ்ல மந்திரம் சொல்லணும். நம்ம இவன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லலாம். உடைந்ததை சரி செய் அப்படின்னு கொஞ்சம் பெருசா இருக்கு சேது ப்ரோ. டாட்டா இருக்காதா? சரி செய்தே சொல்லுவா. ஓகே. சரி சரி செய். சரி செய் சரி செய். சரி செய். ப்ரோ ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. டவுட். என்ன டவுட் ப்ரோ? ஓகே. அதாவது சுத்தி பார்க்க சொல்றாங்க. ஏதாச்சும் வந்து நமக்கு வித்தியாசமா ஏதாவது இருக்கா இந்த ஏரியால அப்படிங்கறது பார்க்க சொல்றாங்க. மினி மேப் வந்து ஏரியா வித்தியாசமா இருக்கலாம். மினி மேப் வந்து நம்ம காட்டுமா ப்ரோ? பர்பிள் வந்து நம்ம நம்பலாமா? அதாவது அந்த எல்லோ மார்க் வந்து கரண்ட் ஆப்ஜெக்டிவா? ஓகே. இங்க பாத்தீங்களா ப்ரோ? செமையா இருக்கலாம்.
யாரோ ஒருத்தர் வந்து கையில வந்து உருண்டை வச்சிருக்காரு ப்ரோ. எவ்வளவு பெரிய பந்து பாத்தீங்களா ப்ரோ அவருக்கு? இல்ல Professor, ப்ரோ this statue. This may have been இல்ல அவருடைய பந்து எடுத்து கையில புடிச்சிருக்காரு ப்ரோ. பாத்தீங்களா ப்ரோ எவ்வளவு பெருசா இருக்குன்னு? எது ப்ரோ? அவரோட பந்து எவ்வளவு தைரியமா ஆள் பாத்தீங்களா ப்ரோ? என்ன தைரியம்ன்றது? மூஞ்சோட பெருசா இருக்கு. அதான் அப்படி முகத்தை விட பெரிய பந்து வச்சிருக்காரு பாத்தீங்களா? யாருக்காச்சும் இருக்கா அவ்வளவு பெரிய பந்து அப்படின்னு? கண்டிப்பா கிடையாது. இருக்கு ஃபுட்பால் இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்றாதீங்க. ஓகே இங்க தான் போன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பாஸ்கெட்பால்னு சொல்லி தெரியுது. பாஸ்கெட்பால் இருக்கா சில்வேடா? இது என்னது? It's a mural of some என்கிட்ட பாஸ்கெட்பால் இருக்கா? ஆமா ப்ரோ இருக்கு ப்ரோ எங்க வீட்ல இருக்கு. perhaps our host அப்ப was a ஆடுவேன். noted seer. ஓகே. பாஸ்கெட்பால் ஆடுவேன் அதாவது. ஓகே இங்க எதுவும் கிடையாது அப்ப. இங்க இல்லையா? எங்க போறது அப்ப? இப்ப வழி போகுது எங்க ஏதோ. நல்லா இருக்குல்ல இந்த சாம் ஆக்சுவலா இந்த மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குல்ல? ஓகே ZJay சேது வந்து எங்கயோ போயிட்டு இருக்காரு. அவர் எங்க போறாருன்னு தெரியல. that enchanted crystal. அதான் ஒரு பேரு. But what could it be blocking? ஓ இங்க பாருங்க ப்ரோ ஒரு ஓட்டைய போட்டுருக்காங்க ப்ரோ. எவ்வளவு பெரிய ஓட்டை? What's this? எவ்வளவு பெரிய ஓட்டைய பாருங்க ப்ரோ. Professor Fig. இங்க என்னமோ இருக்குது மிஸ்டர் ப்ரொஃபசர் ஃபிக். இங்க வாங்க. அது இப்போ மல்டிவர்ஸ் கான்செப்ட் உண்மையா இருந்து ஒரு வேர்ல்டு ஒரு முறை இருக்குன்னு லைக் ஒரு வேர்ல்ட்ல ஜாம்பி வைரஸ் அனதர் வேர்ல்ட்ல மேஜிக் திங் அனதர் வேர்ல்ட்ல சூப்பர் ஹீரோஸ் இந்த மாதிரி மெனி வேர்ல்ட் இருக்குமா? How is there a அந்த மாதிரி இருக்காது ப்ரோ. அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு தியரி தான். நம்புறதுன்றது கண்ணால பாக்குற வரைக்கும் நம்ப முடியாது ப்ரோ. நம்ம தியரிட்டிக்கல் நம்பலாம் அவ்வளவுதான். ஓகே எல்லாமே நம்ம வந்து கிரியேட் பண்ற கதைகள் தான் ப்ரோ. நம்ம 23 புலிகேசி படத்துல வடிவேல் ஸ்டோர் பாத்திருக்கீங்களா? இந்த உடல் அந்த தலையோடு இணைய போகிறது அப்படின்னு சொல்லுவார். என்ன அர்த்தம் இருக்கு? அதாவது ஃபியூச்சர்ல வரப்போறவங்களுக்கு அவர் எப்படி இருந்தான்னு தெரிய போறது இல்லை. ஆனாலும் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம் அப்படின்னு அப்புறம் ஆமா கரெக்ட் தான். அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்ணால பாக்குற வரைக்கும் எதையுமே நம்ம நம்ப கூடாது. அது வரைக்கும் அது தியரி தான். ஒரு தியரின்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படிதான் அதை எடுத்துக்கணும். ஓகே I don't believe it. வேற எங்க வந்துட்டாங்க ப்ரோ? ப்ரோ என்ன ட்ரீம் வருதா? அப்படியா? சூப்பர் ப்ரோ. ஜாலியா இருந்துச்சு அப்ப. ஓகே இங்க வந்துட்டோம் ப்ரோ. எங்க வந்திருக்கோம்? ஓ காப்ளினை வந்து முழிக்க வைக்கணுமா? ஓ நல்ல காப்ளின் அது. ஓகே நல்ல காப்ளின் ப்ரோ இவரு. இருங்க. Hello. நல்லா வந்து கொரட்டை தூக்கிட்டு இருக்காரு ப்ரோ. நல்லா கொரட்டை எல்லாம் பயங்கரமா இருக்குல்ல? இங்க தான் இருக்கோம் காப்ளின். கேக்குதா? கேக்குது ப்ரோ. நீங்க கேக்கல ப்ரோ. கேக்குதா? முழிச்சாரு ப்ரோ. உங்க சத்தமா முழிச்சிருக்காரு பாத்தீங்களா? எவ்வளவு அழகான காப்ளின் பாத்தீங்களா ப்ரோ? செம கியூட்ல. மூக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களா. மூக்கு காது பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் வயசான ஜாம்பி தான் போல. ஜாம்பின்றேன் கெலட்டு காப்ளின். காப்ளின் கொஞ்சம் வயசான காப்ளின் தான் போல. கில்லாடி இல்ல. இவங்க கிடையாது ப்ரோ. இவங்க கிடையாது. அது இவங்க அவங்க எல்ஃப் அவங்க. Vote number 12, I presume. அதாவது ஹவுஸ் எல்ஃப்னு சொல்லுவாங்க. Precisely. ஓ இது கேக்குறாரே. என்ன கேக்குறாரு? The key. அந்த சாவியை கொடுங்க. Your wife's port key. ஆமா உங்க வைஃப் உடைய அந்த போர்ட் கீ கொடுங்க. கொடுங்க. This way then. இந்த வழியா வாங்க. Stay close. ஓகே என் குடியேறு. தூரமா போயிடாத. பிக் நீங்க தான் காப்பாத்தணும். எனக்கு மந்திரமே தெரியாது. நான் ஒரு ருக்கி இப்போதைக்கு. அப்புறமா நான் கத்துக்கிட்டு உங்களே போட்டு தள்ளிடுறேன். After you. ஓகே ZJay ப்ரோ சேது ப்ரோ உங்களோட மிகப்பெரிய ஆசை என்ன ப்ரோ? மிகப்பெரிய ஆசையா? அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையா ப்ரோ உங்களுக்கு சேது? எனக்கு வந்து பெரிய ஆசைலாம் கிடையாது. நம்ம சேனல் growth அஞ்சு நல்ல நிலைமைகள் இருந்தா நம்ம சேனலுடைய growthன்றது ஒரு பெரிய ஆசை தான். ஆனா மிகப்பெரிய ஆசை எதுவும் கிடையாது. இருக்கிற மொமெண்ட் ஜாலியா இருந்து போயிடலாம் ப்ரோ. பெரிய ஆசை இருந்து அப்புறம் ஏதாவது நடந்துட்டு அப்ப நடக்காம போயிருச்சுன்னு வருத்தப்படுறதுக்கு இருக்கிற மொமெண்ட் நம்ம ஜாலியா இருந்து போயிடலாம்ல. ஜாலியா இருக்குமா? அவ்வளவுதான். இங்க பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க செமையா இருக்குல்ல? இடம் ப்ரோ செமையா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? இந்த ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருக்குல்ல? சூப்பரா. ரோலர் கோஸ்டர் தான். ஆனா கொஞ்சம் நம்ம நேரா நிக்கிறோம் ப்ரோ. அந்த இது மட்டும் சுத்தி பாருங்களேன்.
நம்ம ஸ்ட்ரைட்டா தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த இது மட்டும் அப்படியே பின்னாடி இப்படி சுத்துதுல. சூப்பரா இருக்கு. ஒரு தண்ணி குறுக்கால வந்து பாத்தீங்களா ப்ரோ? வாட்டர் ஃபால் வந்து மேலே ஊத்திருச்சு ப்ரோ. ஈரப்பதம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சட்டையை கழட்டுங்க. காய வைக்க. வெல்கம் பேக் சாம் ப்ரோ. இதுதான் ப்ரோ கிரிங்கார்ட்ஸ் கட்டின அந்த பேங்காம் ப்ரோ இது. ஓகே கிரிங்கார்ட்ஸ்னா யாருன்னா வந்து இந்த காப்ளினுடைய ஒரு கூட்டம் ப்ரோ. அது அவங்க தான் வந்து அந்த ஹாரி பாட்டர்ல பாத்திருக்கீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து அந்த போர்க்கீக்லாம் வந்து அவங்க தான் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க போலீஸ் மாதிரி. இத பாருங்க போலீஸ் மாதிரி பாருங்க. வால்ட் நம்பரை சொல்லுங்க அப்படின்றாரு. வால்ட் 12. நீங்க போலாம். எது உங்க ஆட் நல்லா இருக்கு ப்ரோ. உங்க மனசு மாதிரி அப்படியா? ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. எல்லாம் சேர்ந்து ப்ரோ தான் கத்து கொடுத்தாரு எல்லாத்தையும் எனக்கு. அவரு தான் எல்லாத்துக்கும் அப்படிலாம் கிடையாது. நாங்க ரெண்டு கத்துக்கிட்டோம் ஒன்னாவே கத்துக்கிட்டோம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து கத்துக்கிட்டோம். வாழ்க்கை பாடம் அப்படிங்க. ஓ அந்த காப்ளினுடைய கழுத்துல ஏதோ வந்து க்ளோ தெரியுதாம் ப்ரோ. ஓ ரொம்ப டார்க்கான ஒரு க்ளோ தெரியுதாம் ப்ரோ. ஓ டிராகனுடைய கழுத்துல இருந்த அந்த மார்க் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கான். கெட்ட சக்தியா இருப்பான் ப்ரோ. தீய சக்தி செய்து ப்ரோ. தீய சக்தி நம்ம தூய சக்தி அவங்க தீய சக்தி அப்படின்ற மாதிரி. நம்ம தூய சக்தி தான். நம்ம தானே வந்து நல்லவங்க அதனால. கதையிலே நம்ம தூய சக்தி தான் ப்ரோ. அவங்க தான் தீய சக்தி அப்படின்னு. போலாமா? ப்ரொஃபசர் ஃபிங்க வந்து ஃபாலோ பண்ணி போங்க. டிஎம்கே வாசு அவங்க கிடையாது ப்ரோ. தீய சக்தினா கெட்ட சக்தின்னு அர்த்தம் ப்ரோ. என்ன நீங்க போஸ்ட்கிட்ட எப்படி சொல்றீங்க? நோ அரசியல், நோ பாலிடிக்ஸ், நோ எலெக்ஷன் டாக் எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஆமா. கதவு வந்து ஆமா விழிக்குது. அதேதான் நல்லா இருக்குல்ல அந்த கதவு திறக்கிறது. செம்மையா இருக்குல்ல கதவு திறந்து பாத்தீங்களா? மேல அப்படியே மெக்கானிக் நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி வீட்ல ஒரு டோர் போடணும் ப்ரோ. உங்க இதுக்கு உங்க லாக்கர்ல போட்டுருங்க சேது ப்ரோ. இது மாதிரி நிறைய பணம் வச்சிருப்பீங்கல்ல அதுல போட்டுருங்க. அது தப்பு. பாத்தீங்களா போட போடல ஒரு அடி. இல்ல ப்ரோ இவ்வளவு பெரிய லாக்கர் போடனா வந்து பணம்னு வச்சிருக்கோம் அந்த இடத்துல. அதுக்காக சொல்றேன். ப்ரோ வேணா ப்ரோ. இது ப்ரோ நம்ம வந்து பாலிடிக்ஸ் பேசவே கூடாது ப்ரோ நம்ம லைவ்ல. ஓகே நோ பாலிடிக்ஸ். ஆமா என்ன கதவு மூடிச்சு ப்ரோ? ஒரு ஐடியா ப்ரோ. சொல்லுங்க ஞானேஸ்வரன் ப்ரோ. ஐடியா சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணுவோம். சொல்லுங்க என்ன ஐடியான்னு சொல்லுங்க. புதிய மந்திரம் ப்ரோ. புதிய சாம் கத்துக்க போறோம் ப்ரோ. அடுத்து வந்து காட்டு அப்படின்ட்டு நினைக்கிறேன் சேது ப்ரோ. அதான் அந்த மந்திரம் நினைக்கிறேன். பார்க்கலாம். கத்துக்கிற ப்ரோ. முதல் மந்திரம் ப்ரோ. இப்போ என்ன பண்ணனா வந்து ரிவெலியோ ப்ரோ. பேரு ரிவெலியோனா வந்து வெளிப்படுத்து இல்லன்னா காட்டு வச்சுலாமா? காட்டு நல்லா இருக்குல்ல? வெள்ள காட்டு. அதான் ரிவெல் அர்த்தம்னா ரிவெலியோ அப்படின்னா காட்டுன்னு அர்த்தமா இருக்கும். வேற அர்த்தம். காட்டு ரிவெலியோ. அங்க ஏதோ நான் பார்த்தேன். கிட்ட போயிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே சரி. அப்ப காட்டு வேணாம். வேற என்ன சொல்லலாம் சரி? வெளிக்காட்டு. வெள்ள காட்டா? இல்ல எனக்கு புரியலையே. வெளிக்காட்டு ப்ரோ. வெளிக்காட்டா? வெளிக்காட்டு சரி. வெளிக்காட்டு. வெளிய காட்டுச்சு ப்ரோ. ஒரு கதவு இருக்கு ப்ரோ. ஓகே அது ஒரு சிம்பிள் இருக்கு. வெளிய காட்டுச்சு. அந்த இதுல வந்து இந்த க்ளோ தெரியுதா ப்ரோ? அந்த போர்ட் கீழ இருந்த அந்த க்ளோ தெரியுதா? Then I dare say we are about to discover the secret of this vault. Okay. Lead the way. அதாவது ஏதோ பண்ணணும் போலங்க. என்னங்க? இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா? இன்வெஸ்டிகேட் பண்ணா டச் பண்ணணுமா? அந்த க்ளோவை நம்ம சொல்றோம் அப்படின்னா வந்து என்ன ஆகுது? அந்த க்ளோ வந்து நம்மள வந்து வேற இடத்துக்கு கூட்டி போகுது. இது மந்திர கதவு நினைக்கிறேன்ல உண்மையிலே. ஓகே இது நார்மல் ஒரு வால்ட் கிடையாது. இது பயங்கரமா ஒரு மந்திர வால்ட் போல. நம்ம தொட்ட உடனே எங்க கூட்டி போயிடுது. எங்க கூட்டி போகல.
But to what end I can't say. இது எங்க கூட்டி போகுது ஆனா வந்து எவ்வளவு தூரம் கூட்டி போகும் எனக்கு தெரியல என் கூடியே இரு லைட் என்ன ப்ரோ இது லைட்டுக்கு இன்னும் வந்து நமக்கு கத்தாரல ப்ரோ ப்ரொஃபசர் சீக்கிரமா கத்தாரு நினைக்கிறேன் நீங்க லைட் கத்துறாரு ப்ரோ டார்ச் வச்சு போறாருல அவர் மட்டும் எனக்கு டார்ச் கொடுப்பா நீங்க லைவ் மட்டும் போடாம கொஞ்சம் எடிட் பண்ணா ஷார்ட்ஸ் போட்டா நல்லா இருக்கும் ப்ரோ நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர நேரம் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ அதான் பிரச்சனை இருக்கு ஆக்சுவலா முன்னாடி போட்டுட்டு தான் இருந்தோம் ஷார்ட்ஸ் முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டு தான் இருந்தோம் கொஞ்சம் நேரம் கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் போயிடுது அதனால தான் ஆனா கண்டிப்பா பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா ஓகே என்ன ப்ரோ இது மந்திரமா மந்திரம் அதே வெளிய காட்டு வெளிய காட்டு சொல்றதோ வெளிய காட்டு towards the glow it suddenly seemed as if the ground was swirling about அதாவது அந்த இடத்துல நிக்கும்போது உலகமே சுத்துற மாதிரி எனக்கு இருந்துச்சு You seem to have caused the floor to யார் ப்ரோ கீழ ஆமா ப்ரோ அவன் கீழ இருக்கான்ல அடியில அந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கு ப்ரோ அவன ஃப்ரீஸ் ஆயிருக்கான் அவர் கண்ணுக்கு தெரியலையா ப்ரோ only as a reflection நமக்கு மட்டும் தெரியுதா நமக்கு மட்டும் தெரியுது அப்ப ஏதோ சக்தி இருக்கு போல நமக்குல இல்ல நம்ம கண்ணு மட்டும் தெரியுதுல இப்ப தெரியுது போல அவருக்கு இதுதான் வந்து கீழ இருந்தது தெரியுது பொசிஷன் தப்பா இருக்கான் ப்ரோ அப்ப இல்ல லைட்ட பார்த்து அதுக்கு நேரா தான் வந்து திரும்புதான் லைட் எந்த பக்கம் வருது அதை பார்த்து புதுசு ப்ரோ லைட் நம்ம தராங்க ப்ரோ அதாவது லூமோஸ் என்ன ப்ரோ சொல்லலாம் இதுக்கு தமிழ்ல விளக்கு அப்படின்னு சொல்லு விளக்கா வெளிச்சம் தரு வெளிச்சம் வா அப்படின்னு சொல்லலாமா வெளிச்சம் வா ஓகே வெளிச்சம் வா அப்படின்னு ஓகே சொல்லுமா வெளிச்சம் வா வந்துருங்களா ப்ரோ சமையாக்கலாம் ஓகே வெளிச்சம் வா வெளிச்சம் தரு வச்சுக்கலாமா ப்ரோ இது சொல்லுங்க வெளிச்சம் தரு அப்படின்னா நல்லா இருக்கும் வெளிச்சம் தா அப்படின்னு வெளிச்சம் தாவா வெளிச்சம் தா ஏன் இது ப்ரோ வெளிச்சம் கொடுத்த உடனே இங்க பாருங்களேன் ஏன் ப்ரோ சண்டையா ஃபைட்டா அதுதான் நினைக்கிறேன் முதல்ல அதுக்குள்ளே வா இவ்வளவு சீக்கிரத்தையா ஆமா நிறைய வருது ப்ரோ புரோட்டேகோ அடுத்த சாம் ப்ரோ புரோட்டேகோனா என்ன ப்ரோ அர்த்தம் தடுப்பு வச்சுக்கலாமா தடுப்பு டிஃபால்ட்ஸோ நிறைய சொல்றாரு ப்ரோ அவரு ஓகே வந்து தள்ளி விடு சக்தி ஏரி காட்டுறாங்களா தள்ளி விடுறதுக்கு சக்தி ஏரி இருங்க புரோட்டேகோ வந்து 3 முறை பண்ணுமா ப்ரோ இருங்க பண்ண இப்போ 3 முறை வா தடுப்பு ஓகே அடுத்து முதல் தடுப்பு ஓகே தடுப்பு ப்ரோ தன்னாவராம் ப்ரோ பாத்தீங்களா அது போட்ட உடனே தடுப்பு போட்ட உடனே வந்து தன்னாராம் ப்ரோ இருங்க தடுப்பு மறுபடியும் ஓகே தடுப்புனா வந்து புரோட்டேகோ ஓகே ஒரு புதிய சாம் தடுப்பு கார்ல பறக்கறான் ப்ரோ பாத்தீங்களா ப்ரோ ஆனா உண்மையிலே பயங்கர சக்தி வாய்ந்த விசடர் இருப்பார் அவரு நிறைய மந்திரம் போறாருல நிறைய சாம்ஸ் வச்சிருக்காரு கையில ஓகே நமக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு வந்து காட்டு வெளிச்சம் வா அதுக்கப்புறம் என்னது ப்ரோ தடுப்பு 3 மந்திரம் தெரியுது அது நமக்கு இல்ல ப்ரோ அது அவர்தான் வந்து தூக்கி அவரு பாட்டாரு என்ன ப்ரோ இருட்டாயிருச்சு ஒரு லைட் போடணுமா ஓகே வெளிச்சம் வா ஓகே இருங்க ப்ரொஃபசர் பிக் வந்து இப்படிதான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த மேஜிக் வந்து நம்மள எங்கேயோ கூட்டிட்டு போகுது லைவ் பாக்குறவங்க லைக் பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துட்டா லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா வாட்ச் பண்றீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப உதவியா இருக்கும் ஓகே பெரிய உதவியா இருக்கும் ஓகே மீண்டும் அதே பண்ணோம்னா இந்த வாட்டி தனியா வந்துட்டோம் ப்ரோ அவர் இல்லாம அடிக்கணும் போல தனியா மாட்டி விட்டாரே பிக் ரிவல்யூ போடணும் மறுபடியும் ரிவல்யூ அதாவது காட்டு இல்ல வேற ஏதோ சொன்னேன் ப்ரோ வெள்ள காட்டு வெள்ள எடுத்து காட்டு வெளியில காட்டு அதாவது ஓகே வெள்ள காட்டு போட்டாச்சு இப்ப லைட் அடுத்து
வெளிச்சம் வா. வெளிச்சம் வா. வெளிச்சம் வா. என்ன ஒண்ணு ஆக மாட்டேங்குது. வெளிச்சம் வா. வெளிச்சம் வா. ஒரு கோடு வருது. அந்த கோடை வந்து இது பண்ணுவாங்க. ஓ இங்க ஒரு கோடு வருது. ஓ 3 கோடும் ஜாயிண்ட் இடமா? ஓகே ஓகே இங்க நிக்கணுமோ? ஓகே ஓகே. வெளிச்சம் வா வந்து 3 பயங்கரமான ஸ்டாச்சுஸ் எழுப்பிச்சு. ஃபைட் ப்ரோ அடுத்து தயாரா இருங்க. தடுப்பு. ஓகே. ஓ அடுத்து ப்ரோ ஸ்டூபிஃபை ப்ரோ. ஸ்டூபிஃபைனா வந்து ஸ்டன் பண்ணுது ப்ரோ. ஸ்டன்க்கு என்ன சொல்லலாம் ப்ரோ? என்ன பண்ணுவாங்க? ஸ்டன்க்கு என்ன சொல்லலாம்? ஸ்டன்க்கு வந்து நிலை குலைவுன்னு சொல்லுவாங்க அது பேரு. ஸ்டன்னா வந்து நிலை குலையவை. அப்படியா? நிலை குலையவை. ப்ரோ கஷ்டமா இருக்கு ப்ரோ. கஷ்டமா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் சின்னதா சொல்லுங்க. அதாவது நிலை குலையவை இல்ல வேற என்ன சொல்லலாம்? நிப்பாட்டு. நிப்பாட்டு. ஸ்டாப் பண்றது இல்ல நிப்பாட்னா. ஸ்டாப் பண்றது. ஓகே. 255 தமிழ் என்ன சொல்லலாம்? கஷ்டமா பண்ண மைக்கா மாதிரி. என்னது மைக் போடுறதா? மைக்கம் போடவே. அப்படியா? மைக்கமாக்கு. அப்படியா? மைக்கம் வராதே ப்ரோ. தண்ணா மைக் கிடையாதுல்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே. ஓகே சரி மயக்கம் போடு. மயக்கம் போட்டு தயவு செஞ்சு அடிச்சான் ப்ரோ. மயக்கம் போட சொன்னா அடிச்சான் ப்ரோ. பாத்தீங்களா ப்ரோ? மயக்கம் போட்டு சீக்கிரம். மயக்கம் போடு. 255 அதாவது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்ல? போக கஷ்டமா நினைக்கிறேன். போக கஷ்டமா இருக்குங்களா? மயக்கம் போடு. அதாவது நம்ம வந்து ஸ்பெஷல் சாம்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா மந்திரம் பேர் வச்சுக்கலாம். மற்றபடி பேசிக் சாம்ஸ்லாம் வந்து பேர் வேண்டாம். ஓகே அவ்வளோதான் ப்ரோ. இருட்டில் போட்டான் ப்ரோ. இருட்டு அறையில் நம்ம லைட் போடுங்க. வெளிச்சம் வா. வெளிச்சம் வா. இப்படிதான் வந்து ஹாரி பாட்டர்ல கத்துவாங்க ப்ரோ. யாராச்சும் பார்க்கலாம் போய் பாருங்க டப்பிங்ல. சக்தி எரி அப்படின்னு. அதான் சக்தி எரி அப்படின்னு தூக்கி அடிக்கிறதுக்கு பல விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அதான் ட்ரை பண்றேங்க. ஓகே புரியலாம். அதான் அர்த்தம் இருக்கு. ஓகே ப்ரோ காட் ஆஃப் வார் அளவு கஷ்டம் இல்லையா? போப்போ வரும் ப்ரோ. போப்போ ஸ்டார்டிங்ல இருக்கும் இல்லையா? ஸ்டார்டிங் ஈஸியா இருக்கும். போப்போ கஷ்டமா இருக்கும். இங்க வந்துட்டோம் போலே ப்ரோ. இன்னொரு கதவு ப்ரோ. பல கதவுகள் இருக்கு ப்ரோ இந்த இடத்துல. திறந்தது சீசே. திறந்தது சீசே. அதுக்கு ஒன்று இருக்கு சேது ப்ரோ. அலோஹோமோரான்னு சொல்லுவாங்க. அது அலோஹோமோரானா வந்து பூட்ட திறக்கிறது. அதுக்கு வச்சுக்கலாமா அது நம்ம திறந்தது சீசே அப்படின்னு. எங்க இருக்கோம் நம்ம? நல்லா இருக்கு ப்ரோ. கஷ்டம் போலயா இந்த கிளாஸ்? எந்த கிளாஸ்? எனக்கு ஒரு இது ஞாபகம் வச்சுக்கிறது சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கணும் கஷ்டமா இருக்கு. தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கிறது பாத்துக்கலாம் விடுங்க. ஹாரி பாட்டர் பார்த்தா ஈஸி ப்ரோ. ஹாரி பாட்டர் நான் ஃபுல்லா பார்த்தேன். அதனால கொஞ்சம் பல மந்திரங்கள் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. எங்க போனேன் இப்ப? கதவு திறக்க மாட்டேங்குது. நடுவுல சென்டரா இருந்துச்சா? ஓகே ஓகே. ஆமா ஆமா. ப்ரோ ஏதாவது ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்குமா ப்ரோ? கண்டிப்பா இருக்கணும் ப்ரோ. பிகாஸ் கேரக்டர் நேம் ZJay இருந்தா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ப்ரோ. இருக்கு ப்ரோ. இருக்கு கண்டிப்பா இருக்கும். நான் ஸ்கூல் லைஃப்ல கண்டிப்பா நம்ம காதல்லாம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இங்க இருக்கு ப்ரோ. நல்ல ஒரு காதலியா பிடிக்கலாம் ப்ரோ. நல்ல காதலியா பிடிக்கலாம். ஓகே ஸ்கூல் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வேணா பிடிக்கலாமா ப்ரோ? அது தெரியல ப்ரோ. போனான்னு தெரியும். சரிங்க அப்ப சொல்லிட்டேன்னா அப்புறம் ரிவீல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி? இது என்ன ப்ரோ? இது சரி இது என்னது? ஓ பென்சிவ் ப்ரோ. பென்சிவ் ப்ரோ. ஓகே பென்சிவ்னா வந்து நம்ம நினைவலைகளை வந்து நம்ம அதுல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதை வந்து அந்த தண்ணியில ஊத்தி நம்ம முகத்தை உள்ள வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து நினைவுகளை வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். ஓகே அதான் பென்சிவ்னு சொல்லுவாங்க. நானும் பாக்குறேன். அது உருண்டையா இருக்குன்னு பாக்குறேன். ஓகே இது என்ன இடம் இது? எனக்கே தெரியல ப்ரொஃபசர் பிக். நீங்க எப்படி வந்தனே தெரியல. இது அந்த பேசினுக்கு மேல வந்து மிதந்து இருந்துச்சு. அது பேசின் கிடையாது. அது வந்து பென்சிவ். அதாவது நினைவுகளை வந்து மறுபடியும் பார்க்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த பென்சிவ் இது. ஓகே இத வந்து அதுல ஊத்த போறாங்க. ஊத்தி அதுல வந்து நம்ம அத நினைவுகளை பார்க்கலாம்.
ஹாரி பாட்டர்ல வந்து இந்த வோல்டமார்ட் இருக்கான்ல ப்ரோ, அவனுடைய பழைய கதைகளை வந்து இதுல தான் பார்ப்பாங்க, பென்சில் தான் பார்ப்பாங்க ஹாரி பாட்டர் படத்துல. இங்க பாருங்க. வந்துட்டோம் ப்ரோ. ஓ கிரியா ப்ரோ, டம்பிள் டோர் மாதிரி இருக்கா? டம்பிள் டோர் கிடையாது, லைட்டா டம்பிள் டோர் மாதிரி இருக்கு. நாட் டம்பிள் டோர். லைட்டா அவர் இல்ல ப்ரோ. ஆனா அவர் இருக்காது. அதே மாதிரி இவரும் ஒருத்தரா அப்படின்னு கேட்டா அது மாதிரி இருக்கலாம். ஆமா, the portkey is well hidden. அவருக்கு வந்து பெர்சிவிக்கலாம் ப்ரோ, பெர்சிவிக்கல். I wonder if the path we've created maybe impossible to follow. பெரியவர் வெச்சுக்கலாம் இவரா, பெரியவர். It will only be impossible for one who cannot see traces of ancient magic. வாங்க பெரியவரே. Your ability to see what others cannot will not be enough. We are entrusting the one who embarks on this path with powerful secrets, with knowledge others will do anything to obtain. Yes, and if we are the ritual wizard who completes the trials will have proven இந்த ட்ரையல் எல்லாம் வந்து முடிச்சி அவங்களுடைய திறமையை வந்து ப்ரூவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இத வந்து அடைவாங்க. என்னமோ இருக்கு போல இந்த கதவுல. ஓகே, கதவுல வந்து ஏதோ இருக்கான், என்னன்னு தெரியல. அங்க பாருங்க, அந்த பென்சிலுக்குள்ள அவருடைய நினைவுகளை வந்து அவர்தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. பாத்தீங்களா ப்ரோ? சமயத்துல அவங்கள சுத்தி அந்த க்ளோ இருந்துச்சு. அது பிரமிக்க வைக்குது. என்னால மேஜிக்க பார்க்க முடியுமா? அதாவது நம்மளால வந்து பழங்கால மேஜிக்க வந்து நம்ம கண்களுக்கு மட்டும் புலப்படுமா ப்ரோ? மிரியம் வந்து அத பத்தின நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிருக்காங்க. அத கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது மிரியமும் ஜார்ஜும் வந்து அத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஓகே, அதாவது இப்ப நம்ம மட்டும் தான் இருக்கோம் அத புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் நம்மளால தான் பார்க்க முடியுது இல்ல ஏன்ஷியன்ட் மேஜிக்க? ஓகே, யாரும் வராங்க. அவன் ப்ரோ அந்த பேப்பர்ல வந்தானே ப்ரோ, அவன் ப்ரோல. ஆமா அவனே தான். ராண்ட்ரா காப்ளின், கெட்ட காப்ளின், தீய சக்தி ப்ரோ. தீய சக்தி வந்து விட்டார். தீய சக்தி. ஆமா, யாருமே இந்த வால்ட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ எதுக்கு இங்க வந்த? அதுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீ என்ன கண்டுபிடிச்சி அதை என் கிட்ட கொடு. ஓகே, அதோட நம்ம முடிச்சுக்கலாம். அவங்க கிட்ட தான் வந்து அந்த வால்ட்டுக்கான சாவி இருக்கு. நீ அடுத்த வார்த்தையை கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ண நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து வால் 12 வந்து அவங்களுக்கு சொந்தமானது. நான் வந்து கண்டிப்பா உங்களை வந்து வற்புறுத்தி ஆகணும். நான் அந்த கீ வச்சுட்டு மட்டும்தான் இந்த இடத்துல விடுவேன். நல்ல காப்ளின்ல, ஆனா உண்மையிலே அதான் நல்ல காப்ளின், பாவப்பட்ட காப்ளின். நம்ம எங்க இருந்தோம்? நான் உன்கிட்ட எதையும் நான் தரமாட்டேன். மேபி உன்னுடைய நண்பர் வந்து அதுக்கு உதவி பண்ணலாம் இல்லையா? நான் அதுக்குள்ள ஓட்டுருவேன்டா. என்ன மந்திரம் ப்ரோ இது? பேரே சொல்லாம போடுறாங்க மந்திரத்தை. பேர்ல மந்திரம் ப்ரோ, பேர்ல மந்திரம் ப்ரோ. இது தடுக்காசோன்னு நினைக்கிறேன். தடுக்காசோவா? என்னது தடுக்காசோ? அதெல்லாம் புதுசா இருக்குது. லெவியோசோன்ற மாதிரி தடுக்காசோ. ஐயோ, எவ்வளவு பெருசா வரான் பாத்தீங்களா ப்ரோ? கஷ்டமான கிட்ட இருந்துச்சு பாத்தீங்களா? இது சொன்னீங்களே, இவ்வளவு பெருசா வரான். எவ்வளவு பெரிய ஆயுதம் வச்சிருக்கான் ப்ரோ. எவ்வளவு பெரிய கத்தி பாத்தீங்களா ப்ரோ? லைட்டா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இதெல்லாம் ஹாரி பாட்டர்ல வர்றதுதான் எல்லாமே. ஆனா இந்த கேரக்டர் பார்த்த மாதிரி தெரியல, இது பார்த்த மாதிரி தெரியல. இல்ல நான் வேற கேம்ல சொல்றேன். வேற கேம்லயா? வழி வந்துருச்சு ப்ரோ வெளில போறதுக்கு. ப்ரொஃபசர் நம்ம வெளில போகணும், சீக்கிரம் வாங்க. ஒரு மாட்டிட்டாரு. ஐயோ, இது பொத்து வெளில போது மண்ண மேலே சாப்பிடாது ப்ரோ. யா ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. ஓகே ஓகே, தப்பிச்சிட்டோம் ப்ரோ. ஒரு வழியாக அங்க தப்பிச்சு வந்துட்டோம். Are you all right? நீ நல்லா இருக்கியா? Fine sir. நான் நல்லா இருக்கேன் சார். இந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு காப்ளின் நான் பார்த்ததே கிடையாது. அவன் என்னுடைய மந்திரத்தால அவன் வந்து கொஞ்சம் கூட அசையாம இருந்தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான் போல. Are we? நம்ம எங்க இருக்கோம்? It can't be.
இது கண்டிப்பா இருக்க முடியாது. Those who set up the pensive, the locket, and the path to both wanted someone with அதாவது அந்த லாக்கெட்ட செஞ்சவங்க வந்து வேணும்ட்டே வந்து நம்மள இங்க வர வச்சிருக்காங்களாம் ப்ரோ. அதாவது நம்மள அதாவது பார்க்கணும். இத வந்து இந்த பென்சிவை எடுக்க வைக்கணும்ன்றதுக்காக நம்மள வந்து வர வச்சிருக்காங்க. நம்ம யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. எவன் தெரியல. ஹாரி பாட்டர் மியூசிக் ப்ரோ. கேளுங்க ப்ரோ. அற்புதமான மியூசிக் ப்ரோ. யாரும் ராஜ் சாப்னு சொல்றாதீங்க. மியூசிக் கேட்டு ஹாரி பாட்டர் ப்ரோ. சம மியூசிக்ல இன்ட்ரோ போட்டா ப்ரோ. சரியான இன்ட்ரோல. சரி ப்ரோ ஹார்ட் போடுங்க. சரி ப்ரோ இதுக்கு ஹார்ட் போடுங்க பாப்போம். கண்டிப்பா ஹாக்வர்ட்ஸ் வந்துட்டோம் ப்ரோ. போட்டாம் ப்ரோ. 4K கேம் ஹாக்வர்ட்ஸ் லெகசி. செம்மையா இருக்குல்ல? நல்ல இன்ட்ரோ. சூப்பரா இருக்கு. ஹாய் ஸ்ரீதர் ப்ரோ. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ஸ்ரீதர் ப்ரோ. எப்படி இருக்கீங்க ஸ்ரீதர் ப்ரோ? ஹாய் ஸ்ரீதர் ப்ரோ. வெல்கம் டு தி நியூ கேம் ப்ரோ. அதே மாதிரி வெல்கம் டு தி நியூ கேம் ப்ரோ. ஓகே. நம்ம வெற்றிகரமா ஹாக்வர்ட்ஸ்ல போறோம். நம்ம எந்த ஹவுஸ் எடுக்கலாம் சேது ப்ரோ? 4 ஹவுஸ் இருக்கு. எது எடுக்கலாம்? எனக்கு இன்னும் வரவே இல்ல. சரி அங்க போனோனே பாத்துக்கலாம். அங்க ஸ்டார்டிங் செரிமனி நடக்கும்ல, அங்க போய் பாத்துக்கலாம். ஓகே. ப்ரோ உங்களுக்கு ஜேபி மார்கன் கம்பெனி தெரியுமா ப்ரோ? தெரியும் ப்ரோ. ஜேபி மார்கன் தெரியும். ஆனா அங்க நான் வர்க் பண்ணது கிடையாது அப்படின்னு. Dress மாத்திட்டாங்க ப்ரோ. பாத்தீங்களா ப்ரோ? Dress கழட்டவே தேவல சேது ப்ரோ. இது நல்லா இருக்கு. பாத்தீங்களா ஜாமிச்சா? गर्ल्स ரூம் போறோம் ஃபர்ஸ்ட். போயிடலாம் ப்ரோ. ரூம் எல்லாம் ஒண்ணுதான் ப்ரோ. நம்ம ஹவுஸ் பொறுத்து வந்து நம்ம வந்து எல்லாம் ஒண்ணா தான் இருப்போம். गर्ल्स பாய்ஸ் எல்லாம் ஒண்ணா தான் இருப்பாங்க. டார்ன் மட்டும் வேற இல்ல. டார்ன் மட்டும் வேற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் செரிமனி ப்ரோ. வந்துட்டோம் ப்ரோ. சூப்பர் சீன் ப்ரோ. எல்லாம் பயங்கரமான சீன். வெல்கம் பண்ணுவாங்களோ? இல்ல முதல்ல நம்ம வந்து பிரிப்பாங்க. எந்த ஹவுஸ் போறோம்னு பிரிப்பாங்க நம்மள. அதாவது மொத்தம் 4 ஹவுஸ் இருக்கு. கிரிஃபிண்டோர், ஸ்லிதரின், ஹஃபிள்பஃப், ரேவன்க்ளா அப்படி 4 ஹவுஸ் இருக்கு. 4த்துல வந்து ஒரு ஹவுஸ் நம்ம போடுவாங்க. அவங்களே போடுவாங்களா இல்ல நம்ம இதோன எடுத்துக்கலாமா? அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. வந்தா ப்ரோ ப்ரொஃபசர் பிளாக். சீரியஸ் பிளாக் உடைய சொந்தக்காரர் போல இவரு. ஓகே உங்களுக்கு வந்து காப்ளின் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு வர்றதுக்கு. அந்த ரூமர்ஸ் நான் கேட்க வந்து எனக்கு நேரம் இல்ல. லேட் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இப்ப ஸ்டார்டிங் செரிமனியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. ஓகே ஃபிக் என்னை விட்டு போயிடாதீங்க. ஓகே தூரம் போயிடாதீங்க ப்ரோ. எனக்கு அங்க இருந்து இன்டர்ன்ஷிப் வந்திருக்கு. பண்ணலாமா? நல்ல கம்பெனியா? பிகாஸ் இந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணா ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இன்டர்ன்ஷிப்ல ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஜாயின் பண்ணுங்க. கடைசி ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எந்த ஹவுஸ் போலாம் அப்படின்ட்டு. நீங்க நேரத்துக்கு வந்துட்டீங்க. உட்காருங்க. அந்த காட்ட போடுறாங்க ப்ரோ. செம சீன் ப்ரோ. சின்ன வயசுலாம் அதை பார்க்கும்போது பூஸ்பம்ஸா இருக்கும். ஹாரி பாட்டர் பார்க்கும்போதெல்லாம். அதுதான் எந்த ஹவுஸ் வந்து நிர்ணயிக்கும். ஆமாமா. நீ வந்து ரொம்ப வயசான தெரியுற. ஆமா கொஞ்சம் 5th இயர் நம்ம. அதனால ஓகே சில எக்ஸ்பெக்டேஷன் நீ வந்திருக்கா அப்படின்னு தெரியுது. என்ன ப்ரோ சொல்லலாம்? ஐ கான்ட் வெயிட் டு ஸ்டார்ட் கிளாஸா இல்ல எக்ஸ்ப்ளோரா? எக்ஸ்ப்ளோர் பண்றோமா இல்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோமா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல நம்ம இத வச்சு தான் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க எந்த ஹவுஸ் போலாம் அப்படினு. நம்மளுடைய மைண்ட் என்ன மாதிரி வொர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. மைண்ட் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணா புரியும் கிளாஸ். சரி நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண வெஸ்ட் பண்றோம். ஹாக்வர்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றத பண்றோம். அப்படிதான் தெரியுது. கண்டிப்பா நீ வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஆளா தான் இருக்கணும். ஆனா கண்டிப்பா உன்னுடைய ப்ரொஃபசர்ஸ் வந்து நல்லா உனக்கு டீச் பண்ணுவாங்க நம்புறேன்.
நான் உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து பார்க்கறேன். ஒரு நல்ல ஒரு சென்ஸ் உன்கிட்ட இருக்கு. அது என்னது? A certain sense of என்னது? what is it? என்ன ப்ரோ இருக்கு? டேரிங்கா, கியூரியாசிட்டியா இல்ல ப்ளே பாய் இல்லையே சாம் ப்ரோ. ப்ளே பாய் இருந்தா போட்டுறேன். கியூரியாசிட்டியா, லாயல்ட்டியா, ஆம்பிஷனா? இது ப்ரோ டேரிங்கா. டேரிங்னா தைரியமா இருக்கிறது, கியூரியாசிட்டினா வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறது, லாயல்ட்டினா நேர்மையா இருக்கிறது, ஆம்பிஷன்னா வந்து நம்மளுடைய குறிக்கோளோட இருக்கிறது. இது குறிக்கோளோட இருக்குமா நம்ம? சரி ஓகே, நாங்க சரி குறிக்கோளோட தான் இருக்கோம். You may seem single-minded, but it is important to go after what you want from life. ஆமா, உன் வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்றத நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். You recently learned that you possess a rare. ப்ரோ நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணனும். ஆனா எனக்கு ஜஸ்ட் வெரிஃபை பண்ண ஒரு ரெஸ்யூம் வேணும் ப்ரோ. உங்ககிட்ட ரெஸ்யூம் இருந்தா ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ஜஸ்ட் வெரிஃபை பண்றேன். ஓகே ப்ரோ, நாங்க அப்புறமா டிஸ்கார்ட்ல உங்களுக்கு ஷேர் பண்றோம். இருந்தா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் கண்டிப்பா. ஓகே, டிஸ்கார்ட்ல அனுப்புறோம். டிஸ்கார்ட்ல மட்டும் நீங்க கனெக்ட் பண்றீங்க. டிஸ்கார்ட்ல நான் கண்டிப்பா பண்றேன். ஸ்லிதரினா சேது ப்ரோ எடுத்துக்கலாமா? ஸ்லிதரினா பாம்பு சேது ப்ரோ வேற எடுத்துக்கலாம். இப்ப ஸ்லிதரினா வந்து கெட்டவங்க தான் ப்ரோ இருப்பாங்க அதுல. ஸ்லிதரினா கிரிஃபிண்டோர்னா தான் வந்து நல்லவங்களா இருப்பாங்க. ரேவன் கிளானா வந்து படிப்பாளிங்க இருப்பாங்க. அஃபுல் பஃப்னா வந்து கொஞ்சம் கிறுக்குச்சுங்களா இருப்பாங்க. எதுக்கு போலாம் சொல்லுங்க? எல்லாமே இதுவா தான் இருக்கு அப்படின்றீங்க. சரி, வர்றதே அக்செப்ட் பண்ணிடலாமா? வர்றதே இல்ல மாத்திக்கலாமா? நம்மள போட்டு புலி பண்ணிட்டாங்களா? சரி ஓகே, கிரிஃபிண்டோர் போயிடலாம். அப்ப நல்ல ஹவுஸ். அவ்வளவுதான். ஹாரி பாட்டர் ஹெர்மாயின்லாம் இருப்பாங்க. ஹாரி பாட்டர் ஹெர்மாயினி. ஓகே, ரான் ஹெர்மாயினி எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஓகே, கிரிஃபிண்டோரே போயிடலாம். கிரிஃபிண்டோர் பாய் சாம் ப்ரோ. ஸ்ட்ரீம் வந்து பார்த்து ரொம்ப நன்றி சாம் ப்ரோ. உங்களுக்கு குட் நைட், லவ் யூ. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து டூம் ரைடர் கேம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். சோ டைம் வந்தா கண்டிப்பா வந்து பாருங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணலாமா? லவ் யூ ப்ரோ. லவ் யூ டு ப்ரோ. லவ் யூ டு ப்ரோ. ஓகே, கிரிஃபிண்டோர் ப்ரோ. நம்ம ஹாரி பாட்டர் என்ன இடமோ அதே இடம் நமக்கு அப்படின்னு. அவர் எங்க போறோம் நாங்களும் அங்கதான். கிரிஃபிண்டோர். எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா ப்ரோ முகத்துல? எவ்வளவு ஆனந்தம் பாத்தீங்களா? ZJay சேதுக்கு இல்ல சேது ப்ரோ நம்மள மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. ஓ, அந்த பொண்ணு நம்ம கிளாஸா? ஓகே, பாக்கிறதுக்கு ஹெர்மாயினி மாதிரி இருந்தால கண்ணாடி போட்டுட்டு. லைட்டா விடுங்க. அப்போ தூக்கிடலாமா சேது ப்ரோ? வேற யாரு? சேது ப்ரோ டிஸ்கார்ட் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுங்களா அவருக்கு? டிஸ்கார்ட் லிங்க் மட்டும் ஒரே நிமிஷம் அனுப்புறேன். Enough. It's not as though I've banned the discard as save பண்ணுப்பாரு bro. But don't tempt me. ஓ, அதாவது குடிஸ் கப் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களா? அதனால ஆனா நீங்க வந்து பறக்க முடியும். அதாவது குச்சில அந்த பறக்கும் தொடப்பு இருக்குல bro, அதல பறக்க முடியுமா? ஓகே. I said bro, நம்ம ஹவுஸ்ல வந்து ஒரு அழகான ஒரு பெண் இருக்கா bro. பாத்தீங்களா இது bro? யார் அது? பாத்தீங்களா? லைட்டா ஹெர்மாயினி மாதிரி இருந்தா bro. லைட்டா. It's lovely to meet you. ஓகே, உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். Would you be so kind as to ப்ரொஃபசர் வீஸ்லி bro, இங்க வீஸ்லி குடும்பம் bro. ரான் வீஸ்லி, அதுக்கு அப்புறம் ரான் வீஸ்லி இருக்கால, ஹாரியோட ஃப்ரெண்ட். அவங்க குடும்பம் bro அவங்க. Nice to meet you, ப்ரொஃபசர் வீஸ்லி. உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். It is my distinct honor to show you to your common room. உங்களுடைய காமன் ரூமை நான் காட்டுறதுக்கு கண்டிப்பா நான் கனவுப்பட்டிருக்கேன். நான் bro, வீஸ்லி குடும்பத்துல எப்ப bro இவங்க ப்ரொஃபசர் ஆனாங்க? I'm looking forward to it. I remember the first time I entered. இடம் சூப்பரா இருக்கு. அழகா இருக்கல, சூப்பரா இருக்கல. You were a Gryffindor. I am a Gryffindor. ஜாயின் பண்ணிட்ட bro, ஷேர் பண்ணுங்க. ஓகே bro, கண்டிப்பா நாங்க ஷேர் பண்றோம். Password. பாஸ்வேர்ட். இதான் bro அந்த ஐகானிக்கான ஃபேட் வுமன் bro. பாஸ்வேர்ட் சொன்னாதான் வந்து அவங்க கதை திறப்பாங்க. Domum. அந்த பெயிண்டிங்ல இருந்து. You may enter. நீங்க உள்ள போலாம். அங்க பாத்தீங்களா? செமையா இருக்குல? கிராண்டன் டோமோவா? என்னது பேர் என்ன? Well done. இல்ல நமக்கு தெரியலனா கூட அவர் சொல்றாரு கரெக்ட்டா. கரெக்ட்டாவே. கிராண்டா டோர்மாவா? I should be back in the morning to collect you for your first class. ஓகே. இன்னைக்கு போய் படுத்து தூங்க சொல்றாங்க. மீண்டும் வந்து நாளைக்கு வந்து first night at Hogwarts.
நாளைக்கு வந்து மத்த இடத்துல சுத்தி காட்டுறேன். ஓகே ப்ரொஃபசர் வீஸ்லி. ரான் வீஸ்லி எப்படி இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க அவரை பார்க்கணும்னு விருப்பப்படுறோம். ப்ரோ நம்ம பார்த்துட்டா போச்சு. அவரை பார்க்கணும்னு விருப்பப்படுறோம். செமையா இருக்குல்ல ப்ரோ பரப்போம். அது நேரம் ஆகும் ப்ரோ. அது கிளாஸ் போகணும் ப்ரோ. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஓகே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி கிளாஸ் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். இங்க அந்த கேம் இருக்குமா? என்னது? இங்க அந்த கேம் இருக்குமான்னு கேட்டேன். எந்த கேம்? அந்த ஃபுட்பால் மாதிரி ஒரு கேம் இருக்கு அதுல. அதுதான் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களா ப்ரோ அந்த குவிடிச் கப்? அப்படியா? ஆமா. இந்த ஸ்டார்டிங்கே வந்து சொன்னாங்களே ப்ரொஃபசர் பிளாக் அப்படினு. இங்க ஒரு கதவு இருக்கு. இங்க ஒரு கதவு இருக்கு. ஆனா பறக்க முடியும் ப்ரோ நம்மளால. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. போலாமா? லைவ் பாக்குறவங்களுக்கு லைவ் பிடிச்சதா மறக்காம லைக் ஷேர் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. இந்த லைவ் பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வந்து கண்டிப்பா ஸ்ட்ரீம் பாருங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துட்டீங்க. செக் பண்ணி பாருங்க லைக் போட்டிருக்கீங்களா அப்படின்னு. லைக் மூலமா தான் பல பேருக்கு நம்மளுடைய சேனல் வந்து தெரிய வரும். ஸோ அதனால லைக் போட்டு பாருங்க, ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, இங்க பாத்தீங்களா ப்ரோ, லிட்டரலா அந்த ஹாக்வர்ட்ஸ் நம்ம ஹாரி பாட்டர்ல பார்த்தோம் இல்லையா, லிட்டரலா அதே ஸ்கூல்ல சூப்பரா இருக்குல்ல. அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பண்ணிருக்காங்க ப்ரோ. எக்ஸாக்ட்டா செமையா இருக்கு பாருங்க. ஓ இப்படி போலாம்ல, இப்படி இறங்கி இப்படி போயிடலாமா கீழே? படிக்கட் பாத்தீங்களா, வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு பாருங்களா. புள்ளி மாதிரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணுமா? ஆமா ப்ரோ, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஆனா புள்ளி மாதிரி இருக்காது, ஒரு quest மாதிரி இருக்கும். நம்ம வந்து போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்றப்போ ஒரு quest கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். புள்ளி மாதிரி இருக்காது ப்ரோ. உங்க சேனல் ஃபர்ஸ்ட் லைவ்ல கேம் பிளே பண்ணது எந்த கேம் பிளே பண்ணதா? முதல்ல நாங்க ஃபோர்ட்நைட் தான் ப்ரோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ட்நைட் தான். அதான் ஃபோர்ட்நைட் தான் முதல்ல பண்ணோம். இருங்க வந்துட்டோம் ப்ரோ. கிரிஃபிண்டோருடைய அந்த ஹவுஸ் உடைய இடத்துக்கு வந்துட்டோம் ப்ரோ. பெண்கள் கூட்டம் எங்க இருக்கு பாருங்க சேது ப்ரோ. பெண்கள் கூட்டம் அங்க போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஐக்கியம் ஆயிடுவோம். என்ன சொல்றீங்க? ஒரே ஆண்களா? ப்ரோ இங்க ரெண்டு பெண்கள் இருக்காங்க ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, யார் நல்லா இருக்காங்க பாருங்க. அவங்களோட பேசி இந்த பொண்ணு ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு மூஞ்சி பார்த்தா. சரி ஓகே, நீ வச்சுக்க. வானா அவ வானா. சரி ஓகே. ஓகே. இது பெண்ணா? இது ஆண் ப்ரோ. என்ன கிரிஃபிண்டோர்ல வந்து நல்ல ஒரு பெண்களே காண. இங்க பாருங்க ப்ரோ, இது பறந்து வருது மேல. என்னடா அது? செமையா இருக்குல்ல? கிராபிக்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. கிராபிக்ஸ் தான் பெஸ்டா இருக்கு. கிராபிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் ப்ரோ. இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலா இன்னும் வந்து இந்த கேம்ல வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது இருக்கு. போப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கேம். இந்த பெண் ஓகே ப்ரோ. இப்போ நெல்லியா ப்ரோ? ஓகேல அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கா. பெண்கள் கூட்டம் நம்மள வந்து வரவேற்குது. இந்த பெண் ப்ரோ, எல்லாரும் இந்த பெண் ஓகேவா? இது ஓகே. இது ஓகேவா? ஹலோ வானா ஆன்ட்டி மேல வேணாமா? என்ன சொல்லிட்டீங்க புஷ்கிட்டே? சின்ன பொண்ணு தான் ப்ரோ. Once I made it to the top of Gryffindor Tower from the outside without a broom. ப்ரூம் இல்லாம பறக்க முயற்சி பண்ணி ஏதோ ஆயிச்சாம் ப்ரோ, அடிபட்டுச்சாம் ப்ரோ. என் பேர் நெல்லி ஆக்ஸ்பயர். I've heard rumors about what happened to you on your way to Hogwarts. நீ ஹாக்வர்ட்ஸ் வர்றப்ப ஒரு ரூமர் சொன்னாங்க, டிராகன் வந்து உன்னை அட்டாக் பண்ணிருச்சு சொன்னாங்க. அது உண்மையா? உண்மையை சொல்லலாம் ப்ரோ, நாம தான் டிசைட் பண்ணோம் உண்மையா பொய்யா இல்ல சொல்லாம இருக்கலாமா. அது உண்மையா? அது உண்மை. அது வந்து பயமா இருந்துச்சு. நத்திங். ஓகே பாத்தீங்களா, என்னால வந்து ஹேண்ட் பண்ண எதுவுமே கிடையாது. செமையா இருக்கல சொல்றோமா? நல்லா பேச்சு. என்னால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு விஷயமே கிடையாது. வந்தானே சீன் போற மாதிரி இருக்குங்க. ஆமா ப்ரோ, அப்படி இருப்போம் நம்ம. சிரிக்கிறா ப்ரோ பாத்தீங்களா சொன்னவனே. Anyway, you've certainly brought some much needed excitement. நிறைய எக்ஸைட்மென்ட் நீ கொண்டு வந்திருக்க கிரிஃபிண்டோர்க்கு. Fortnite PS4 செட்டிங் அனுப்புறேன்னு சொன்னீங்க சேது ப்ரோ. அனுப்புறேன். பாய் ஞானே கனெக்ட் பண்றது. ஓகே பாய் ஞானேஸ்வரன் ஸ்ட்ரீம் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு குட் நைட், நல்லா படுத்துங்க. பாய் ஞானேஸ்வரன் ப்ரோ. இது என்ன ப்ரோ என்ன சொல்றாங்க? people வந்து என்ன சொல்றாங்க? What exactly are the rumors about my ஹாக்வர்ட்ஸ் வரும்போது என்ன சொல்றாங்க? You escaped a dragon attack. நீ டிராகன் கிட்ட எஸ்கேப் ஆயிட்ட அப்படினு சொன்னாங்க. Most of us arrived via train. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்பனா ட்ரெயின் மூலமா போட் மூலமா வந்தாங்க. அதனால டிராகனை பார்க்க முடியாம வந்துட்டாங்க.
கண்டிப்பா அது வந்து நிறைய மக்களை வந்து பேச வச்சிருக்கு. ஆமா. ஓகே, யாராச்சும் டிராகனை பாத்துர்க்காங்களா இதுக்கு? I'd imagine most students have never seen a dragon. யாரும் டிராகனை பாத்துர்க்க மாட்டீங்க அப்படி நினைக்கிறேன். நான் பார்த்ததே கிடையாது. I've never heard of one attacking a carriage like that. ஓகே. Not enough meat in a carriage, I think. ஓ, கேரேஜ்க்குள்ள வந்து மீட்டே இருக்க பொருள் அப்படி அட்டாக் பண்ணோம். ஓ, பொய் நினைக்கிறா ப்ரோ அவ. பாத்தீங்களா சேது ப்ரோ? I'm sure we'll be seeing you around. ஓகே, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். காமன் ரூம்ல இல்லனா வந்து வா ரூம்ல தான் நான் பாக்குறேன் அப்படினே. You never know. Bye for now. ஓகே. வா ரூம்ல தான் சொல்லு. என்ன ப்ரோ குரங்கு மாதிரி தவறா அங்க பண்ணலாம் ப்ரோ? குரங்கட மோசமால? அப்படிதான். என்ன ஏறிட்டா? கீழ இருந்து பார்த்தேன்னு பார்த்துக்கலாம். பரவாயில்ல. சேது ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ. அந்த பெண் இங்க இருக்கா ப்ரோ, ஹெர்மைனி மாதிரியே. இதோ பாருங்க. கிறிஸ்டிடா ப்ளூமா ப்ரோ பேரு. கிறிஸ்டிடா ப்ளூமா ப்ரோ. ஏய் நீ ரொம்ப நல்லா இருக்கே கண்ணாடி போட்டு. ஹெர்மைனி மாதிரி இருக்கா ப்ரோ. I should be able to do it non-verbally. Why is this not working? ஓகே, இது ஏன் வர்க் ஆக மாட்டேங்குது? நான் கத்தட்டுமா? Welcome to Gryffindor. கிரிஃபிண்டோருக்கு நான் உங்களை வெல்கம் பண்றேன். என் பேர் கிறிஸ்டிடா. உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. Splendidly theatrical arrival to the sorting ceremony last evening. Made it in by the skin of your teeth. Is it true that you're Professor Fig's? நீ வந்து ப்ரொஃபசர் ஃபிக் உடைய ஸ்டூடண்ட்னு கேள்விப்பட்டேன். என்னது ஸ்டடிட் வித் ஹிம்? ஆமாமா, நான் அவர்கிட்ட தான் படிச்சேன். I did study with him a little before we arrived. வரதுக்கு முன்னாடி நான் வந்து அவர் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தேன். I was hoping you might have given me blast இது ப்ரோ. casting. Is that what you were trying to do? பாத்தீங்க நான் சொன்னது blast ஸ்டடின்னு. blast. Yes. Having a spot of trouble. ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஆனா மூஞ்சில பொறிப்பொறியா இருக்கு ப்ரோ. But this is proving a bit கொஞ்சம் அவனுக்கு லைட்டா பொறிப்பொறியா இருக்கு. பார்க்கணும். கொஞ்சம் மூஞ்சில கொஞ்சம் பூசுன்னு நினைக்கிறேன்ல. ஓகே. நல்லா தான் இருக்காங்க. நல்லா தான் இருக்கு. என்ன சொல்றானது? sure you'll get it. உனக்கு கொஞ்சம் பிராக்டீஸ் தேவைப்படுது. நான் வேணா கத்தறேன். ப்ரோ அவ்வளவு பெரிய வார்த்தைலாம் வேணாம் ப்ரோ. நமக்கே ஒண்ணும் தெரியாது. நமக்கு ஒண்ணும் தெரியாது. ரிவெல்ல கத்தறலாம் சரி ப்ரோ. வெளில காட்டு அப்படினே. வேணாம் ப்ரோ, அது வேணாம். அது வேணாமா? நமக்கு தெரிஞ்சது ஒண்ணுதானே இப்போதைக்கு. வெளிய காட்டு அப்படினு சொன்னா வந்துற போகுது. அவ்வளவுதான். என்னது அப்படின்றவால அவ. சரி ஓகே. சரி நான் கிளம்புவோம். பேசறது போதும். கடலை போட்டது போதும். நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனும். Enjoy your first day. அதான் நமக்கு முக்கியம். ஆமா, எங்களுக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணறது தான் முக்கியம். அதனால அப்புறமா வந்து ரொமான்ஸ் இருக்கு. ஓகே, அப்புறமா சீக்கிரமா வந்து ரொமான்ஸ் பண்றோம். இன்னும் ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. இன்னும் ஒருத்தர்கிட்ட பேசணும். கேரட் தான் ப்ரோ பேரு. ஓ கேரட் அங்க இருக்கியா? ஹாய் ஹேங்கோவர் கேமர் ப்ரோ. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ஹேங்கோவர் கேமர் ப்ரோ. எப்படி இருக்கீங்க ஹேங்கோவர் கேமர் ப்ரோ? ஹாய் ப்ரோ. யார் ப்ரோ? பயங்கர ஹேர்லாம் பயங்கரமா வச்சிருக்கான்ல கேரட். ஓ கேரட் வீஸ்லியா ப்ரோ? இது வீஸ்லி உடைய சொந்தக்காரன் ப்ரோ. வீஸ்லி குடும்பம் ப்ரோ. Sure you don't want to try it? கண்டிப்பா நீ முயற்சி பண்ண போறது இல்லையா? நானே தான் இது வந்து பண்ணேன். Hello. கிட்ட காட்றானே. Pleased to meet you. I'm Gareth. இவன் மோதியும் பொறியா இருக்கு. Travels here. Can't believe it. Glad you ப்ரோ அந்த ஊர்ல அப்படிதான் ப்ரோ முக்காசி இருப்பாங்க. அமெரிக்கால அமெரிக்கான்ற இங்கிலாந்துல அப்படி தான் இருப்பாங்களோ? ஆனா இங்கிலாந்து நடக்குது. Yes. A friend of Professor Fig's. Okay, ப்ரொஃபசர் ஃபிக் உடைய ஃப்ரெண்ட். Nasty business dragons. Again, very glad you're here. Thank you. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். நல்லா பேசுறானே. Are you related to Professor Weasley? நீ வந்து ப்ரொஃபசர் வீஸ்லி உடைய சொந்தக்காரனா? இவங்க அத்தையாம் ப்ரோ அது ப்ரொஃபசர் வீஸ்லி. சரி அப்ப ரான் வீஸ்லி எப்படி இருக்கான் அது சொல்லு. ரான் வீஸ்லி இன்னும் பிறக்கவே இல்லை அப்படின்றியா? ஏன்னா அது முன்னாடி நடக்குதுன்னு சொன்னாங்க கதை. அது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. You'd think so, wouldn't you? Aunt Matilda tends to treat Today me movie as the if I'm Hulk. first year. Super bro. Hulk படமா bro? It's all a bit suffocating to be honest. சரியான படம் bro. Hulk பழைய Hulk-ஆ? And she's an incredibly powerful witch. She'll have your back. அந்த மக்க வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த மக்க வச்சிட்டு having butterbeer for breakfast. ஓ அத பட்டர் பீர் இருக்கா பிரேக்ஃபாஸ்ட்க்கு? I've been perfecting a recipe I came up with over the summer. I'm almost there. ஓ அவன் ஏதோ ரெசிபி பண்ணிருக்கானா bro. It may need a bit more work. எதுக்கு? ரெசிபி அவன் குடிக்கிறதுக்கு அவன் குடிக்கிறது. ஓகே. உனக்கு போஷன் செய்ய தெரியுமா?
Might I assume that you've a talent for potions of all sorts? உன்கிட்ட வந்து போஷன் கிரியேட் பண்ற டேலண்ட் நிறைய இருக்கு As I அப்படி see சொன்னாங்க. it, there's little difference fundamentally between brewing அதுக்குள்ள யார் bro modifications சொன்னது? in butterbeer and a Wiggenweld யாருமே potion. சொல்ல இவனே தெரியும். அதான் நம்மளே வந்து சொல்றேன் எப்படி Professor அது? Sharp would make the connection. யாருமே அப்படி He doesn't சொல்லல. appreciate my அதான். creativity இப்பதான் as ஃபர்ஸ்ட் much டைம் as உன்னை you பாக்குறோம். might அதுக்குள்ள think. யாரும் சொல்லிருக்காங்க. சரி ஓகே. உன்னை பார்த்த ரொம்ப சந்தோஷம் வீஸ்லி. Well, it was nice meeting you, Gareth. and நம்ம கிளாஸ் அட்டெண்ட் Thank you for பண்ணலாம். the insights on கிளாஸ் the போல art. இருங்க. Pleasure to meet you as well. Good luck today. ஓகே. உன்னை பார்த்த ரொம்ப சந்தோஷம். Professor Weasley's waiting. நல்லா இருக்குல? எவ்வளவு பசங்க பாத்தீங்களா ப்ரோ இந்த டார்ம்ல? ஆப்பிள் சாப்பிடுமா இது ப்ரோ? ஆப்பிள் எடுத்துப்போம். ஆப்பிள் அண்ணன் எடுத்துக்கிறேன் சாப்பிட்றேன். என்ன ப்ரோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டான் அதை பார்த்தீங்களா இது ப்ரோ? ஃபாஸ்ட்டாக எவ்வளோ நேரம் டக்குன்னு சாப்பிட்டான் ப்ரோ. இது என்னது கிராமோஃபோன் என்ன ஆகும்? ஓ கிராமோஃபோனில் வந்து மியூசிக் வருமா? சூப்பராக இருக்குல்ல? இந்த பெண் யார் ப்ரோ? இந்தியன் மாதிரி இருக்கா? இந்தியன் மாதிரி இருக்கா ப்ரோ? இருங்க. ஓகே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஓகே அவங்க காட்டணும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு வானம் ப்ரோ எழுந்து ஒரு டம்மால் நடிச்சுட்டு போகிறாங்க. இவ தான் ப்ரோ என்னுடைய கனவு கண்ணியா? ஒன்றும் இல்லை என்ன அவதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டு அப்படி ப்ரோ, முதல் ஃப்ரெண்டு அப்படின்னு. சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வந்து ப்ரொஃபசர் வீஸ்லி கிட்ட போய் பேசலாம். இங்கே பாருங்களேன் எப்படி போகிற மாதிரி இருக்கு, உட்காந்துட்டே போகிற மாதிரி இருக்கலாம். Good morning. சூப்பரா இருக்கு. I trust you're ready for your first day at Hogwarts. I've been dreaming of this. நீ ரெடியா இருக்கன்னு நினைக்கிறேன் முதல் டே ஹாக்வர்ட்ஸ்க்கு. நான் ரொம்ப வருஷமா நான் வந்து இதுக்காக காத்துட்டு இருந்தேன். You only have one first நம்மள இந்த மாதிரி day போய் at சேர்ந்துடலாமா ப்ரோ? Hogwarts. Now, in light of அப்படி your இருந்தா சேர்ந்துடலாமே. unique situation, joining us as a fifth செமையா year, இருக்கும்ல இந்த you'll மாதிரிலாம். need to catch செமையா up இருக்கும் with your உண்மையிலே. classmates இதெல்லாம் and not என்ன fall சொல்றது, behind. சின்ன வயசுலாம் வந்து இந்த விஷயம் Especially இருக்காதா as அப்படின்னு you'll be சொல்லிட்டு நம்மலாம் வந்து expected to complete your OWL ஏங்கின நாட்கள்லாம் பல அப்படின்னு. Owls. OWLSA ஆர்டினரி விசிட்டிங் லெவல் எக்ஸாம் ஒன்று இருக்கா ப்ரோ, அது கிளியர் பண்ணுமா ப்ரோ? எப்படி நம்ம வந்து சொல்லுவாங்க நீட் எக்ஸாமா, மெடிக்கல் இந்த டாக்டருக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதுவாங்களா ப்ரோ, அந்த டாக்டர் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி. அவல்ஸ் பிட் அலௌடான்னு கேளுங்க ப்ரோ. இதுல பிட்டே இல்லையே ப்ரோ, மேஜிக் சரி ப்ரோ. ஸோ எங்க பாருங்க பிட்டு தோறு பாருங்க ப்ரோ, இவ்வளோ பெரிய புக்கு பார்த்தீங்களா? புக்குலேருந்து பிட்டு வந்துட்டு ப்ரோ, புக்குலேருந்து இவ்வளோ பிட்டு இருக்கு ப்ரோ. What is it? இது என்னது இது வந்து விசருடைய ஃபீல்ட் கைட். அதாவது நம்ம என்னெல்லாம் முடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இதுல வந்து இருக்குமா? ஓகே ப்ரொஃபசர் வீஸ்லி, நீங்க சொல்றத கண்டிப்பா நாங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். Thank you, Professor. But ரொம்ப நன்றி. track of what I'm learning. ஆவி ஒன்னு இருக்கு ப்ரோ, ஃபுல்லா ஹாக்வர்ட்ஸ் என்னென்ன வருது எல்லாமே. We'll answer any questions you may have. Walk with me and we shall put it to the test. அவங்க வந்து சொல்றாங்களாம் இந்த ஹாக்வர்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுன்றது எல்லாமே சொல்லுவாங்களாம். அதாவது இப்ப அவங்க சொல்லி தராங்க என்னென்ன விஷயம் வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கு அப்படிங்கறத ஒண்ணு சொல்லி தராங்க. எப்படி பொண்ணுங்களை உசார் பண்றதுன்னு கேளுங்க. வாயிலே போட்டுருவாங்க. ஒரு ப்ரொஃபசர் கிட்டேவா கேக்குற அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் ப்ரொஃபசர். அதான் ப்ரொஃபசர் கிட்டே இந்த கேள்வியா அப்படின்ற மாதிரி வாயிலே போட்டுற மாட்டாங்க. என்ன நடா எது ப்ரோ நிறைய பாருங்க. அவங்க வந்து வீஸ்லி உடைய குடும்பம் ப்ரோ, ரான் மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் ஆகும். ஏகடா இப்ப யாரத் வர இருக்காங்கல்ல, யாரத்துக்கு தெரிஞ்சு என்ன வருது. இங்க பாருங்க ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுது ப்ரோ? என்ன இளவு ப்ரோ இது? எதுக்குடா அத மேலே உட்கார வச்சிருக்க? இந்த இடத்துல வந்து நம்ம ரிவெலியோ அதாவது காட்டு அந்த மந்திரத்தை சொல்லணுமா ப்ரோ? காட்டு எருமை மாடு ஏதோ பண்ணது போல, அதுக்கான ஏதோ விஷயம் போல. எருமை மாடு மேலே உட்காந்து பண்ணிருங்க பாத்துருவோம். எருமை மாட்டுக்கு கீழே ஒருத்தவங்க இருக்கான், அதாவது போர்ட்ரேட் ஆஃப் பொருஃபியோவா? ஓகே, பொருஃபியோ என்ன சொல்லுது அப்படின்னா இது இன்கான்டேஷன் ஆர் இம்ப்ராப்பர்லி ஸ்போக்கன் தப்பான மந்திரத்தை உச்சரித்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பஃபலோ வந்து அவன் செஸ்ட் மேல ஏறி உட்காந்துருச்சான் ப்ரோ. மந்திரத்தை வந்து கரெக்டா உச்சரித்தால் மட்டுமே கரெக்டான மந்திரம் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதான் மேல உட்காந்து செத்தானு தெரியல, அவருடைய விஷயம் நடந்துருச்சு.
அதாவது உலகத்துல சில நம்ம ஹிஸ்டரி கண்டுபிடிக்கணுமோ? கண்டுபிடிக்கணும்ல ப்ரோ. நம்ம ஹிஸ்டரி படிப்போம்ல. இப்ப வந்து ஹிஸ்டரியில வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த ஃபீல்ட் கைட் மூலமா வந்து பழைய விஷயங்களை வந்து கத்துக்கிறோம். ஹிஸ்டரி கத்துக்கிற மாதிரி. புரியுதா? ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து இது ப்ரோ, இதான் வந்து ஃபீல்ட் கைடு. இதுல இருந்து நம்ம பேஜஸ் கலெக்ட் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு இதுவும் கிடைக்கும் நமக்கு. அதாவது ரிவார்டு கொடுப்பாங்க போல. கண்ணாடி, அதுக்கப்புறம் அவுட்ஃபிட் இதெல்லாம் வந்து இங்க தான் கொடுப்பாங்க போல. ஓகே, புரிஞ்சுது. ஹாரி பாட்டர் மாதிரியா? வீஸ்லி பாத்தீங்களா ப்ரோ? இந்த பொண்ணு உடம்புக்குள்ள பூந்து போறாங்க ப்ரோ. எப்படி இவங்க உடம்புக்குள்ள பூந்து போறாங்க அவங்க? பாத்தீங்களா ப்ரோ? மந்திர வித்தை தெரிஞ்சவங்கன்னா சும்மாவா அப்படின்ற மாதிரியா? நல்லா தான் இருக்கா இவ்வளவு. இது ப்ரோ. பூனை ப்ரோ, இங்க பாருங்க இவ்வளவு அழகான பூனை ப்ரோ. பூனை என்ன பண்ணோம் இருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களா அந்த பூனை. ஏதோ ஒரு சத்தம் வர கொடுத்து ப்ரோ. பாத்தீங்களா ப்ரோ பேசுது அப்படின்ட்டு. பூனை எவ்வளவு அழகா பேசுது பாத்தீங்களா ப்ரோ? அப்படின்ட்டு. இது என்ன ப்ரோ மண்டை? இது செமையா இருக்குல்ல? என்ன ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல். சூப்பரா இருக்குல்ல? அது ஜிலேபி கொண்டா. ஜிலேபி கொண்டா? ஓகே இருங்க. ஜிலேபி கொண்டை இங்க இவங்களுக்கு இருக்கு ப்ரோ. வீஸ்லி கூட இருக்கு பாருங்க. ஜிலேபி கொண்டை. நாங்க உங்க பின்னாடியே பாத்துட்டே வரோம். அப்படி நீங்க போங்க. அப்புறம் போற இடத்த பாத்து. அது ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் டிராவல் கத்தற போறாங்க ப்ரோ. அதாவது ப்ளூ ஃப்ளேம், அதாவது நீங்க ஹாரி பாட்டர்ல வந்து நீங்க காப்லெட் ஆஃப் ஃபயர் படம் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ ஃப்ளேம் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அந்த பொடியை போட்ட உடனே ஹாரி பாட்டர் வந்து வேற எங்கேயோ போயிடுவாரு. ஹாரியும் ரானும் வந்து தப்பான இடத்த வந்து போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த ப்ளூ ஃப்ளேமை காட்டுவாங்க. அந்த ப்ளூ ஃப்ளேமை வந்து நம்ம வந்து ஹாக்வர்ட்ஸ்ல யூஸ் பண்ண போறோம்ன்றது தெரியுது. என்ன சொல்றாங்க? செலக்ட் தி சவுத் விங் ரீஜியனா? இது மேப் ப்ரோ. இங்க பாருங்களேன், ஃபுல் மேப் ப்ரோ. மொத்த மேப். அதாவது எப்படின்னா இந்த ப்ளூ ஃப்ளேம் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து அந்த இடத்துக்கு ஃபாஸ்ட் டிராவல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம அன்லாக் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த அகாடமிக் பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணுமா? நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஓகே, முதல்ல எங்கெங்க இது பண்ண முடியும், எங்கெங்க அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ண சொல்றாங்க? லைப்ரரி ஏரியாக்கு போக சொல்றாங்க. லைப்ரரி ஏரியால ஒரு இடத்துல இங்க அதாவது கிரீன்ல இருந்துச்சுன்னா அங்க ஃபாஸ்ட் டிராவல் பண்ணலாம் ப்ரோ. கிரேவா இருந்துச்சுன்னா பண்ண முடியாது போல. லாக்ல இருக்கு. கிரீன்ல இருந்தா நம்ம கிரீன் சிக்னல் போட்டாங்க, நீங்க வந்து அங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, போயிடலாம். லைப்ரரி போயிடலாம். பிடிச்ச இடம். லைவ் பாக்குறவங்க லைவ் பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. லைவ் பிடிச்சிருந்து லைக் பண்ண மறந்துட்டீங்கன்னா லைக் பண்ணிட்டு வந்து கண்டிப்பா பாருங்க. ரொம்ப உதவியா இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீம் பாக்குறீங்க, லைக் பண்ண மறந்துட்டீங்க. கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பண்ற ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வந்துட்டோம் ப்ரோ. ஃபாஸ்ட் டிராவல் பண்ணிட்டு செமையா இருக்குல்ல இந்த ஏரியா? சூப்பரா இருக்குல்ல? செம்ம கிராபிக்ஸ் ப்ரோ. உண்மையிலே எல்லாம் செம்ம ரியலிஸ்டிக் ப்ரோ. சேது ப்ரோ நான் சொல்றேன், நீங்க பிசில ஆடுங்க ப்ரோ. ஹாக்வர்ட்ஸ் அல்ட்ரால வச்சு. சரி ஓகே, இத பாக்கும்போது தெரியலையா? சார்ம்ஸ் அதுக்கு அப்புறம் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் ப்ரோ. அந்த கிளாஸ் தான் போறோமா? ஓகே, சீக்கிரமா ஹாக்ஸ்மீடுக்கு நம்ம போகலாம். ஹாக்ஸ்மீட்னா என்னன்னு கேக்குறதா? ஹாக்ஸ்மீட்னா தெரியுமா சேது உங்களுக்கு? ஹாக்ஸ்மீட் எனக்கு தெரியலையே. ஓகே, அப்ப இங்க கேக்கலாம் இருங்க. ஹாக்ஸ்மீட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. அதாவது அது ஒரு வில்லேஜ். அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அங்க வந்து நிறைய ஷாப்ஸ், பப்ஸ்லாம் இருக்குமா. அங்க போயிட்டு ஸ்கூலுக்கு தேவைப்படுற சப்ளைஸ்லாம் வந்து அங்க வாங்கிக்கலாம். அங்க பட்டர் பியர் வந்து அங்க கிடைக்குமா ப்ரோ? சேது ப்ரோ குடிச்சுரோமா போயிட்டு பட்டர் பியர்? ஓகே, அது எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஆக்சுவலா ஹாரி பாட்டர் கதையை பொறுத்தவரை ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப அமிர்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சார்ம் கிளாஸ் பத்தி சொல்லுங்க. Exactly what you might expect. Spells, அங்க வந்து ஸ்பெல்ஸ், சார்ம்ஸ், ஜிங்க்ஸ். ஓகே, நிறைய யூஸ்ஃபுல்லான பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவர் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஆள். ப்ரொஃபசர் ரோடன் ஒருத்தர் இருக்காராம் ப்ரோ. ஓகே,
பாத்தல ரோனனே defense against the dark class அத பத்தி சொல்லுங்க. Defense against the dark arts class. Defense against the dark arts, as the name implies, அதாவது கெட்ட சக்திகள் கிட்ட இருந்து நம்மள தீய சக்திகள் இருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கான ஒரு பயிற்சி இல்ல ப்ரோ? தற்காப்பு கலை. ஓ ஆர்டர் ஆவறது கண்டிப்பா இந்த கிளாஸ் நம்ம மாஸ்டர் பண்ணனுமா ப்ரோ? ஆர்டர்னா பெரிய மந்திரவாதி ஆர்டர்னா. ஓகே ஓகே ப்ரொஃபசர், நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். Thank you, Professor Weasley. ரொம்ப நன்றி ப்ரொஃபசர் வீஸ்லி. நிறைய நீங்க சொன்னீங்க. ஆமா, நீங்க நிறைய கத்துக்கணும். நிறைய அசைன்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபசர் கொடுப்பாங்க. நீங்க கண்டிப்பா நீங்க சீக்கிரமா அதெல்லாம் கத்துப்பீங்க. ஓ நீங்க வந்து காட்டு அந்த மந்திரத்தை நீங்க யூஸ் பண்றத நான் பார்த்தேன். அதுலயே தெரியுது அவர் கத்துக்கிட்டாரு அப்படி. காட்டுனா ரிவெல்லியோ. நீங்க காட்டுங்க பாப்போம். காட்டு அத கத்துடுங்க பாப்போம். ரிவெல்லியோ. ஓ அதாவது வர வழியில டிராகன் அட்டாக் பண்ணுச்சுல்ல, அதுல நிறைய கதைகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வேற கதைகள் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லலாமா ப்ரோ? டிராகன் பத்தி வந்தது. டிராகன் வந்துச்சு. ஆமா, வரும்போது கொஞ்சம் சுத்தி பார்த்து வந்தோம். ஒரு ரூயின்ஸை வந்து தேடி போனோம் அந்த இடத்துல. ரூயின்ஸை வந்து தேடி போனீங்களா? கண்டிப்பா ப்ரொஃபசர் ஃபிக்கிட் இதுக்கான காரணங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நானே போய் கேட்கிறேன். என்ன சொன்னோனே வந்துட்டாரு. ஓகே, உங்க காதுகள் கண்டிப்பா எரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்திருக்கீங்க ஸ்பெல் காஸ்டிங். இந்த பையனுக்கு அதாவது Professor, they've a rare aptitude for magic, it seems. அவங்க கிட்ட வந்து ஒரு வித்தியாசமான மேஜிக் இருக்கா? நீங்க ஒன் பீஸ்ல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் போட்ல கேரேஜ்ல போயிட்டு நீங்க எதுக்கு வந்து வானத்துல பறந்து வந்தீங்க? ஓகே, டிராகன் வந்து நாங்க தேடி போல, டிராகன் தான் வந்து எங்களை தேடி வந்துச்சு. அந்த போர்ட் கீ தான் ப்ரோ காரணம். அந்த காப்ளின்ஸ் தான் வந்து ஏதோ ஆமா அந்த காப்ளின்ஸ் தான் ஏதோ வந்து ஒரு விளையாட்டு காட்டிருக்கலாம். சீக்கிரமா அந்த காப்ளினை கண்டுபிடிச்சி அவரை வந்து போட்டு தள்ளுவோம். ஓகே, அதாவது ஃபீல்ட் கைடை வந்து அப்டேட்டா வச்சுக்குமா ப்ரோ? அப்பதான் வந்து நமக்கு வந்து நிறைய புது விஷயங்கள்லாம் கிடைக்குமா? ஃபீல்ட் கைடு அந்த புக் இருக்குல்ல அது. ஓ கிளாஸ் ரூமுக்கு வந்தோம்னா நீங்க நிறைய சொல்லி தருவீங்களா? ஓகே ஓகே அடினே. ஓகே வந்துடுறோம், சீக்கிரமா வந்துடுறோம். ஃபிக்கிட் தான் பேசுமா? ஃபிக்கிட்டா? ப்ரொஃபசர் ஃபிக். It's good to see you, Professor. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ப்ரொஃபசர். I was hoping our paths would cross today before you immersed yourself in studies. நீ ஸ்டடீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம பேசுவோம்னு நினைச்சேன். Talking about exploring ruins. ரூயின்ஸ் சுத்தி பார்க்குற மாதிரி வீஸ்லி சொன்னாங்களே, அதை பத்தி பேசுனியா? நான் நிறைய சொல்லன்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட. ஆமா, I didn't tell her anything else about our travels here. ஓகே, நம்ம டிராவல்ஸ் பத்தி நான் சொல்லல. She suspects we're not being entirely forthcoming. Yes, நம்ம வந்து முன் வந்து சொல்லாதனால அவங்க வந்து உண்மையை நம்பல நிறைய விஷயத்தை. It was right to keep the details to yourself for now. We don't know where this path we've embarked upon will lead. It may require a bit more flexibility தேவைப்படுதா? time than she would approve of. And she may feel obliged to share details with the headmaster that would be better left between us. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிறது நல்லதா? As capable as you are, I believe the ability you possess obliges you to be well trained. Happily, you have the benefit of an exceptionally skilled team of witches and wizards to guide you. இங்க வந்து நிறைய வந்து திறமையான நிறைய wizards witchesலாம் இருக்காங்க வந்து வழி நடத்துறதுக்கு. Not so subtle reproof from Professor Weasley. Why don't I show you the clever enchantment we included in the field guide? அதாவது clever enchantment ஏதோ ஒன்னு இருக்கா ப்ரோ? அது வந்து ஒரு field guideல காட்றேன் அப்படி சொல்றாரு. ஓகே, காட்டுங்க. எப்படி பண்ணுவீங்க அத ப்ரொஃபசர் ஃபிக்? இது குவெஸ்டா இது? ஓகே, மெயின் குவெஸ்ட்னா வந்து அந்த கேடைய சிம்பிள் மாதிரி காட்டுது. சரி வந்துட்டீங்களா? இன்னும் வரலையா? ஓகே, அதாவது மெயின் குவெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா வந்து புது ஃபீச்சர்ஸும் அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பியும் வருமா? ஓகே,
நியூ ஸ்பெல் வந்து கத்துக்கிறோம் அப்படின்னா வந்து அசைன்மெண்ட்ஸை முடிக்கணுமா? முடிச்சோம்னா நம்ம வந்து புது ஸ்பெல்ஸை வந்து கத்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணனும்னா வந்து இப்படி ரைட் கிளிக் பண்ணனும் போல. இது என்னது? The map is enchanted to help you find your way. ஓ மேப்பை வந்து என்சாண்ட் பண்ணிருக்காரு. Thank you. கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிருக்காரு போல. ஈஸியா நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கு. With classes and a trip to Hogsmeade for supplies, including your own wand. You'll enjoy Mr. Ollivander. He's an Ollivander கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப நல்ல ஒரு கிராஃப்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்டும் கூட. About our mysterious locket. வந்துட்டு Focus on your classes and pay attention. கிளாஸ் ஆரம்பலாம் ப்ரோ. More than your owls may hinge on the magic you are able to master. முதல்ல வந்து தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கான கிளாஸ் இது ப்ரோ. அதுதான் போமா. அதான் நாங்க ஸ்பெஷலிஸ்ட். இந்த மாசத்துல கப்ப போறோம். இந்த மாசத்துலயா இல்ல 3லயே? அப்பதான் அடுத்த மாசம் திரும்பி வராது டிஎஸ். ஓ அந்த மாதிரியா? ஓகே. எப்படி போறது? மேல தான் இருக்கா? இருங்க. மேல வழி இல்லையே ப்ரோ. வெளில போணுமா? வெளிய நினைக்கிறேன். செஞ்சு இது பண்ண முடியுதா பாருங்க. இருங்க. சாமடு காம்பஸா? ஓ அது எடுத்துட்டா வழி காட்டுது பாருங்களேன். புக்கு. ஓ புக்கு அந்த வழி காட்டுது பாருங்களேன். இல்ல? சமயத்துல ஆனா இது போக முடியல. திறந்துச்சு. ஏன் திறக்காம இருந்துச்சு சொன்னாருமா? நானும் திறக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்ன மழை எதுனா பெய்யுதாண்ணா? மழை பெய்யுற மாதிரி இருக்குல்ல? சூப்பரா இருக்கு இடம். இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மழை பெய்யுற மாதிரி. தூறல் மழை தான் ப்ரோ. தூறல் போடுறதுல. என்னது? தூறல் தான் போட்டது. ஓகே. அதான் மழை தானே அந்த தூறல். வந்துட்டோம் ப்ரோ. முதல் கிளாஸ் ஆன் பண்ணுமா? முதல் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஓகே முதல் கிளாஸ் தீய சக்திகளை எதிர்த்து போராட வேண்டிய கிளாஸ் இது. எங்க பாத்துட்டு இருந்து ப்ரோ. இப்பதான் நான் பாக்குறேன். ஓ பொம்பாடா. நிறைய மந்திரம் தெரியல உனக்கு. அங்க பாருங்க லிவியோசோ ப்ரோ. மண்டை மேல விழுந்திருக்கோம். காப்பாத்திட்டாங்க. ஓகே என்கிட்ட ஒரே ஒரு அந்த ஸ்கல் ஒண்ணே வந்தா இருக்கு. அதையும் உடைச்சு விட்டுறாதீங்கடா. அதான் மந்திரம் தெரிஞ்சா போதும் அப்படின்ட்டேன். சண்டை போடுறதே ஆளாச்சு. ஓ அதாவது ஒரு வயசான ஆள் வந்து என்ன பண்ணிருக்காங்க? இவங்கள சொல்றாங்களா? பெரிய போர்ச்சரை வந்து கொண்டிருக்காங்களா? அதை காப்பாத்திருக்காங்க போல ப்ரோ. போர்ச்சர்னா வந்து யாருன்னா வந்து விலங்குகளை வந்து கடத்தி அதுங்களை வந்து அதுங்களை விற்கிறது கொல்றது அந்த மாதிரி பண்ணுவாங்க. கடத்தல் பண்றவங்க போர்ச்சர்னா அவங்க கிட்ட இருந்து அவங்க காப்பாத்தினாங்க விலங்குகளை. என்ன தூக்கி விட்டாங்க? One thing I've learned as an unspeakable is the value of simplicity, especially in the heat of battle. Now, okay, சண்டை செய்யும்போது நம்ம வந்து starting with something சிம்பிளா இருக்கணுமா? புரியல எனக்கு. ஓ லெவியோசோ. ஓகே இது ப்ரோ இதுக்கு நம்ம சொல்லலாம். பரந்திடும் எரகோசா சொல்லலாமா? பரந்திடும். ஆனா அது விங்காடியம் லெவியோசால. லெவியோசோனா என்ன சொல்லலாம்? மேல தூக்கு அப்படி சொல்லலாமா? அப்படினா அது மேல தூக்குறது. மேல தூக்குறது தான் அதுக்கு அர்த்தம். லெவியோசோனா. இதோ பாருங்க மேல தூக்குறது. சோ மேல லெவியோசோ அதாவது மேல தூக்கு. Now, let's try something a little larger. கொஞ்சம் பெருசா ஏதாச்சும். இங்க என்ன ப்ரோ இது? ஆர்ல கேடை வந்துருக்கு. ஓகே மேல தூக்கு அப்படினா. ரெடியா இருங்க. தூக்குமா? Let us begin with the basic cast. Basic cast முதல்ல பண்ணனுமா? முதல்ல பேசிக்கா வந்து காஸ்ட் பண்ணனுமா? See how the die deflected your cast. ஓ அது மேல வந்து yellow circle இருக்குல? yellow circle இருந்தா அது மேல வந்து அட்டாக் ஆவாதான். அத டிஃபரன்ஸ் பண்ணுது. ஓ இங்க பாருங்க கலர்ஸ் மேட்டர் ப்ரோ. ஓ நம்பர் 2ல பாருங்களேன். நம்பர் 2ல வந்து yellowல இருக்கா? சோ நம்ம yellow யூஸ் பண்ணா அத வந்து பிரேக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பாருங்களேன். தூக்கியாச்சு. தூக்கி அடிக்கிறது.
தூக்கி அடி அடிட்டேன். தூக்கு அடி. Very good. But the best way to practice is by dueling. Okay, dueling பண்ணா வந்து ஈஸியா பிராக்டீஸ் பண்ணிடலாம். ரெண்டு பேரும் சண்டை போடலாம். Time for a proper Hogwarts welcome. Okay, சண்டை செய்து ஒரு முடிவு கட்டலாம். Basic cost. ஏன் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு டைரக்டா சொல்லுங்க. அதான் தெரியல. அவங்களுக்கு இல்ல அப்பதான் வந்து கத்துப்பாங்களா ப்ரோ. இருங்க. This should be easy. லெவியோசோ அதாவது தூக்கு. Nothing lucky about it. ஏய் எல்லாம்ல தூக்கு. அடி நல்லா உருது ப்ரோ உனக்கு. என்ன சொன்னா ப்ரோ? டூபி என்ன சொன்னா? டூபி என்ன சொன்னா? டூபி ஃபைனா அதாவது என்ன சொன்ன மறந்துட்டேன். Not bad for a beginner. டூபி ஃபைனா நிப்பாட்டா நிறுத்து சொன்னேன். ஸ்டன் பண்றது அது எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. ஸ்டன் பண்றா. என்ன சொன்னாங்க? மயக்கம் போடு. மயக்கம் மார்க். மயக்கம் போடு. ப்ரோ இங்கிலீஷ்ல சொல்றது தெரியாது. தமிழ்ல சொல்றது ஓகே ஓகே. சரி மயக்கம் போடு. மயக்கம் போடலாம். We can expect great things. உங்களுக்கு நிறைய பெரிய விஷயங்களை நாங்க எதிர்பார்க்கறோம். They are capable of achieving it and they must achieve. ஓகே அவங்க வந்து நல்ல திறமையானவங்க கண்டிப்பா அதை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. கிளாஸ்ல டூவல் பண்றது ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனா டார்க் விசர்ட்ஸ் கூட சண்டை போடுறது, காப்ளின்ஸ் மாதிரியான மிருகங்கள் கிட்ட சண்டை போடுறது வந்து ரொம்ப மோசமான விஷயம். Understood, professor. புரியுது ப்ரொஃபசர். கண்டிப்பா நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணனும் நான் விருப்ப பண்றேன். ஃபர்ஸ்ட் சாலோ கிட்ட நிறைய வந்து ஐடியாஸ் இருக்கான். செபாஸ்டியன் சாலோ அவன சொல்றாங்க. அடி வாங்கலாம் ப்ரோ அவங்கிட்ட ப்ரோ. டவுட்னா கேக்குறேன் ப்ரோ. இல்ல டவுட் வந்து அவன்கிட்ட கேக்குறேன் ப்ரோ. அடி வாங்கங்கிட்ட நான் அடிச்சு போலதுட்டேன். அடி வாங்கனகிட்ட போய் டவுட் கேக்குறேன்னா என்ன அர்த்தம் இது? அவன் வந்து என்ன டவுட் கேக்குறது? அத அவன் தான் என்கிட்ட கேக்கணும். சரி கேக்கலாம் இருங்க. செபாஸ்டியன் சாலோ வந்து சாரி கேளுங்க. I enjoyed that. Well, that was quite something. அத Everyone will be talking about it. It was certainly ஓ ஸ்லிதரின்ல இருக்கோம் ப்ரோ. கெட்டோம் போல ப்ரோ. Felt more like I was truly an expert. தெரியுதா? பச்சை பச்சை இது பாருங்க. Expect a new student to be so deft with a wand. ஓகே இந்த அளவுக்கு ரொம்ப திறமையா வந்து ஒரு புது ஸ்டூடண்ட் சண்டை போடுவான்னு எனக்கு தெரியாது. மேபி இது வந்து உன்னுடைய முதல் டியூலா இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே இதான் புதுசு. ஆமா இதான் முதல் டைப். In fact it was. Perhaps I have a knack for it. Be coy if you like, but I know better. Magic requires மந்திரங்களுக்கு வந்து நல்ல திறமை கண்டிப்பா வேணும். You might be a perfect fit for a certain exclusive unsanctioned dueling organization. ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காம் ப்ரோ தனியா சண்டை செய்யறதுக்கு அப்படி சொல்லிட்டு. என்ன சொல்லலாம் ப்ரோ? ஆர்வமா இருக்குன்னு சொல்லலாமா இல்ல சந்தேகமா இருக்குன்னு சொல்லலாமா? நம்மள ஸ்கூட் போய் சேவ் பண்ணனும்னு நினைக்கிறேன். அதான் சந்தேகம் சொல்லலாமா இல்ல ஆர்வமா இருக்குன்னு சொல்லலாமா? சந்தேகமா இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சத்தா இருக்கு. I don't know. School rules are in place for a reason. ஓகே அதுக்காக ஸ்கூல் வந்து இதுக்கு வந்து பண்ணுவாங்களா? We're deemed unprepared to know. அதாவது யாருக்கும் தெரியாம கத்துறாங்களாம் ப்ரோ அவங்க. ஏன்னா எப்ப வந்து ஆபத்து வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா? அதனால யாருக்கும் தெரியாம கத்துறாங்களாம். Or sneaking into the restricted section of the library. You just have to be clever enough not to. அதாவது அந்த இடத்துக்கு போணும் அப்படினா நீங்க யார்கிட்டயும் வந்து மாட்டாம வந்து போறதா வந்து கரெக்டான வழியா. Sure I'll see you soon. அப்ப இல்லீகல் நிறைய கத்துக்கலாம் போலியே. Unsanctioned. We'll see if your performance today was sheer luck. கரெக்ட்டா பட்டாங்க இல்லீகலா சொல்ற மாதிரி. Look for Luke and Brattle. இல்லீகலா இருக்கும். ஸ்கூலுக்கு அகைன்ஸ்ட் தான் பட் நம்ம கத்துக்கலாம் நிறைய தெரியாத விஷயங்களை. சண்டை போடலாம் இது ப்ரோ. அதுவும் ஓகே தான். பரவாயில்ல செபாஸ்டியன் சாலோ நீ ஒரு நல்ல நண்பன் உண்மையிலே. இப்போ ஒரு பெண் ப்ரோ பேசுமா? நம்ம இவன் ப்ரோ ஹெர்மைனி ப்ரோ. ஹெர்மைனி இங்க தான் இருக்கியா? உன்னதான் தேட்டர் இருந்தேன். ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்க இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. இந்த கண்ணு வந்து கேமரா மாதிரி போல ப்ரோ. ஆமா ப்ரோ கண்ணு பாக்குது ப்ரோ. இப்பதான் பாக்குறேன் அந்த கண்ணை. கண்கள் வந்து கண்கள் எப்படி மூடாத கண்கள் ப்ரோ. பயங்கரமான கண்கள். இங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கா ப்ரோ. குட்டி பொண்ணா குட்டி பொம்பளையா? குட்டி பொண்ணு தான் பிள்ளையே. நீ யாரு? இமெல்டா ரைஸா? யார் ப்ரோ இமெல்டா ரைஸ்? யாருன்னு தெரியல.
ஓகே பேச நேரம் இல்லை, எங்களுக்கு முக்கியமான நேரம் இருக்கு. ப்ரொஃபசர் நான் உங்ககிட்ட பேசலாமா கொஞ்ச நேரத்துக்கு? இல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்ல போல. ஓகே அப்புறமா பேசலாம் அப்படின்ட்டாங்க. ஓகே ஓகே ப்ரொஃபசர், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க சந்தோஷமா உங்களுடைய நாட்களை வந்து கழிச்சுக்கோங்க. நான் கிளம்புறோம். அப்புறம் எங்களை தேடி பல பெண்கள் இருக்கும்போது நாங்க அவங்ககிட்ட போயிடுவோம். அப்புறம் கரெக்ட் தான். நம்ம அடுத்த கிளாஸ் போலாம். நம்ம டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் தி டார்க், அதாவது தீய சக்திகளை எதிர்த்து போராட வேண்டிய கிளாஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம எங்க போறோம்னா அடுத்த கிளாஸ் எங்க போறோம்? இன்னொரு டாப் பண்ணுமா? அந்த புக்கை இத பண்ணுங்க. புக்கை எடுத்துட்டோமா? புக் பறந்து போகுது பாருங்க. இங்க என்ன ப்ரோ இவ்வளவு பெரிய புக் எடுத்து போறா? தட்டிட முடியுமா? புக்கை தட்ட முடியல ப்ரோ, தட்ட முடியல. புக்கை தட்டி விட்டு கீழே விழுந்து பாக்குறேன். நான் ப்ரோ சேது ப்ரோ ஸ்ட்ராங்கான புக்கா இருக்குல்ல? உடல் உள்ள பூந்து போக முடியுது ப்ரோ. இங்க பாருங்க உடல்ல பூந்து போக முடியுது ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, போறா ப்ரோ உடல்ல பூந்து. போயிட்டு உட்காண்டா ப்ரோ, பாத்தீங்களா? அவங்க ஆளா? நான் ப்ரோ எல்லா கால் இருக்காங்க. அவங்களே அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க. ஓகே இல்ல நமக்குள்ள உடலுக்குள்ள பூந்து போறாளே, அதுதான் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பாக்குறேன் நான். எத்தனை ஃப்ளோர் இருக்குது? ஃப்ளோர் பாட்டு போயிட்டே இருக்கு ப்ரோ. அந்த பந்து ப்ரோ, அந்த சிலை பாத்தீங்களா? பெரிய பந்து, இரண்டாவது பந்து. எவனோ கத்துறான், கேட்டிங்களா? எவனோ கத்துறது? ஏன்டா கத்துறீங்க? போங்க அங்கதான் ஓடணும். அங்க பாருங்க ப்ரோ, ப்ளூ ஃப்ளேம் வந்து டிஸ்கவர் பண்ணிட்டு வருது. அப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணா வந்து கிடைக்கும் போல ப்ரோ ப்ளூ ஃப்ளேம். இங்க இருக்கு பாருங்க. ஓகே இக்னைட்டா. அதுல பேர் வர இருக்கு, இக்னைட்டா வைல்ட் ஸ்மித்தா. அவங்க கிரியேட் பண்ணாங்களா? அதை கிரியேட் பண்ணவங்க பேர் அது. ஓகே இங்க பாருங்க ப்ரோ, எவ்வளவு அழகான பூனைக்குட்டி ப்ரோ. இந்த பூனை கருப்பு பூனை ப்ரோ. நல்லா இருக்குல்ல பாக்கிறதுக்கு? கருப்பு பூனை ரொம்ப அழகா இருக்கு பூனைக்குட்டி. ரிப்ளை பண்ணது ப்ரோ பூனை, பாத்தீங்களா? அப்படின்னு இங்க பாருங்களேன். சேது ப்ரோ என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்னடா பண்றீங்க? ஞாபகம் இருக்காவா? இது ப்ரோ ஹாரி பாட்டர்ல வரதான் ப்ரோ. ஆக்சுவலா உள்ள போயிட்டான் ப்ரோ. பீவ்ஸ் ப்ரோ பேரு, பாத்தீங்களா என்ன பண்றதான்ட்டு? சூப்பரா உள்ள போயிட்டான். பேய் ஆயிடும். ஆமா ஆவின்னு நினைக்கிறேன். என்ன ரிவீல் காட்டுது? என்ன ரிவீல் இருங்க. இது ஏதோ வந்து நமக்கு இது நினைக்கிறேன்ல, அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க? இது ப்ரோ பசில். இந்த கேம்லயும் பசில் இருக்கு. சரி ஓகே புரிஞ்சிச்சு. அப்ப நிறைய பசில் வரும் போல. ஆரம்பிப்போமா? இது என்ன கிளாஸ்? சாம் கிளாஸ் ப்ரோ. நான் முதல்ல சாம் கத்துக்க போறோம். முதல் சாம் கிளாஸ், முதல் நாள் ஸ்கூல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். வந்துட்டோம். இது நாட்சாய் ஓனாயா? அப்புறம் ஓனாயின்னு பேசுறாங்க. அவன் பேர் வந்து நாட்டியாம் ப்ரோ. நாட்டி ஓனாய். நீங்க ரோடனை பாத்திருக்கீங்களா? என்ன ப்ரோ ஓனாய் சேது ப்ரோ? Welcome to year 5 of chat. Now, this will be a crucial year in your education on the art of chat. இவர்தான் வந்து கிளாஸ் நடத்த போற ஆள் போல. We will take home. இவர் பேசறத பார்த்தா இந்தியன் மாதிரி இருக்குல? இந்தியன் மாதிரி இருக்குல? இந்தியனா பாகிஸ்தானியன் தெரியல. To page 517. ஓகே. Before we begin, 17ஆம் பக்கம் எடுங்க. Here tell me the difference between the incantation color change. color change or incantation க்கும் growth charms க்கும் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. யாருக்காவது தெரியுமா? I am afraid புக்ல பார்க்க கூடாதோ? புக்க பார்க்காம சொல்லுங்க அப்படின்றாரு. The summer months must have really taken a toll on you all. Okay. By the looks of it, you all spent your holidays practicing obliviate on one another. ஹாலிடேல வந்து ஒருத்தருக்கு ஒரு சண்டை போ. அந்த பூ நல்லா இருக்கா ப்ரோ? சேது ப்ரோ அங்க பாருங்க. Remember how to perform a basic summoning charm. ப்ரோ. அது ஓகேல? அது ஓகே. செட் ஆயிட்டீங்களா? Well, போம்போது பேசுறோம். செட் அப்படினே. Review.
Everyone get into pairs and take positions on opposite sides. ஓ ஜோடியா வாங்க. ஜோடியா போணுமா ப்ரோ? Let's put those ஜோடியா தான் ப்ரோ போறோம். இப்போ ஜோடியா போயிடலாம். So believe they are. இன்னும் வேணாம் ப்ரோ நம்ம ஜோடியா. பக்கத்துல ஒருத்தவங்க one another's hands. ஓ அதாவது சமன் பண்ணமா ப்ரோ ஏதோ ஒரு பொருளை ஏதோ சமன் பண்ண தெரியலையா? இருங்க பார்க்கலாம் என்ன பண்ண போறோம்ட்டு. சமன் பண்றதுனா வந்து வர வைக்கணுமா? ஓ அதாவது சமன்னா வந்து வர வைக்கிறது ப்ரோ முன்னாடி இழுக்கிறது. ஓ இதுக்கு என்ன ப்ரோ சொல்லலாம் சேது ப்ரோ? இந்த சாம் பேரு இதுவா? முன்னாடி வா சொல்லலாம். முன்னே வா இல்ல அருகில் வான்னு சொல்லலாமா? அருகில் வா படம் இருக்கு ப்ரோ. அருகில் வா அந்த பொண்ணே இருந்துக்கலாம்ல. ஏன் புக் மாட்டான்? You are a swift learner. I see a lot of potential, but remember, உன்கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா பிராக்டிஸ் கண்டிப்பா முக்கியம். You might just rival Miss Onai here. ஓனாயே நீ வந்து ரைவல் பண்ணலாமா? That's enough of that. நான் ப்ரோ ஓனாயே ரைவல் பண்ணலாம்னு சொல்றேன். Have the basics down and it is an exceptionally lovely day. ஓ அவங்கள பக்கத்துல வைக்கலாம்ன்றாங்க. பேசாம அவள் புசித்துறோம் அடுத்த டே. அருகில் வா. நாங்க மாத்தி சாம்ஸ் போடலாமா ப்ரொஃபசர்? ஓ வேற இடத்துக்கு கூட்டு போறாங்க ப்ரோ. அடுத்த ஏதோ நினைக்கிறேன். எனக்கு பார்க்கலாம். இந்த முறை என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணு டேரக்ட் எழுத்துருவோம். புக் மட்டும் இல்லாம என்ன சொல்றீங்க? ஸ்ட்ரெயிட் என்கிட்ட வந்துரு அப்படின்னு. அருகில் வா அப்படின்னு. அருகில் வா அப்படின்னு. அதான ப்ரோ ஆக்கியோனா முன்னாடி வான்னு அர்த்தம். அப்பனா அருகில் வா. ஓ செம்மையா இருக்கு பாருங்க கிராபிக்ஸ். வெளில வந்தோனே ஹாக்வர்ட்ஸ் இல்ல. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அந்த பறக்கும் துரப்பத்தை வாங்குறோம் ப்ரோ. சீக்கிரமா. What better than a bit of sport to put our prowess with the சமன் பண்ற சாம வந்து ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம். ஓ என்ன ப்ரோ மந்திரம் இது? செமையா இருக்குல்ல மந்திரம். ஏதோ ப்ரோ வீடு கட்டணும்னு சொல்லுங்க ப்ரோ. இவரை கூப்பிட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? வீடு கட்டினா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வீடு கட்டுறதுக்கே ஒரு 6 மாசம் ஆயிடுதுல ப்ரோ. இவரை கூப்பிட்டோம்னா அசலா கட்டிடலாம். நான் அவர் எதுக்கு ஒரு மேஜிக் என்னன்னு கேட்றேன். நம்மளே கட்டிடுவோம். மேஜிக் மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன ப்ரோ இழுக்குமா? இழுக்குறியா? ஆக்கியோ இங்க வா. ஓனாய் எங்க ப்ரோ? அங்க போயிட்டாவ. ஓனாய் இங்க வா. எங்க போற? நம்ம பால புடிச்சிருக்கோம் ப்ரோ. நான் ஓ பால தான் புடிச்சிரணுமா? அவங்க புடிச்சு கூடாதோ? அவங்க பண்ணுவாங்களோ? பால வந்து புடிச்சு இழுக்கணுமா? இது பாயிண்ட்ஸா ப்ரோ? 10 20 30 50. ஓ அப்ப 50க்கு ட்ரை பண்ணலாமா? 50க்கு 50 க்கு மொத்தமா நீ தர போறோம். 50க்கு 50 ட்ரை பண்ணலாம். ஓ அதாவது ரிலீஸ் பண்ணும்போது கரெக்டா எங்க நிக்குதுன்னு பார்க்கணும் ப்ரோ. புடிச்சு இழுத்திரணும் போல. அதை இழுத்துட்டே இருக்கும்போது அப்படியே ஓ மறுபடியும் பண்ணுவான். பாயிண்ட்ஸே கொடுக்கல. 3 பாயிண்ட்ஸ். இதுக்கு அப்புறம் தான் மொத்தமா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க போல. ஐயோ மொத்தமா இழுத்துனே. மொத்தமா இழுத்தம் ப்ரோ ஒரேடியா. போதும் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே இந்த வாட்டி கண்ட்ரோல் பண்ணுவோம். வெரி குட். ஐயோ என்ன ப்ரோ இது? வெரி குட். புது உள்திக்கடா. But there's certainly no sport in play. கரெக்ட்டா டிராப் பண்ண போலல. கரெக்ட்டா Miss Onai, would you care to give Onai வந்து இப்போ இந்த காம்படிஷன் என்ன ப்ரோ? Onai காம்படிஷன் போட்டாங்க. சரி ஓகே. நம்ம அளவுக்கு இருக்காதுல கண்டிப்பா. Just as before. And Miss Onai, you are playing red. Clear? Yes sir. ஓகே நான் ஆரம்பிச்சலா? ஸ்டார்ட் பண்ணடா. என்ன ப்ரோ இது? That is how it's done. ப்ரோ 50 ப்ரோ. 50 போட்டாங்க. 50 இழுத்தா ப்ரோ 50க்கு. ஒன்னு பண்ணுமா? அது இழுத்து இடிச்சு விட்டுருமா? அந்த 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 50 போடுற அப்படினே. அது பண்ண முடியாது. பண்ணலாம் இருங்க. சோ நேரா தான் இருக்கு. எங்க பாருங்க. ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. இழுத்து விட்டுருமா? அப்ப இழுத்து விட்டுறோம். இருங்க. ஐயோ ரெண்டு விழுந்துச்சு ப்ரோ. அது நிக்கோன்னு நினைச்சீங்களோ? அது நிக்கோன்னு பார்த்தேன் நான். ஃபாஸ்டா வந்துடுச்சு. சரி ஓகே நீனும் வேணா நானும் வேணா அப்படின்னு மாதிரி. ஓகே இருக்கறேன். இந்த வாட்டி தள்ளி விட்டுறலாருங்க. அவ கரெக்ட்டா 50 நிப்பாட்றா அவ. அதான் அது எப்படின்னு தெரியல ப்ரோ. திறமை கண்டிப்பா இருக்கு உண்மையிலே.
நம்ம தள்ளி விட்டு நம்ம நிப்பாட்டணும். ஓகே இருங்க. நம்மளும் 50 ப்ரோ. 50 எடே நைஸ்ல. நம்மளும் 50. லைட்டா என்ன கொஞ்சம் தள்ளி விட்டுருந்தா அவன் நம்ம 50. ஒண்ணு பண்ணுவோமா? அத புடிச்சு இழுத்து இந்த கீழ தள்ளலாமா அத? இந்த ரெட்ட அப்படி விட முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணலாம் இருங்க. ஏன்னா ரெண்டு இது தாண்ட முடியாதுல ப்ரோ. இடிச்சுனா கூட. கரெக்ட் தான். நல்ல ஐடியா தான். இருங்க. இருங்க. ஓகே ரெண்டு தள்ளிட்டோம். 50 ஈக்குவல் ப்ரோ. டை. நைஸ்ல டை பண்ணிட்டோம். ஃபாஸ்டா ஜாலியா இருக்கும். Let us make this a bit more interesting, shall we? இப்போ வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா மாத்த போறாராம் ப்ரோ. என்ன இன்ட்ரஸ்டிங்கா? குறுக்கால பாத்தீங்களா ப்ரோ? குறுக்கால இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி பாத்தீங்களா சிது ப்ரோ? யாரா நீ? அங்க பாருங்க குறுக்கால ஏதோ ரெண்டு பாக்ஸ் ஓடிட்டு இருக்கு. This round settles it all. தெரியுதா? இது எப்படி பண்றது? எடுத்துறோம்ல? டைமிங்ல நம்ம கரெக்ட் டைமிங்ல பண்ணோம். அதான் இருங்க. முதல்ல அவள பண்ண சொல்லுங்க. அவள பட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாலை இழுத்து இத இடிச்சு விட்டுறோம் இருங்க. அப்படியே வா. ஐயோ 50 போயிருச்சு ப்ரோ. நீயா ப்ரோ ஒரு அவசரப்பட்டு 30 50 ஆக்கிட்டேன். இன்னும் ஃபாஸ்டா எடுத்துறோமோ? ஆமா. அவள இடிக்குறா இல்லையா? இருங்க. அதே ஐடியா பண்ணுமா? அவ பண்றதையே. நல்ல ஐடியா. இது வருமான்னு தெரியல. ஆனா இருங்க. இடிக்குமா ஸ்ட்ரைட்டா? இந்த ஆங்கில கரெக்டா இருக்கும் ப்ரோ. இது இடிக்கும் ப்ரோ. இந்த 50 கீழ தள்ளிட்டனா நம்ம வந்து மேடம் தள்ளலாம்ல? ஆமா. சூப்பர் ப்ரோ. நைஸ் மூவ் ப்ரோ. பாத்தீங்களா? நம்ம 50 30 ஆயிட்டா ப்ரோ. நைஸ்ல. நைஸ் ப்ரோ. ஐயோ இப்போ நல்லா இழுத்து விடணும் போலயே. நல்ல டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து ஆக்சுவலா 30 போட்டாலே வின்னு ப்ரோ. 30 போட்டாலே இல்ல நம்ம இப்போ 50 நம்ம 50 ஆல்ரெடி 30 போட்டாலே வின்னு. சரி ஓகே 30 ப்ரோ. 30 50 போட்டோம் ப்ரோ. நல்ல டைம். 100 பாயிண்ட் ப்ரோ. ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. ஓனாயை வந்து பொளந்தோம்ல. ஓனாயை வந்து போட விட்டு அடிச்சிட்டோம் அடியே. Very good. ஜான்விக் தூக்கு வரதா ஜான்விக் ப்ரோ? ஓகே ப்ரோ தூங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பை ஜான்விக் ப்ரோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு வந்து டூம் ரைடர் பண்ணலாம். ஓகே உங்களுக்கு நீங்க கேட்டிங்கல டூம் ரைடர். நாளைக்கு வந்து கண்டிப்பா டூம் ரைடர் பண்ணலாம். சோ கண்டிப்பா வாங்க. ஓகே நாளை மீண்டும் சந்திப்போம். நல்லா படுத்துங்க. குட் நைட் ஜான்விக் ப்ரோ. ஓகே ப்ரோ ஓனாய தோல்வி அடைய வச்சதுல எனக்கு என்னமோ அருகில் வா போட்டுடலாம் ப்ரோ. இப்ப அருகில் வா இருந்தா போடலாம். Good game back there. ஓகே நீ நல்லா விளையாடுனாங்க. நான் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் உன்னையே. ரொம்ப திறமையா வந்து அத ரொம்ப திறமையா ஆவறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. It gets easier, I promise. இதுக்கு அப்புறம் ஈஸி ஆயிடுமா? ஓகே ஓகே உனக்கு புரிஞ்சது இல்லையா? அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். To put it lightly, I remember நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படினு சொல்லிட்டு just before my 4th year. My mother received an உகாண்டால வந்திருக்காளா இங்க? உகாண்டாவா? We had left உகாண்டாவா ப்ரோ? and were halfway around. அதாவது ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காளா? அமெரிக்கா இல்லையா? சரி ஓகே. ஓகே உகாண்டால வந்து உகாடு அப்படினு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்காம் ப்ரோ. அங்க தான் படிச்சிருந்திருக்காளாம். உகாடுல வந்து மேஜிக் வந்து சேம் தானா ஹாக்வர்ட்ஸ் மாதிரியே? This may seem an odd question, but is magic the same there as it is here? இதே மேஜிக் தான் அங்க யூஸ் பண்றாங்களா? Yes, but I did have to learn how to use a wand when I arrived here. Hardly anyone at Wagadu uses one. ஓகே அப்ப மேஜிக் வந்து வீக்கா இருக்கணும் இல்லையா அங்க? Spells cast without a wand must be. வாண்டே இல்லாம எப்படி நீங்க மந்திரம் போடுவீங்க? கொஞ்சம் பவர் கம்மியா தான் இருக்கும். No, not at all. Wizarding magic cast without a wand is just as powerful. வாண்ட் இல்லாம பண்ற மேஜிக் வந்து பவர்ஃபுல்லா இருக்குமா ப்ரோ? To be much more instinctive. Not to mention quite convenient if one is without their wand.
I must admit, however, that I am growing quite fond of using a wand. ஓகே, ஆனா அவளுக்கு வந்து கையால யூஸ் பண்ற மேட்ச்க்க விட இந்த வாண்ட வச்சு யூஸ் பண்ற மேட்ச் தான் பிடிச்சிருக்கான் ப்ரோ. பரவாயில்லையே. ஓகே, உகாடு பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. Thank you for asking. I do miss Wagadu, but I am glad to be here at Hogwarts. ஓகே, ஹாக்வார்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. உகாடு மிஸ் பண்ணுவாங்க கூட. Better not keep him. ஓ, ப்ரொஃபசர் ரோன் நம்மட்ட பேசணுமா ப்ரோ? பேசிருமா போய்டே? பேசுறோம். ப்ரொஃபசர் ரோனன் gift கொடுப்பாங்க. என்னது என்ன கொடுப்பாரு? gift கொடுப்பாரான்னு நினைக்கிறேன். gift-ஆ? ஆஹா. தேவ ப்ரோ. என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே ப்ரொஃபசர். I trust your first charms lesson lived up to expectation. Well, an outdoor competition wasn't exactly the lesson I was expecting. ஆனா நீங்க வெளிய போய் ஒரு காம்படிஷன் வைப்பீங்க அப்படி சொல்ல நினைக்கவே இல்ல. Expected. You did well managing நல்லா as பண்ணேன். gifted a student as Miss Onai. Thank you, Professor. ஓ, ஓனாய் விட நீ பெஸ்டா ஆறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. Always a fierce competitor. ஓனாய் வந்து எப்பமே வந்து ரொம்ப மோசமான பயங்கரமான கம்பெடிட்டர். Now, Professor Weasley has asked that your professors give you instruction outside the ordinary curriculum. அப்படினா expect to hear from me soon regarding a special ஓ, assignment. ஒரு ஸ்பெஷல் அசைன்மென்ட் கொடுக்க போறாங்களா ப்ரோ? ஓ, என்ன அசைன்மென்ட்? டேய், எனக்கு அசைன்மென்ட்டே பிடிக்காதடா. நான் ப்ரோ அசைன்மென்ட் தராங்க. லெவல் 2 ஐட்டம் ப்ரோ, பாத்தீங்களா மேல லெவல் 2 முதல் நாள்லயே வந்து லெவல் 2 ஐட்டம்ல சூப்பர்ல. கேம் நல்லா இருக்கா இது ப்ரோ? சூப்பரா இருக்கு. Professor Rowan reminds me of my grandfather. சூப்பர்ங்க ப்ரோ. ஹெர்மைனி இருக்கா ப்ரோ? ஹெர்மைனி என்ன எழுதிட்டு இருக்க ரெக்கை வச்சிட்டு? ஹெர்மைனி என்ன ப்ரோ அவ? எவ? நம்ம முன்னாடி இவள பார்த்தோம். அவ எங்க போனான்னு தெரியல ப்ரோ. ஹெர்மைனி கதறிட்டு இருக்கான்னு தெரியல. ஏதோ பேசிட்டு. சோ இவளா? நம்ம கிளம்புறோம். இவளா ப்ரோ? சமந்தா டேல் இவ கிடையாது. இவளா? சமந்தா டேல். ஆஹா. இது கிடையாது. பேர் நல்லா இருக்கு அப்படின்றீங்களா? பேரே நல்லா இருக்கு அப்படினு. ஓகே, இப்போ என்ன பண்றது? அடுத்த கிளாஸ் போணுமா? இருங்க, அடுத்த கிளாஸ் போலாம். ஸ்ட்ரைட்டா போயிடலாம் அடுத்த கிளாஸ்க்கு. எங்க இருக்கு கிளாஸ்? ஓ, அதாவது சைட் குவெஸ்ட் தான் வந்து அசைன் பண்ண சொல்றாங்க. சைட் குவெஸ்ட் சிவின் ப்ரோ ஷேர் பண்ணீங்களா சேது ப்ரோ? பண்ணிட்டேன் ப்ரோ. தெரிஞ்சு ஊர்ல இருக்கான்ல மென்டர்ல. ஓ ஆமாமா, அந்த சிலிண்டர் ப்ராப்ளம் சொன்னார்ல. ஓகே ஓகே. சிவின் ப்ரோ இருக்கீங்களா? லைவ்ல இருந்தா சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா ஊர்ல? அப்படியே சொல்லுங்க. அதாவது பாக்குறேன் ப்ரோ. ஆஃப்லைன்லயா? ஆஃப்லைன்ல பாக்குறேன். ஆஃப்லைன்ல பாக்குறாங்களா? ஓகே ஓகே. இங்க தான் ப்ரோ போறோம். அதாவது நம்ம வந்து கிளாஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? சோ இப்போ வந்து வீஸ்லி கிட்ட போணுமா? ப்ரொஃபசர் வீஸ்லி வந்து நமக்காக காத்துட்டு இருக்காங்க. இவரை காட்ட சொல்லலாமா சேது ப்ரோ? போனா ப்ரோ இப்போ ஆனா இல்ல அவங்க கிட்ட இங்க காட்டு தான் சொல்லலாமா? ரிவெலியோ அப்படினு சவுண்ட் கேக்குது ப்ரோ. ரிவெலியோக்கு மணி சவுண்ட் கேக்குது ப்ரோ. பாத்தீங்களா? மணி அடிக்கிறான் இல்ல? ஓ, ரிவெலியோ யூஸ் பண்ணா வந்து பசில் கூட ஒரு இது போலே ப்ரோ. என்ன ப்ரோ இது? இது கூட இல்லையாமா? என்ன ப்ரோ காலத்துக்கு மேல போடுச்சே? பாத்தீங்களா? பார்த்தேன். ஓ, ஹெர்மைனி எங்க போயிட்டு இருக்கா ப்ரோ? ஹெர்மைனி எங்க போற? எங்க ஹெர்மைனி தோர்க்கா ப்ரோ. இது எங்க பார்த்தாலும் இங்க தான் இருக்கல. ஹெர்மைனி தான். ஓகே, நம்ம அடுத்த இது போயிடலாம். வீஸ்லி கூப்பிட்டாங்க இல்லையா? அங்க போயிடலாம். டைம் 12:40 ஆகுதா? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணலாமா? கரெக்டா இருக்கு. 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல இந்த क्वेश्चनோட முடிச்சிடலாம் கரெக்ட்டா. இந்த வீஸ்லி பாக்ஸ் சொல்றாங்கல, அது முடிச்சிட்டா கரெக்ட்டா பண்ணுவீங்களா? எனக்கு என்னமோ தொடப்பம் தர போறாங்களோ, பறக்குற தொடப்பம். தோணுதா? நல்லா தான் இருக்கும். குடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனா நிறைய இருக்கு ப்ரோ இந்த கேம்ல. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அது டாடா போர் பெருசானா அந்த அளவுக்குலாம் இருக்கான்னு நினைக்கிறேன். தெரியல. இங்க ஒரு பூனை ப்ரோ. இங்க ஒரு பூனை இருக்கு ப்ரோ. சாயா வச்சு சொல்லுங்க. சாயாவா? இல்ல எனக்கு புரியலையே. தாரா இங்க இல்லன்னு சொல்லிட்டு சாயான்ட்டு. அடா நல்லா கத்துது இல்ல பூனை? எவ்வளவு அழகா கத்துது. லாஸ்ட்ல சோடே போடாதீங்க. ஸ்கோர் போட போறதுல எதுக்கு ஸ்கோர் போட்டு விடுங்க. ஓகே, ப்ரொஃபசர் வீஸ்லி பார்க்கலாம் இருங்க. என்ன ப்ரோ செடி பாத்தீங்களா? ஏதோ பண்ணுச்சு.
செடியை பாருங்க. வளர்ந்ததோ சுருங்கி விரியுதுல செடி. மந்திர செடிகள் எல்லாமே. எல்லாம் மந்திர செடிகள் ப்ரோ. ஓகே பரவாயில்ல. ஏன் உள்ள போக முடியல உங்களால? டாபி மாதிரி யாரோ இருக்காங்க ப்ரோ. எங்க பாருங்களேன் டி காம் ப்ரோ. Perhaps you could help. டாபி தெரியல சிது ப்ரோ. தெரியும். அவங்க இனம் ப்ரோ. அங்க பாருங்க அதே மாதிரி சொடக் போட்டு வுட் எல்ஃப் ஹவுஸ் எல்ஃப். ஆஹா. சமையா இருக்குல? I trust your first classes went well. உங்களுடைய முதல் கிளாஸ் நல்லா போயிருக்கும் நம்பறேன். நல்லா இருந்துச்சு. From Professors Heckett and Ronan. Seems Heckett Ronan கிட்ட வந்து ரொம்ப நல்ல விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். What was it you said? Some professor ஏதோ ஒன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. There's a good deal more to your travels here than what you've told me. Isn't there? Professor வந்து எதுவும் சொல்லலையா அதுக்கு அப்புறம்? Have you and Professor Fig not discussed my training? ட்ரைனிங் பத்தி நீங்க பேசலையா? சில ஸ்பெல்ஸ் வந்து அவர் கத்து கொடுத்தாரு. ஆமா காட்டு அதுக்கு அப்புறம் வெளிச்சம் வா அது வந்து அவர் தான் கத்து கொடுத்தார்ல ப்ரோ. Like trying to get a sonnet from a streamer. Regardless, you must continue to build upon what you've learned. நீ கத்துக்கினதை நீ வந்து கண்டினியூவா வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்கணும். To help hasten your progress with some extra assignments. இந்த விஷயத்தை வந்து ஹெல்ப் பண்றதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சில அசைன்மென்ட் கொடுப்பாங்களாம். எது ப்ரோ பிடிக்காதது ப்ரோ ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் உள்ள கொடுக்குறாங்க? அப்ப நம்ம பார்க்காம கேப்பமா எதுக்கு நிறைய வர்க் வரீங்க அப்படிட்டு? வேணா அது தப்பு. கேட்டு பாப்போம் ப்ரோ என்ன சொல்றாங்கன்னு. ப்ரோ வேணாம் வேணாமா? சரி Professor Ronan நல்ல பசங்கமா புள்ளி வேணாமா? Professor Ronan will meet you outside momentarily to assign. படிக்கிற பசங்களா சிது ப்ரோ? ஸ்டார்டிங்ல வந்து கதை கொடுக்க கூடாது. ஸ்டார்டிங்ல கதையா to replace the supplies lost on your way here, including seeds. மேஜிக்லாம் கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் அவங்க மேல யூஸ் பண்றது அப்படினு. அவங்க மேல யூஸ் பண்ணி அவ்வளவுதான். அவங்க பொருளை அவங்களே போடு. ஓகே அப்ப செத்து மடியை போட்டுருமா? செத்து மடி அப்படினு கத்துட்டோனே அது போடலாமா? நான் ப்ரோ ஓல்ட் மாடல் மாற வேணாமா நம்ம? போக மாறலாம். போக ஆலிவாண்டர் வந்து இன்னும் இருக்காராவா? ஆலிவாண்டர்னா வந்து சரி ஓகே அது வேணாம். Spellcraftனா என்ன? I've never heard of a spellcraft. Spellcraftனா என்னது? What is it? A spellcraft is a recipe of sorts. Objects conjure create பண்றது bro. Explain more about them when you begin working with transfiguration magic. அவங்க கத்து கொடுக்கும்போது அத பத்தி அவங்க சொல்றாங்களாமா. bro அந்த பவர் வேணும் சேது bro உருவம் மாத்துறது. என்ன சொல்றீங்க? Can you tell me more about the potions shop, Professor? J. Pippin's Potions has a wide array of potions ingredients, although they sell recipes. Professor Sharp asked that they have a couple of particular recipes on hand. Okay, சில ரெசிபி வந்து உங்களுக்கு தேவைப்படுதா? ஓகே சரி போதும் போதும்ல. நான் கிளம்பறேன். நான் கிளம்பறோம். ஹாக்ஸ் நீட் போறோம் bro. பட்டர் பீர் குடிக்கலாம் சேது bro. போய்டு. Help you get your bearings. பட்டர் பீர் கிடைக்குமான்னு பார்க்கலாம் இருங்க. I've noticed you spending time. செபாஸ்டியன் சாலோ கிட்டயும் ஓனாய் கிட்டயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேர் கிட்ட யார் கூடனா சேர்ந்து போலாம். யாரோட போலாம் சேது bro? நாட்ஸாயா இல்ல செபாஸ்டியனா bro? யார் வேணா போங்க உங்களுக்கு என்ன தோணுது? செபாஸ்டியன் அந்த பையன் bro கத்துக்குத்தான்ல அவன். ஓனாய் வந்து அந்த பொண்ணு. ஓனாய் வேணாம். I'd like to go to Sebastian. Sebastian போ. Mr. Sallow is a capable young wizard and he knows the area. Okay, சாலோக்கு வந்து நல்ல அந்த இடம் வந்து நல்லா தெரியுமா? Victor Rookwood's undesirables en route. Victor Rookwood யாரோ ஒருத்தர்கானா bro? Best to avoid him and his associates. அவன வந்து பார்க்காம எஸ்கேப் ஆனுமா? அவன் வந்து மோசமானலாம். If you can. இது தியோஃபிலஸ் ஹாலோவா? யார் இதெல்லாம்? Your friend will meet you at the castle doors. அசைன்மென்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்க வந்து காஸ்டல் டோர்ல வந்து வெயிட் பண்ணுவாங்களாம். சீக்கிரமா வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பட்டர் பீர் கிடைக்குமா? சரி ஓகே. இதுக்காகவே போனல bro. ஆமா போய். ஓகே லைவ் பார்க்கணும். லைவ் பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க bro. லைவ் பிடிச்சிருந்து லைக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு வந்து கண்டிப்பா ஸ்ட்ரீம் பாருங்க. ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே இக்னிட்டா ஓகே வேர்ட்ஸ் வித் ஆயுங்க.
அசைன்மெண்ட் பண்ணலாமா சேது ப்ரோ? அசைன்மெண்ட் பண்ணுவோமா இல்ல அங்க போயிடலாமா? என்ன ப்ரோ இது மண்டைக்கு மேல பாருங்களா, சூப்பரா இருக்குல்ல மண்டைக்கு மேல பறவைகள் எல்லாம் பறந்துட்டு இருக்கு ப்ரோ. ப்ரொஃபசர் ரோனன் அசைன்மெண்ட் நான் முடிச்சேன். Have a new spell to teach me, Professor. புது ஸ்பெல் கத்தறன்னு சொன்னீங்களே. An exceedingly useful one at that. The mending charm. ப்ரோ சரியான ஸ்பெல் ப்ரோ, மெண்டிங் சாம் ப்ரோ. அதாவது சரி செய். Blink of an eye. ரெப்பாரோ அதான் Frequently than one would imagine. As Professor Weasley mentioned, சேது ப்ரோ அப்ப ஏதோ உடைக்கிற மெசேஜ் ப்ரோ. இப்ப உடைச்சு ஆவணும் ஏதாவது. நான் சொல்றீங்க. உங்க மண்டைய உடைச்சறேன். ஓகேவா? நாங்க சரி பண்ணிடுறோம். ரெப்பாரோ போட்டு. But first, each shall ask that you complete a few ஒரு சில டாஸ்க முடிச்சா அவர் கத்தர் வராம் ப்ரோ. ஃப்ரீயா கிடையாது. Arrange some for today. See them through and then report back to me. We will have you casting Reparo. இல்ல ஸ்கூல்லே பாத்தீங்களா ஊழல் சேது ப்ரோ. என்ன சொல்றீங்க? இந்த பண்ணாதான் உன்ன தர அப்படினு. டியூஷனுக்கு வா நான் தரேன். டியூஷனுக்கு ஆமா டியூஷனுக்கு தான் நான் தரேன். கரெக்ட் தான். ஓகே ஏதோ டாஸ்க முடிக்க சொல்றான். என்ன டாஸ்க்? ஓ ஃளையிங் பேजेस கண்டுபிடிக்கணுமா ப்ரோ? பறக்கற பேஜ். மேல பறந்துட்டு இருக்கு இதுவா? எப்படி பிடிக்கிறது? ஓ ஆக்யூ யூஸ் பண்ணணுமா இதுக்கு? ஓ அருகில் வா பாத்தீங்களா ப்ரோ? அருகில் வா அந்த சாம் போட்டோம் அப்படின்னா வந்து அந்த பறக்கிற பேஜை வந்து பிடிச்சி இழுக்கிறது ப்ரோ. நம்ம வேற யாரையும் இழுக்கலான்னு பாக்குறோம்ல, அதை இழுக்க முடியல ப்ரோ. அது இப்போதைக்கு அப்புறம் வேண்டிய ஆளை இழுக்க முடியலையே அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வேற பேஜஸ் இங்க எங்கேயும் இருக்கான். எத்தனை பேஜ் மொத்தம்? 2 பேஜ் தான் ப்ரோ. லெஃப்ட்ல போட்டுருக்கான் பாருங்க. லெஃப்ட்ல 2 பேஜஸா? இங்க என்ன இருக்கான்? கலெக்ட் த ஃளையிங் பேஜ். எங்க பறந்துட்டு இருக்கு? முதல்ல ரிவீல் பண்ணல அது. தோ இல்ல ப்ரோ பறக்கறத ரிவீல் பண்ண தேவையில்ல. பறக்கறத ரிவீல் பண்ண தேவையில்ல போல. இத வந்து நார்மலா ஆக்டிவ் போட்டாலே போதும் போல. அதாவது அருகில் வா அத போட்டாலே போதும். அருகில் வா அப்படினு. இது நீயே போட்டுறீங்க. அதான் இவரே பிடிக்கலாம். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அதான் கத்து கொடுக்க கூட பாத்தீங்களா ப்ரோ? Marvelous. You clearly know your way around basic charms. Okay, புதிய சாம் வந்து கத்து கொடுக்க போறாங்க. Try then. அதாவது மெண்டிங் சாம், சரி பண்ற சாம். Deliberate in your enunciation and movements. அதாவது கரெக்ட்டா வந்து வார்த்தைகளை வந்து கரெக்ட்டா உச்சரிக்கணும். அதாவது விங்காடியம் லெவியோசா அப்படின்றது சொல்லாம விங்காடியம் லெவியோசா அப்படின்னு சொல்லணும். அது வந்து ஹெர்மைனி சொல்லிருக்காங்க இல்லையா? என்ன ப்ரோ? அதான் ஹெர்மைனி சொன்ன மாதிரி விங்காடியம் லெவியோசா ரவுண்ட் அடிச்சு அப்படியே போயிட்டு அது மாதிரி ஹேண்ட் ஆக்ஷனை வந்து கரெக்டா பார்க்கணும் போல. ஒரு ஸ்வைட் விட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த சரி செய் அதான ப்ரோ தமிழ்ல சரி செய்யா இல்ல வந்து என்ன சொல்லலாம் கொஞ்சம் சரி செய். ஓகே மண்டே உடைக்கலாம் ப்ரோ. ப்ரொஃபசர் ரோனன் உங்க மண்டே நாங்க உடைக்கிறோமே. இது ட்ரை பண்ணலாமே ப்ரோ. எங்க ட்ரை பண்ணலாம்? இது ஏதா ஜாடி இருக்கான்னு பாருங்க. இந்த ஜாடி கிரி வச்சு அது எங்க பாருங்க ப்ரோ. உடஞ்சா இருக்கு. இது உடஞ்சிருக்கு ப்ரோ. சரி பண்ணலாமா? இருங்க. ஓகே ரெடி சரி செய். செமையா இருக்குங்களா? நல்லா யூஸ் ஆச்சு. சூப்பரா இருக்கு. உடைச்சு விட்டுருவோம் இப்ப. உடைச்சு விட்டுருவோம்ல. சரி பண்ணிட்டு உடைச்சு விட்டுருவோம். என்ன ப்ரோ சொல்றீங்க? சரி பண்றோம் மறுபடியும். சரி பண்றோம். பாவம் கஷ்டப்பட்டு கட்டிருக்காங்கல்ல. ஓகே சரி செய். ஓகே இந்த சாம் நம்ம பண்ணும்போது ஏதோ வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருக்காம் ப்ரோ இருக்கு. நம்மள விடவா? ஓகே இப்போ நம்ம வந்து புதிய சாம் கத்துக்கிட்டோம். புதிய சாம் கத்துக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம்? ஹாக்ஸ் மீட் போயிடலாம். இப்ப ஹாக்ஸ் மீடுக்கு இது என்ன ப்ரோ? ஏதோ பெட்டி இருக்க மாதிரி இருக்குல்ல. இங்க பாருங்க ப்ரோ. இன்னொரு இது பறக்கும் பேஜ். ஓகே
ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஹாக்ஸ்மீட் போயிடலாம். ஹாக்ஸ்மீட் போயிட்டு அங்கே எண்ட் பண்ணிக்கலாமா ஸ்ட்ரீமை? கரெக்டா நேரம் ஆயிடுச்சுல? அது புதுசு இல்லை, அது ஃபுல்லாக ஒரு பெருசாக இருக்க போகுது. இல்லை அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே எண்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ, உள்ளே போகாம. ஓ அப்படி சொல்றீங்களா? ஏன்னா தூரமாக தான் இருக்கும் ஹாக்ஸ்மீட். இதோ இங்கே தான் இருக்கு, இதோ இங்கே தான் இருக்கு. அப்படியே ரவுண்ட் அடிச்சு போயிட்டோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். ஹாக்ஸ்மீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அடுத்த லைவ். என்ன சொல்கிறீங்க? ஓகே ஓகே. ஹாக்ஸ்மீட்னா வந்து ஒரு வில்லேஜ் ப்ரோ, அங்கே தான் வந்து பொருட்கள் வாங்குற இடம். ஸோ அதனால அங்கே போயிட்டோம்னா கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு கிளம்பிடலாம். செபாஸ்டியன் சால வெயிட் பண்ணிருக்கான் நமக்காக. ஹலோ செபாஸ்டியன். செபாஸ்டியன் My new charge. இல்ல இப்போ அங்க அந்த இடத்துல கூட்டு தான் போறாங்க. போயிட்டு அங்க அப்படியே இருக்க மாதிரி. You into Hogsmeade for them. Is this your first? ஹாக்ஸ்மீட் போறதுக்கு என்னதான் அசைன்மென்ட் இருக்காங்க அந்த வில்லேஜ் போறதுக்கு? நான் இது வரைக்கும் அந்த காஸ்ட்ல விட்டு போனதே கிடையாது வரைக்கும். I shall endeavor to be the very best of guides. நான் வந்து நல்ல ஒரு கைடா இருப்பேன். Hogsmeade's a charming little place. ஹாக்ஸ்மீட் வந்து ஒரு சின்ன ஒரு அற்புதமான ஒரு இடம். உனக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களுமே அங்க கிடைக்கும். நம்ம போலாமா? அந்த இடம் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கும்ட்டு, எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்களேன் அந்த இடம். ஓகே லைவ் பாக்குறவங்க லைவ் புதுசா மறக்காம லைக் ஷேர் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. லைவ் பிடிச்சிருந்து லைக் பண்ண மறந்துட்டீங்கன்னா லைக் பண்ணிட்டு வந்து ஸ்ட்ரீம் பாருங்க. யாராச்சும் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க 360 போறதுக்கு இன்னொரு 5 சப் இருக்கு. இன்னொரு 5 சப் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா 360 போயிடுவோம். ஸோ நீங்கள் பண்ணுறது ஒரு சின்ன உதவியாக இருக்கும். ஸோ இப்படிதான் பண்ணுங்க. ஓகே என்ன வெளில வந்துட்டோம்? I was glad Professor Weasley asked me to join you today. நடந்தே போணுமா ஹாக்ஸ்மீடுக்கு? தூரம் இல்லையா ஹாக்ஸ்மீடு? நடந்தே போயிடலாமா? You're the only one who's ever bested me. என்ன ப்ரோ சொல்றாங்க? The way I see it, I'd be wise. ரொம்ப பெருசா இருக்குமோ? இல்ல பெருசா தான் இருக்கும். நான் ஏதோ ஃபாஸ்ட் டிராவல் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா நடந்து போக சொல்றாங்க. போயிடலாம் பக்கம் தான் இருக்கு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்றது இதுல பாருங்க. இது பாருங்க அங்க பாருங்க குடிச் கப்பு குடிச் அந்த பறக்கும் துறக்கும் இருக்குல்ல அந்த டோர் நடத்துற பாருங்க. ஞாபகம் இருக்கா அந்த இடம்? Just enough to keep you well rounded. ஞாபகம் இருக்கா அந்த இடம்? அது இது எல்லாமே வந்து நம்ம ஹாரி பாட்டர்ல பார்த்து தான் ப்ரோ. இந்த பிரிட்ஜ் மேற்கொண்டு ரேட் ரேசிங் ஆன்ல இருக்கா? அதான் இருக்கு. Madam Scribner the librarian. அதான் ஒரு மாதிரி இதுவா இருக்கும். கலர்ஸ் லைட்டா டிம்மா இருக்கும். ரேட் ரேசிங் எனேபிள் இருக்கறதால and I was able to convince Scribner that I டிம்மா இருக்கு. எனேபிள் லைட்டா இருக்கு. ஏனா அது ரேட் ரேசிங் ஆன்ல இருக்கு. லைட்டா அப்படியே தெரியும். So how did you manage to get on the librarian's bad side? Well, இங்க இருந்து எவ்வளவு தூரம் போணும்? பக்கம் தானே? differing opinions. எவ்வளவு பெரிய வேர்ல்ட் பாருங்களா. எல்லாம் should be allowed in the restricted section and I on the other hand எவ்வளவு பெரிய வேர்ல்ட் இல்ல? I'm to disagree. ரொம்ப பெருசா போலையா? Just one moment. இது பிக்கரம் போலே ப்ரோ. என்ன ப்ரோ இது? பிக்கரம் மாதிரி இருக்கு. They're pretty to look at. லேஸ் பிக் ஃப்ளைஸ் ஆம் ப்ரோ இது. ஓகே லேஸ் பிக் ஃப்ளைஸ். இந்த பாட்டில்ல வந்து அடைச்சாச்சு. எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து போஷன் செய்யறதுக்கு தேவைப்படுற பொருட்கள் நினைக்கிறேன். போஷனுக்காக. சவுண்ட் போடுது. ப்ரோ இங்க பாருங்களா. சேது ப்ரோ இங்க பாருங்களா. இந்த பூவை பாருங்களா. சவுண்ட் போடுது. பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. கத்துது ப்ரோ அது. சவுண்ட் போடுது. அதான் பேசுற மாதிரி இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கிற மாதிரி. What's going on? See for yourself. என்ன ப்ரோ என்ன பறவை ப்ரோ? ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. You certainly don't see that every day. என்னன்னு தெரியுது அது பறந்து போறது? ஹைவிங் ப்ரோ. ஹைவிங் ப்ரோ தெரியுதா? ஆமா ப்ரோ. இந்த நம்ம ஹாக்ரிட் வந்து ஒரு விலங்கு ஒன்று வளர்ப்பா தெரியுமா? ஈகிள் மாதிரி இருக்கும் ஆனா கால்லாம் இருக்கும் பாத்துருக்கீங்களா? To the left is the forbidden forest. Out of bounds. அது தேர்ட் பார்ட்ல வரும். ஹாரி பாட்டர் இந்த பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபான் படத்துல வந்து அந்த ஹைவிங் காட்டுவாங்க. பயங்கரமா இருந்துச்சுல. சூப்பரா இருந்துச்சு. இருங்க ஹாக்ஸ்மீட் போயிடலாம் ப்ரோ. கரெக்ட்டா கெட் பண்ணலாம். யா வந்துட்டோம் அவ்வளவுதான். ஓகே ஓகே. பா வெளில இருந்து ஹாக்வர்ட்ஸ் பார்க்க எவ்வளவு செமையா இருக்குல ப்ரோ அந்த காஸ்ட்ல. Have you had much of a chance to explore the castle? சூப்பரா இருக்குல. A little. It's positively enormous. It is that. இது வந்து ரொம்ப பெரிய இடமா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஹாக்வர்ட்ஸ் மட்டும் கேம் கிடையாது இது ப்ரோ தெரியுமா? இது வந்து மொத்த வேர்ல்டுமே
ஹாரி பாட்டர்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே இது என்ன ப்ரோ இது லீப்பிங் டோட் ஸ்டூலாம் ப்ரோ, அதாவது ஜம்ப் பண்ற டோட் ஸ்டூலாம், அதாவது மஷ்ரூம் பாத்தீங்களா, குதிக்கிற மஷ்ரூம் ப்ரோ. இது ஸ்மூஸா இருக்குது. எல்லாமே வந்து ஹாரி பாட்டர்ல வர அந்த மந்திர விஷயங்கள்லாம் எல்லாமே இல்ல நிறைய சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல உண்மையிலே. கேம் வந்து எவ்வளவு செமையா இருக்கு. கண்டிப்பா இந்த ஹாக்வர்ட்ஸ் வந்து என்ன சொல்றது, இந்த ஸ்கூல்ல வந்து படிக்கணும்னு நினைப்பாங்கல்ல சின்ன வயசுல நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ விளையாடும் போது அது நிறைவேற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அதான் ரொம்ப சூப்பரா இருக்கு உண்மையிலே. விளையாடும் போது அதான் அந்த ஃபீல் வருது உண்மையிலே. அது எல்லாமே வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்ட்ல காட்டுறாங்களா, அதனால செம்மையா இருக்கு ப்ரோ உண்மையிலே. அது இருக்கு ப்ரோ ஹாக்ஸ்மீட், அது வந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருக்கு. தனி வில்லேஜ் அது. மிஸ்டர் மூன், வெல்கம் டு ஹாக்வர்ட்ஸ். ஹாக்ஸ்மீட் அப்படினே பெரிய வில்லேஜ் ஆகும் போல. ஹலோ மிஸ்டர் மூன், அதான் பெரிய வில்லேஜ். Pleasure. யார் ப்ரோ அவன்? கிளாட்வின் மூனா யாரா நீ? Run. Is everything all right, sir? எல்லாம் ஓகேவா? Eyes big as என்னுடைய கண்கள் வந்து சாசமா இருக்கா? What did Mr. Moon? என்னாச்சு? guys. Ugly and airy. ஏதோ terrifying. டெமி கைஸ் என்னது? I shall be at the castle where it's safe. ஓ கேசல்குள்ள நான் சேஃபா இருப்பேன். உங்க கண்டிப்பா ஜாக்கிரதையா இருங்க. Demi guys. டெமி கைஸ். ஓகே டெமி கைஸ் ஏதோ இருக்கு போல. And he's obviously had too much of it. ஆனா என்னன்னு தெரியல ப்ரோ டெமி கைஸ். Never seen Mr. Moon in such a state. தெரியல. இது என்ன ப்ரோ கிறிஸ்டல் மாதிரி இருக்கு? என்ன கிறிஸ்டல் மாதிரி இருக்கு? I'd say he could improve a bit as a caretaker. அதேதான் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓ மூன் ஸ்டோன் ப்ரோ, உடைக்க முடியுது மூன் ஸ்டோன். She is. இது ஏதோ கிராஃப்டிங்க்கு நினைக்கிறேன். கிராஃப்டிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். But she'll be better soon and back at home. வந்துட்டோம் ப்ரோ. இது என்ன ப்ரோ? ஹாக்ஸ்மீட் ஸ்டேஷன், அதாவது ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு அப்புறம் ஆரன்ஷயர் ராக் போரோ. இந்த பக்கம் லேக் போற வழியா இது லேக் போற வழி. இது வந்து ஹாக்ஸ்மீடுக்கு போற வழி. இது லெஃப்ட். வந்துட்டோம் ப்ரோ. ஹாக்ஸ்மீடு தான் ப்ரோ. சூப்பரா இருக்குல்ல வில்லேஜ். எவ்வளவு அழகான வில்லேஜ். இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழணும்ன்றது தான் பெரிய ஆசை. ஆனா என்ன மக்கள் கூட்டம் அதிகமா இருக்குங்க. ஏன்னா நிறைய மக்கள் வந்து இங்க தங்கி பஸ் இருப்பாங்க. சூப்பரா இருக்குல்ல ஹாக்ஸ்மீடு. இங்க தான் வந்து பட்டர் பியர் எல்லாம் கிடைக்கும். ஹாரி பாட்டர்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரிங்க் பட்டர் பியர். என்ன ப்ரோ ப்ளூ கலர்ல இருக்கு என்னமோ புகையெல்லாம் கிளம்புதுல ப்ளூ கலர்ல. கிரீன் கலர்ல ரசாயனம் போல. ரசாயனமா? இல்ல மொத்தமே ரசாயனம் தான் இங்க இருக்கிறது எல்லாமே. சரி அப்ப நம்ம அந்த சென்டருக்கு போயிடலாம் ப்ரோ. போய் டென் பண்ணிடலாம். இங்க கரெக்ட்டா சேவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல. ஓகே ஓகே. So how would you like to? கட்சினே வந்துருச்சு. Weasley told me you had a list of things to get, a wand and some other bits. ஓகே சில விஷயங்களை வாங்கணும்னு சொன்னாங்க. ஸ்பெல் கிராஃப்ட் அதுக்கு அப்புறம் வந்து போஷன் ரெசிபிலாம் வாங்க சொன்னாங்க. இது வந்து அடுத்த லைவ்ல பண்ணலாம். வாங்குற விஷயம்லாம் ஷாப்பிங் பண்ண போறோம். அடுத்த லைவ்ல வந்து ஷாப்பிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். A short list gives you plenty of time to poke around the village. I just have to pop into a shop to find something for my sister. Let's meet up in the town circle when you're finished. Okay. Remember. Okay bro. Fun. It's Hogsmeade. முடிச்சிட்டு வந்து இது பண்ணலாம் அப்படினு சொல்றான். ஓகேடா முடிச்சிட்டு வந்து பார்க்கறேன்டா உன்னை. அவ்வளவுதான் ப்ரோ முடிச்சிட்டு அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து இடம் ப்ரோ பாத்தீங்களா சிது ப்ரோ? போஷன் வாங்குற இடம். ஆமா போஷன் வாங்குற இடம். இது ப்ரோ பெரிய மேப் ப்ரோ. இங்க பாருங்க வேர்ல்ட் மேப் வரீங்களா? வேர்ல்ட் மேப். பார்க்க முடியாது. பார்க்க முடியாது அப்புறம் பார்க்கலாம். இங்க பாருங்க இது வந்து ஆலிவேண்டர்ஸ் வந்து லாக் ஆயிருக்கு. இது வந்து வாண்ட் வாங்குற இடம். இது வந்து ஸ்க்ரோல்ஸ் வாங்குற இடம். டீ குடிக்கிற இடம் ப்ரோ. டீ குடிக்கிற இடம். முடி வெட்டுற நினைக்கிறேன். அப்புறம் வந்து இதுதான் ப்ரோ அந்த இது வாங்குற இடம். பறக்கும் தொடப்பம். ஓகே இது வந்து ஸ்போர்ட்ஸ் தேவைப்படுது. ஓகே ப்ரோ நம்ம வந்து இதை வந்து மீண்டும் வந்து நம்ம நாளானிக்கு வந்து இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். நாளானிக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு புது கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க சேவ் பண்ணிடலாமா? மேனுவல் சேவா இது? மேனுவல் சேவ் இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. ஒரு மேனுவல் சேவ் பண்ணிடலாம். நம்ம இங்க இருந்து அடுத்த லைவ்ல வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு ஒரு புது கேம் இருக்கு ப்ரோ. நாளைக்கு வந்து டூம் ரைடர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். செம சூப்பரான கேம் ப்ரோ. ஒரு ஐகானிக்கான ஒரு கேமு, பயங்கரமான அட்வென்ச்சர் இருக்கிற கேமு. நம்ம வந்து
இந்த புதையல் வேட்டையெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ புதையல் வேட்டையை வந்து நம்ம தொடர்ற மாதிரியும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த கேமு. நான் வந்து அந்த கேம் ரொம்ப நாள் முன்னாடி ஆடினேன். புதுசாக மறுபடியும் ஆட போகிறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நாளைக்கு வந்து டூம் ரைடர் கேம் வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக டைம் இருந்தால் வந்து பாருங்க. ஸ்ட்ரீம் வந்து பேர்லாம் படிச்சிருமா? படிக்கிறேன். ஓகே ப்ரோ. ஜான் விக்கு ரொம்ப நன்றி. ஜான் விக் ப்ரோ ஸ்ட்ரீம் வந்து பார்த்ததுக்கு. ஞானேஸ்வரன் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. சாம் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீதர் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. ஹேங்கோவர் கேம் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. சிறுசன் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஸ்ட்ரீம் பார்த்து மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு சில பேர் ஆஃப்லைனில் பார்க்குறீங்க, அப்புறம் சில பேர் வந்து சாட் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒருவேளை உங்கள் பேர் நான் படிக்கல அப்படின்னா, ஒருவேளை உங்கள் பேர் படிக்கல அப்படின்னா மன்னிச்சிருங்க. ஓகே, உங்கள் பேர் ஷோ ஆகலை, இருந்தாலும் ரொம்ப நன்றி ப்ரோ. மீண்டும் வந்து நாளைக்கு வந்து டூம் ரைடர் லாரா கிராஃப்டுடைய அட்வென்ச்சரில் வந்து நாளைக்கு மீட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, மீண்டும் வந்து நாளை சந்திப்போம். நீங்கள் பாருங்க, சேனல் பேர் வந்து ZJay பிளேஸ், யாரும் மறந்துடாதீங்க. இந்த லைவ் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுடைய கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம் ப்ரோ. இந்த சேனல் பேர் வந்து ZJay பிளேஸ். என் கூட வந்து சேதுக்கு இருக்காரு, யாரும் மறந்துடாதீங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். எல்லாருக்கும் பாய் ப்ரோஸ். பாய் ஜான் விக் ப்ரோக்கு பாய், ஹேங்கோவர் கேமர் ப்ரோக்கு பாய், அப்புறம் ஸ்ரீதர் ப்ரோக்கு பாய். ஷிபின் ப்ரோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாய் ப்ரோ. ஓகே, எல்லாருக்கும் பாய். ஹிரிசன் ப்ரோக்கு பாய். ஹிரிசன் ப்ரோ இருந்தார்ல, அவருக்கும் பாய் ப்ரோ. மீண்டும் சந்திப்போம். பாய்.